This conference will now be recorded. Okay, our first 5 minutes will just quickly refresh what we discussed yesterday. Instead of நான் வந்து அதை summarize பண்றதுக்கு let's try and answer few questions here. Okay, so try பண்ணுங்க பாப்போம். So what is the which of the following is the definition of cloud computing? எது better definition நினைக்கிறீங்க இதுல? Third one. Third one, right? Okay, so ஆமா on demand, right? On demand இருக்கிறது. availability. Yeah. ஆமா correct. சரி next question answer பண்ணுங்க. Application is software. Platform as a Second. platform as a service. Second. ஓகேமா பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ். ஓகே, ஸோ ராம் சொல்றதான் கரெக்ட். ஏன்னா இங்க பாருங்க நல்லா இந்த ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நம்ம வந்து ஓஎஸ் நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூ ஒன்லி வாண்ட் டு மேனேஜ் அப்ளிகேஷன் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ வந்து இன்ஃப்ரா போயிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு மேனேஜ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த பேக் அண்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாமே நீங்க மேனேஜ் பண்ணணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ரா சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்க ஆட் ஆயிருக்கணும். சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்னா நம்ம அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ண மாட்டோம். உங்களுக்கு ரெடிமேட் அப்ளிகேஷனா வரும். O365, கூகுள் டிரைவ், கூகுள் மெயில், உங்களுடைய ஜோஹோ மெயில், ஜோஹோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேடா டெய்லர் மேடா வரும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்ல. சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்ல நம்ம எதுவுமே மேனேஜ் பண்றது கிடையாது, ரெடிமேடா வரும், நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் தான். ஓகே, இந்த இது ட்ரை பண்ணுங்க. Pay as you go pricing. மாடல். ஓகே, வெரி குட். பே ஆஸ் யூ கோ பிரைசிங். யூட்டிலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பே பண்றோம். வெரி குட். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. Which of the following is not an advantage of cloud computing? ரொம்ப ஈஸி இது. இது வந்து எலிமினேஷன் மாதிரி. ஓகே, First சோ one. First one. Second one. கரெக்டா? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலிமினேஷன் மாதிரி போனோம். ஓகே, சோ இது வந்து யாராவது ட்ரெயின் யுவர் எம்ப்ளாயிஸ் லெஸ்ன்னு சொல்லுவாங்களா? இது இருக்குது ஆக்சுவலா. அது ஃபர்ஸ்ட் இது வந்து ட்ரேடிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டு ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வேரியபிள் எக்ஸ்பென்ஸ். அதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொன்னேன் நான். நம்ம AWS பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் செல்லிங் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் இன்டு ஆபரேஷனல் எக்ஸ்பென்ஸ் தான். அதே மாதிரி கோயிங் குளோபல் இன்டு மினிட்ஸ் கரெக்ட் தான். ஸோ அதே மாதிரி ஸ்டாப் ஸ்பெண்டிங் மணி, அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். ட்ரெயின் யுவர் எம்ப்ளாயிஸ் லெஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஏன்னா இது வந்து which of the following is not an advantage கேட்டிருக்காங்க. is an advantage கேட்கல. மேபி some of you might have choose first option. ஏன்னா is an advantage நினைச்சிருப்பீங்க. So it's the next question answer பண்ணுங்க இந்த question. மார்னிங் டைம் தானே ஆக்டிவா இருங்க. தேர்ட் ஒன் கரெக்டா. டெடிகேட்டட் சப்போர்ட் ஏஜென்ட்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லாம் மோஸ்டா நம்ம தான் பண்ணுவோம். இன் கேஸ் SaaS மாடலா இருந்ததுன்னா SaaS மாடல்னா அவங்க ரெடிமேடா கொடுத்துருவாங்க. ஓகே, சோ தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். இதுக்கு ட்ரை பண்ணுங்க. Hybrid. ஓகே, ஹைபிரிட்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு ஆன் ப்ரமைசஸ்லயும் கொஞ்சம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் லைக் டேட்டா பேஸ் டேட்டாலாம் வந்து ஆன் ப்ரமைசஸ்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பிளஸ் வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் லோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கிளவுட்ல ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ ஹைபிரிட் கிளவுட், மிக்ஸ் ஆஃப் ஆன் ப்ரமைசஸ் பிளஸ் பப்ளிக் கிளவுட். வெரி குட், ஹைபிரிட் ஆன்சர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் இன்னொருத்தர ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் இங்க இருக்கு, அதனால ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் இட் ஒன்ஸ் மோர். Number 4, D. Number 4ல on demand delivery of IT resources. Very good. What is other name for on premises deployment? Cloud deployment. Private cloud, first one. First one, right? Private cloud deployment. Okay, perfect. Okay, answer is right, Deva. Okay, so let's do one thing. குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா, so we have answered all these questions. இந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இது புரிஞ்சாலே ஓரளவுக்கு நீங்க you are getting aligned to what is cloud introduction க்கு ஓரளவுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? இல்ல நான் நீங்க சொன்ன தப்பு, வேற ஆன்சர் தான் கரெக்ட்னு யாராவது சொல்றீங்களா? அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? Stanley, second pageல second questionsல கொஞ்சம் highlight பண்றீங்களா? ஓகே, so இந்த கொஸ்டின் செகண்ட் பேஜ்ல செகண்ட் கொஸ்டின் கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கேன் யூ கைஸ் லிஸ்ட் மீ வாட் ஆர் த டிஃபரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்? உங்களுக்கு இல்ல, உங்க ஓப்பன் கொஸ்டின், நாட் ஒன்லி ஜாஸ்ட் ஃபார் விவேக் மட்டும் இல்ல. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து நான் சில விஷயங்கள்லாம் நேற்று சொன்னேன். என்னென்ன ரிமைண்ட் பண்ணுங்க பார்ப்போம்.
எதெல்லாம் இருந்தா we can call that environment as a cloud. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஆனா ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் நிறைய பேருக்கு. single sign on செல்ஃப் service. சர்வீஸ் போட்டா வித் சிங்கிள் சைன் ஆன். மீட்டரிங். Monitoring. ஓகே. Orchestration. ஓகே, வெரி குட். Logging and monitoring. ஓகே, ஆட்டோ ரெமிடியேஷன். Search plan. யா கரெக்ட். மானிட்டரிங் அண்ட் லாகிங், வெரி குட். அப்புறம் API. மல்டி Resource pooling. டெனன்சி, வெரி நைஸ். ஓகே. Okay, Ji, super. Okay, so multi-tenancy and resource pooling. And we said like, என்ன சொன்னீங்க? 8th point, API சொன்னீங்க. Very good. API. And right sizing. கரெக்டா? ரைட் சைசிங் வந்து எப்படி கிடைக்குன்னா, அனாலிட்டிக்ஸ் மூலமா உங்களுக்கு ரைட் சைசிங் பண்ணலாம். எவ்வளவு யூசேஜ் இருக்கு என்னன்றது. ரவுண்டா ஒரு பாயிண்ட் சொல்லிடலாமே. என்ன பாயிண்ட் இங்க கேட்டிருக்காங்க? மல்டி டெனன்சி, எலாஸ்டிசிட்டி, ஸ்கேலபிலிட்டி, ஆன் டிமாண்ட்லாம் ஓகே. பட் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மிஸ் பண்றோமா? ஐ திங்க் வி கவர்ட் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல நேற்று சொன்னதுல. மானிட்டரிங், மீட்டரிங், சார்ஜ் பேக் மிஸ் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? ஸோ சார்ஜ் பேக், ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளவுட். ப்ளஸ் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலாஸ்டிசிட்டி, தென் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி, ஸோ அது எல்லாமே நம்ம இது பண்ணலாம். ஸ்கேலபிலிட்டி, அந்த நிறைய எபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் இருக்கு. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா ஆன்சர் நம்ம வந்து இது எலிமினேஷன் மாதிரி போகலாம். இப்போ கவனிச்சிங்கன்னா ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ் வந்து நமக்கு கிடைக்குது இல்லை. கரெக்டாக செல்ஃப் சர்வீஸ்ன்றது நம்மளே லாகின் பண்ணிட்டு நம்மளே ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட். அது அதே மாதிரி மல்டிபிள் டெனன்சி இருக்கு, ரிசோர்ஸ் பூலிங் இருக்கு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய சர்வீசஸ் எல்லாம் கிளவுட்ல கிரியேட் பண்ணலாம். இட் கேன் பி வித்தின் யுவர் ஆர்கனைசேஷன்ல மல்டிபிள் சப் கம்பெனிஸ், டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கலாம். வித் பப்ளிக் கிளவுட்ல வந்து மல்டிபிள் கஸ்டமர்ஸா இருக்கலாம். அதே மாதிரி எலாஸ்டிசிட்டி, ஸ்கேலபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் சப்போர்ட் ஏஜென்ட் டு ஹெல்ப் யூ டிப்ளாய் அப்ளிகேஷன்னா, அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றதுக்குலாம் அவங்க பை டிஃபால்ட்டா ஹெல்ப் கொடுக்கறது இல்ல. தேர் ஆர் சம் சப்ஸ்கிரிப்ஷன் த்ரூ விச் வி கேன் அவைல் தட் பர்டிகுலர் சர்வீஸ். பட் பை டிஃபால்ட்டா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இது கிடையாது. ஓகே, ஸோ இது 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ஒன் ஆஃப் த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே, ஓகே ஸ்டான்லி. நம்ம பார்த்தது ஓகேமா. ஸோ லெட் மீ செக். ஓகே, இது அஷூரோட இது. Okay, let me open a new book here. Okay, so adanaala let's Then start you with can AWS. continue on the same sheet which are discussed yesterday, right? Sure, definitely, no worries. Okay, so you will get all the sheets day by day. Okay, and you can merge them together. Okay, I'm taking multiple batches, right? So I don't want to get into that. One second, I'll upload the sheets on a daily basis. Okay, so I have provided many of you access, but few of you like gave the email ID little later. I'll get the access for you. Okay, நிறைய பேர் கொடுத்திருந்தேன் இல்லைங்களா? சோ உங்களுக்கு மெயில் வந்திருந்ததுங்களா? கேளுங்க, சொல்லுங்க. பாப்போம். Not received. Okay, okay, you can go on mute. சார் நான் பண்றேன். நான் மீட்டிங்ல இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் விட்டு பண்றேன். அர்ஜென்ட்டா? Okay, ஆனந்த். Okay, மியூட் பண்ணிடுறேன் அவரை. Okay, ma. So let's start with AWS. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா we are not going to discuss again on cloud. AWS பத்தி ஸ்பெசிஃபிக்கா சில ஸ்லைட்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா AWS ஓட சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கு, என்னென்ன சப்போர்ட் பிளான் கொடுக்குறாங்க, அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், AWS உடைய ஜியோகிராபிக்கல் பிரசன்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அதை வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் சப் கேட்டகரைசேஷன்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பேசிக், டெவலப்பர், ப்ரொஃபஷனல், டைரக்ட், ப்ரீமியர், அந்த என்னென்ன டிஃப்ரெண்ட் சப்போர்ட் பிளான்ஸ் இருக்கு, அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். அதே மாதிரி ஜியோகிராபிக்கல் பிரசன்ஸ்ல வந்து ரீஜன்ஸ்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன்ஸ்னா என்ன, லோக்கல் ஜோன்னா என்ன, தென் வந்து பாத்தீங்கன்னா we have இதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா அஷூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா they start with something one more layer வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஜியோகிராஃபிஸ், தென் ரீஜன்ஸ், தென் அவைலபிலிட்டி ஜோன். சாரி, இங்க வந்து அவைலபிலிட்டி செட் வரும் இன் அஷூர். ஆக்சுவலா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அஷூர் கிளவுட்ல இருக்கு. இங்க AWS கிளவுட்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. AWS கிளவுட்ல இட் ஸ்டார்ட்ஸ் வித் ரீஜியன், அவைலபிலிட்டி ஜோன், லோக்கல் ஜோன், வேவ்லென்த் ஜோன் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் 4 கேட்டகரைசேஷன். அதை பத்தி நம்ம பார்ப்போம் டீடைலா. இது நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி செட்ன்றது இட் இஸ் தேர் இன் அஷூர் கிளவுட், நாட் ஹியர். ஓகே, ஸோ அங்க டிஃப்ரெண்ட். அதை நம்ம டிலீட் பண்ணிடலாம் in order to avoid confusion. இங்க வந்து பாத்தீங்கன்னா we have these 4 categorization. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல இருக்கும்.
plus வந்து பாத்தீங்கன்னா 1 minute, just replying to a message here. ஓகே, ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா AWS உடைய ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, AWSல எப்படி என்னென்ன சர்வீசஸ் எப்படி ஆஃபர் பண்ணுறாங்க, AWS சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, தென் வந்து AWS உடைய பிளாட்ஃபார்ம் கம்ப்ளையன்ஸ், ஸோ என்னென்ன நம்ம நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணோம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அடாப்ட் பண்ணுன்றதை பார்ப்போம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் வந்து கண்டிப்பாக ஒரு எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே, போத் இந்த ஃபவுண்டேஷன் ஆஸ் வெல் அஸ் அந்த அசோசியேட் லெவலில் ஒரு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பியூர்லி இன்டு AWS கரண்டாக மார்க்கெட்டில் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுடைய கீ க்ரோத் ஏரியா எந்த இடத்துல இருக்கு, ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அவங்களுடைய ஸ்மால் ஹிஸ்ட்ரி ஆல்சோ வில் ஜஸ்ட் ட்ரை அண்ட் டச் அப். ஓகே, ஸோ ஸ்லைட்ஸ்க்கு போகலாம். எக்ஸாம் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்காது இந்த லெவல்ஸில் நான் சொல்லிட்டேன் கிளியரா. ஸோ கிளவுட் ப்ராக்டிஷனர் பற்றி இந்த எக்ஸாமில் நிறைய டீட்டெயிலாக பார்ப்போம், ப்ளஸ் SysOps அட்மினிஸ்ட்ரேட்டர் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கு வந்து நான் எடுத்துக்கிற டைம் வந்து க்ளோஸ் டு 60 to 65 hours. இதை முடிச்சுட்டு February end இல்லை March வந்து ஐ ஹாவ் அ செப்பரேட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் கிளாஸ், அதை அட்டன் பண்ணலாம். 40 to 45 hours அதுக்கு தனியாக எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வந்து மோர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் கிளவுட் ப்ராக்டிஷனர் அண்ட் SysOps அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான். ஓகே, அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கா, அதில் ஏதாவது டவுட் இருக்கா? நேற்று இதை பற்றி நான் சொன்ன ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்தேன். இன்னைக்கு மேபி புதுசாக அந்த AWS கிளாஸ்க்காக ஜாயின் பண்ணவங்களே இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய எக்ஸிஸ்டிங் அஷூர் பேட்ச் இல்லை ஓப்பன் ஸ்டாக் படிச்சவங்களாம் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் சொல்கிறேன் கிளியரா. ஓகே, ஸோ என்னுடைய கிளாஸ் வந்து இட் இஸ் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் கிளவுட் ப்ராக்டிஷனர் அண்ட் SysOps அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது ஒரு கிளவுட் ஆப்ஸ் இன்ஜினியராக எப்படி AWSல ஒர்க் பண்ணலாமோ அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டா எப்படி ஒர்க் பண்ணலான்றதான் நெக்ஸ்ட் 40 hours கவர் பண்ணுவேன். அது வந்து தனி செப்பரேட்டாக எடுக்கிறேன். ஓகே, நாட் கவர்ட் இன் திஸ். இது தனி. ஓகே, ஸோ இது 60 + 40 100 hours வந்து நம்மளுடைய AWS ஃபோக்கஸ். ஓகே, நீங்க டெவலப்பரும் DevOps எடுக்க போறேன்னு சொன்னீங்க. எடுக்கிறேன், ஆமா, DevOps எடுக்கிறேன், ஆமா. ஸோ 3 ட்ராக்குமே எடுக்கிறேன். ஆக்சுவலா DevOps வந்து அது பிளான் பண்ணது, அது வந்து பாத்தீங்கன்னா there are a lot of enquiries, டைமிங் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து cloud ops ஃபோக்கஸ்டா எடுக்கிறேன். ஸோ ஆர்கிடெக்சர் ஃபோக்கஸ்டாவும் நான் தனியா எடுக்கிறேன். ஓகே, ஆர்கிடெக்ட் ஃபோக்கஸ்டா இதுக்கு வந்து நான் எடுத்துக்கிற டைம் வந்து 60 hours, அப்ராக்சிமேட்லி 70 hours கூட ஆகலாம். இது வந்து 40 to 50 hours இருக்கும் அது. ஓகே, ஸோ DevOps தனியா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் டு 100 hours இருக்கு. அதுல வந்து நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும், ஜெங்கின்ஸ், டெராஃபார்ம் அந்த மாதிரி செட் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. அதுல எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ DevOpsக்கு தனியா கம்ப்ளீட்டா 100 hours அது இருக்கு. ஓகே, ஆர்கிடெக்ட் சொல்லும்போது ஆர்கிடெக்ட் எடுப்பீங்களா இல்ல இந்த அதுல 2 எக்ஸாம் இருக்குல்ல ஆர்கிடெக்ட்ல? ரெண்டுமே எழுதலாம். ஓகே, ஸோ யூ கேன் அப்பியர் ஃபார் போத் அசோசியேட் as well as ப்ரொஃபஷனல், ரெண்டுத்துக்குமே சேர்த்தான். ஓகே, ஸோ மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட் வந்து நான் வந்து இதுலயே கவர் பண்றேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் நாட் கேரண்டிங் இட். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் ஆப் 60 hours வந்து அசோசியேட்டுக்கு தேவையான ஒரு 50% கிட்ட கண்டிப்பா கவர் பண்றேன். ஸோ ஐ ஒன்ட் சே 50%, 60-70 சொல்லல, பட் 50% டெஃபினட்டா இதுல கவர் ஆகுது. பேலன்ஸ் 50% வந்து அந்த ஆர்கிடெக்சர் பேப்பர்ல வந்து அலைன்டா எடுத்துருவோம், அவ்வளவுதான். ஓகே, சோ இதுக்கே நீங்க ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. 50%ங்கிறது சம் அடிஷனல் டாபிக்ஸ் will not be அப்படி வருமா இல்ல அப்படி இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒன்லி திங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் தேவையில்லை. டைரக்டா போயிட்டு கிரியேட் பண்றது, அதோட அவுட்புட் பாக்குறது அதெல்லாம் அங்க நாட் நெசசரி இன் ஆர்கிடெக்சர். வேற கிளவுட் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணி பார்க்க போறோம், ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட் லெவலுக்கு தேவை. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சப் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அது எப்படி இன்டர் ரிலேட் ஆகுது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட் லெவல்ல தேவைப்படும். அதுதான் நான் 50% கவரேஜ்னு சொல்றேன். நீங்க அந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலுமே இதே அகைன் நம்ம கம்ப்யூட், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ண போறோம். பிளஸ் இன் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ல இருந்து ஒரு சில ஆஸ்பெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம் அதுல. ஓகே, ஸோ அதனாலதான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னரோடைய இன்ட்ரோடக்ஷன், குபர்னெட்டிஸோட இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாம் நம்ம இங்கே கொஞ்சம் டச் பண்றோம். ஓகே, ஸோ இன் சிம்பிள் நம்ம இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்றது இது எண்ட் ஆஃப் ஜனவரி வரைக்கும் இதுதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சம்டைம்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் February வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம we are focusing towards a cloud ops engineer role in Azure, sorry, AWS. ஓகே, இது ஆர்கிடெக்ட் ரோல். DevOps இன்ஜினியர் ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா you have to spend additional more time there. ஓகே, பட் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளவுட் ஆப்ஸ் இன்ஜினியருக்கு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40% ஓவர்லாப் இருக்கும் DevOpsக்கும் கிளவுட் ஆப்ஸ்க்கும். பட் அகைன் மெஜாரிட்டி வந்து 60% வந்து ஒரு வெரி மச் அலைன் டு DevOps டூல் செட்ஸ். ஓகே,
ஓகேமா. ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட பெனிஃபிட்ஸ்னு கேட்டா இந்த 6 பாயிண்ட் தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணோம். நேற்று நம்ம நிறைய பார்த்துருப்போம். கிளவுட் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து 30 to 40 பாயிண்ட்ஸ் கிட்ட லிஸ்ட் பண்ணிருப்போம். பட் அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் ஃப்ரம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ட்ரேடிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டு ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், benefits from massive economies of scale, stop guessing capacity. இந்த டெஃபினேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா சார்? இந்த லிஸ்டிங்ல ஏதாவது டவுட் இருக்கா? நேற்று நம்ம அதை ஆல்ரெடி ஒன் பை ஒன் பார்த்தோம். நம்ம இதுல எந்த பாயிண்டாவது உங்களுக்கு புரியாத இருக்கா? ஓகே, மூவிங் ஃபர்தர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பாயிண்ட்ஸாக நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஆன் டிமாண்ட் டெலிவரி நம்ம இதை டெஃபினேஷன் நேற்று பார்த்தோம். ப்ளஸ் வந்து எலாஸ்டிசிட்டி, கண்ட்ரோல், ஃபிளெக்சிபிலிட்டி, இன்டெகிரேஷன், எல்லா சர்வீஸுமே அவங்க இன்டெகிரேட்டடாக கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு EC2ன்றது வந்து வர்ச்சுவல் மெஷினுக்கு ஈக்குவலண்ட். அந்த S3 கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாலாம் API-லாம் எழுத தேவையில்லை. பை டிஃபால்ட்டாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் VPC, EC2, உங்களுடைய IAM இன்டெகிரேஷன், அதுக்கு எல்லாமே பேக் எண்டில் வந்து அவங்க APIs ரெடிமேடாக இருக்கும் உங்களுக்கு. அவங்களுக்குள்ள இருக்க சர்வீஸ்க்கு அவங்க கொடுக்குற ஆஃபரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனியா போயிட்டு எதுவும் பிளக்இன்ஸ்லாம் கிரியேட் பண்ண தேவையில்லை. எல்லா சர்வீசஸுமே இட் இஸ் இன்டெகிரேட்டட் டு ஒன் அனதர். ஓகே, ஸோ ரிலையபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க எந்த மாதிரி டிசைன் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் இம்ப்ரூவ் த ரிலையபிலிட்டி அண்ட் ரிட்டன்டன்சி. செக்யூரிட்டி கண்டிப்பா இருக்கு, நம்ம தனியா பார்ப்போம். இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம தனியா டாபிக்ஸ் இருக்கு ஜி. ஓகே, ஸோ செக்யூரிட்டி வந்து ஒரு ஒன் ஃபுல் டே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கிளாஸ்ல. ஸோ இன்எக்ஸ்பென்சிவ் நான் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க. ஓகே, AWS நான் நேற்று சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆர் லைக் என்ன சொல்றது, ஒரு ஆர்கிடெக்டா நீங்க வந்து தேவையில்லாத சர்வீசஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, பட் ஃபண்டமெண்டலா வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்னும் போது மூணு மேஜர் ஆஸ்பெக்ட் தான் நீங்க வந்து மைண்ட்ல எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது ஃபண்டமெண்டல் ப்ராக்டிஷனர் ஆஸ்பெக்ட்ல வந்து கம்ப்யூட், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவுட். ஓகே, ஸோ இது மூணு தான் ஃபண்டமெண்டலா வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ப்ராக்டிஷனர் லெவல்ல மைண்ட்ல இருக்கணும். ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவுட் ஃப்ரம் த கிளவுட், ஃப்ரம் AWS, இட் ஆல்வேஸ் காஸ்ட் மணி. ஓகே, நம்ம அதை பத்தி நம்ம டீடைல்டா பார்ப்போம். எப்படி நம்ம பிரைசிங் பில்லிங் பண்றாங்க, எப்படி அதை காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ அதை பத்தி நம்ம டீடைல்டா பார்ப்போம். பட் ஃபார் ப்ராக்டிஷனர் லெவல் இது மூணு தான் உங்களுக்கு மெயினா பில் வர்றதுக்கான டாப் 3 ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட் பில் அதிகமா இருக்கும், ஸ்டோரேஜ் பில் அதிகமா இருக்கும், டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவுட் பில் இருக்கும். மற்றபடி அடிஷனல் சர்வீசஸ் எத்தனை யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பில்லிங் வரும். ஓகே, ஸோ இட் இஸ் ஈஸி டு கிரியேட். அது கண்டிப்பா நம்ம கிரியேட் பண்ண உங்களுக்கே புரிய வரும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு சம் ஹிஸ்டரி ஹியர். ஓகே, கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஏதோ சவுண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஸ்லைட்டா இருக்கு. கொஸ்டின்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ AWS ஓட கிளவுட் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தே ஸ்டார்டட் இன் அஃபிஷியலி லைக் இன்டர்னலா என்ன பண்ணாங்கன்னா 2002ல லான்ச் பண்ணாங்க. அவங்களுடைய இன்டர்னலா இருக்கிற சர்வீசஸ் குளோபலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க, டெவலப்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த டெவலப்பர்ஸ் வந்து நிறைய கோட் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே கோட்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெப்பிட்டேட்டிவ் ஒர்க்கா வந்து பாத்தீங்கன்னா வேற ரீஜியன்ல வேற கண்ட்ரில வந்து அதே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களாலே வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றது, ரீயூஸ் பண்ண முடியல. பெட்டர் ரீயூஸ் மெக்கானிசம் கொண்டு வரணுன்றதுக்காக இன்டர்னலா அவங்க லான்ச் பண்ண ப்ராஜெக்ட் தான் AWS. ஓகே, லெட் மீ மியூட் ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீயூஸ் மெக்கானிசம் கொண்டு வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக அவங்களுடைய இன்டர்னல் வெப் சர்வீசஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த பர்டிகுலர் அமேசானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து வெளியில வந்து ஷேர் பண்ணக்கூடாது, மற்ற டெவலப்பர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க, ஸ்கிரிப்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரி மாதிரி கிரியேட் பண்ண வச்சுட்டு குளோபலாக அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண வைக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இனிஷியலா அவங்க லான்ச் பண்ணும்போது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்னன்னா மோஸ்டா வந்து குளோபலா வந்து ஒரு சிங்கிள் ஃபிளாட் நெட்வொர்க்ல வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுல இருந்து அவங்க வெளியில வரதுக்கே கிட்டத்தட்ட 6-7 இயர்ஸ் ஆச்சு. அதாவது 2006ல இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது வெளியில வரணும்னு ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் வந்து 2011ல தான் வந்து பாத்தீங்கன்னா தே கேம் அவுட் ஆஃப் த ஃபிளாட் நெட்வொர்க் கம்ப்ளீட்லி. அதுக்கப்புறம் வந்து ஈவன் இன் 2008-9 டைம்லேயே வந்து அந்த விநெட் அந்த VPC எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இனிஷியலா வந்து இந்த எல்லா கஸ்டமரும் லான்ச் பண்ணும்போது ஒரு ஃபிளாட் நெட்வொர்க்ல வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்கள ஐசோலேஷன் கொண்டு வரதுக்கே, நெட்வொர்க் ஐசோலேஷன் கொண்டு வரதுக்கே இட் டுக் 5 இயர்ஸ் ஆக்சுவலி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்தது இனிஷியல் டேஸ்ல. பட் இப்போ அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ 2004ல ஃபர்ஸ்ட் வெளியில வந்த சர்வீஸ் வந்து SQS. ஓகே, சிம்பிள் கியூ சர்வீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் ஃபேசிங்கா கொடுத்தாங்க. அப்புறம் வந்து 2006ல தான் அஃபிஷியலா வந்து தே லான்ச் த AWS சர்வீஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா S3 and EC2 தான் பப்ளிக்கா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க அலாங் வித் யுவர் சிம்பிள் கியூ சர்வீஸ்க்கு அப்புறம்.
ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே யூஎஸ்ல மட்டும்தான் அந்த மார்க்கெட் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 4 years வந்து பாத்தீங்கன்னா they were only concentrating on US market. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா they started expanding their services to Europe and other countries. Okay, இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா even NASA and Netflix also is running a major amount of workload. இவங்க 4 பேர் தான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர். Dropbox தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் ஸ்டோரேஜ். ஸோ இவங்க Airbnb எல்லா சர்வீசஸும் யூஸ் பண்றாங்க. NASA is providing a lot of again storage யூஸ் பண்றாங்க, சேட்டலைட் இமேஜஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு. நெட்ஃபிளிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ they are also primarily into இன்டர்நெட் பேஸ்ட் ப்ராட்காஸ்டிங். அவங்களுமே நிறைய ஸ்டோரேஜ் அண்ட் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு குவிக் ஹிஸ்டரி. பிளஸ் இன்னும் பேக் போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2002ல தான் வந்து அந்த வெப் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. தே ஹேட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ஸ் 1994 இட் செல்ஃப். அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தே ஸ்டார்டட் ஹேவிங் அன் ஆன்லைன் புக் ஸ்டோர். ஸோ ஆன்லைன் சர்வீசஸ் வந்து அவங்களுக்கு புதுசு கிடையாது. 95லேருந்து வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ரன்னிங் ஆன்லைன் புக் ஸ்டோர். பட் இனிஷியலா வந்து வெறும் புக் செல்லிங், பப்ளிஷிங் அது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அஃபிஷியலா நம்ம படிக்கிற AWS அமேசான் வெப் சர்வீசஸ் லான்ச் பண்ணது இட் இஸ் இன் 2006. ஆல்மோஸ்ட் 14 years ஆயிடுச்சு இப்போ. ஓகே, தென் சைட் பை சைடா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூ சர்வீசஸ் லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. ஓகே, ஸோ இதுதான் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ, மார்க்கெட் ஷேர். ஓகே, ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி வெர்டிகல்ஸ் இங்க இருக்காங்கன்றத இங்க காமிக்கிறேன். ஓகே, ஸோ 1 second, let me unmute. I don't know why this is coming back on mute. Okay, mute பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மார்க்கெட் ஷேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேர்ல்டு வைட் அடாப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுடைய அடாப்ஷன் வந்து இது லாஸ்ட் இயர் ஸ்லைட் கொஞ்சம் அப்டேட்டடாக இல்லை. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 33% ஆஃப் த ஷேர் வாஸ் வித் AWS in the beginning of 2019, whereas Microsoft was closely following, and Google, IBM Cloud, Alibaba Cloud உடைய ஷேர் இதுங்க தான் இருக்கு. ஓகே, இது வந்து AWS ஓட அடாப்ஷன் வேர்ல்டு வைட் வந்து நம்ம லீடிங்காக இருக்கிறது காமிச்சேன். பிளஸ் வந்து அமேசானோட க்ரோத் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் நிறைய க்ரோத் வந்துட்டே இருக்கு, கன்சிஸ்டண்டா இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 2020 அண்ட் ஃபர்தர் வந்து நிறைய ரெவென்யூ க்ரோத் இருக்கிறதுங்க காமிச்சிருக்காங்க. இது வந்து எவ்ரி 1 year இந்த கிராஃப் இங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அமேசான் இஸ் டூயிங் பெட்டர். ஓகே, ஸோ ஒரு ஸ்லைடு வர முக்கியமான ஸ்லைடு காமிச்சிட்டு அப்புறம் அங்கே வரேன். ஐ திங்க் ஐ புட் இட் சம்வேர் ஹியர். 1 second. I don't know. I added a new slide with the latest update. So there is a okay. இந்த ஸ்லைடு பத்தி தான் பேசணும்னு. ஸோ மேஜிக் குவாட்ரண்ட் ஆஃப் கார்ட்னர். ஸோ கார்ட்னர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தேர் தேர்ட் பார்ட்டி அனாலிட்டிக்ஸ் டீம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எந்தெந்த ப்ரொவைடர் எப்படி பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸில் வந்து யார் லீடர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் த கஸ்டமரோடைய பேஸ், தென் அவங்க யூஸ் பண்ணுற சர்வீசஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி தே புட் டுகெதர் ஆனுவல் ரெவென்யூ எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. பார்த்துட்டு வந்து யார் லீடர்ன்றதை வந்து அவங்களுடைய மேஜிக் குவாட்ரண்ட்ல கொடுப்பாங்க. இதில் 4 பாக்ஸ்ல வந்து அதை ஆட் பண்ணுவாங்க. ஓகே, லீடர் குவாட்ரண்ட்ல வந்து கவனிச்சிங்கன்னா அமேசான் இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க, கூகுள் இருக்காங்க. திஸ் இஸ் ஸ்பெசிபிக் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்ல வந்து நெக் ஆன் நெக் தான் இருக்காங்க. இது வந்து ஜூலை 19ஓட கார்ட்னர் ரிப்போர்ட். வேறஸ் ஆகஸ்ட் 2020ஓட ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் போத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, அப்போ பிளாட்ஃபார்மையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ் ரெண்டு சேர்க்கும் போது தெர் இஸ் a மேஜர் கேப் ஆக்சுவலி. ஓகே, ஸோ வெறும் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ் உடைய ஆஃபரிங் மட்டும் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நெக் ஆன் நெக் தான் இருக்கு ஆக்சுவலி. இப்பவுமே இன் 2020 ஆல்சோ இட் இஸ் வெரி நெக் ஆன் நெக். ஸ்டில் அமேசான் ஹேஸ் thinner edge from Microsoft, but infrastructure as a service and platform as a service ரெண்டுமே பார்க்கும்போது Amazon has a very good edge. இதை வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ரா, பிளாட்ஃபார்ம் அண்ட் சாஃப்ட்வேர் மூணுத்துமே சேர்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இஸ் ஆன் த டாப். ஓகே, அவங்க வந்து அமேசானுடைய ரெவென்யூ வந்து அதிகமாக மேக் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து கரண்ட் மார்க்கெட். ஸோ இவங்க 3 பேர் தான் லீடர்ஸ். ஸோ தேர் ஆர் ஃபியூ பீப்புள்ஸ் லைக் நிச் பிளேயர்ஸ்னு எப்போ சொல்லுவாங்கன்னா அவங்க ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அலிபாபா எடுத்தீங்கன்னா தே ஆர் ஒன்லி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஏஷியன் மார்க்கெட். பிளஸ் வந்து ஒரு சில ரொம்ப கம்மியான கஸ்டமர் தான் அவுட் சைட் ஆஃப் ஏஷியா இருக்கிறாங்க. வேற ஆரக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து மெயினா வந்து யூஎஸ் பிளஸ் அவங்க ரெனவுண்ட் பார்ட்னர்ஸ் பிளஸ் இந்த டேட்டா பேஸை வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிச் பிளேயர்ஸ்னா தே ஆர் நாட் கவரிங் என்டையர் எல்லா ப்ராட் மார்க்கெட் அவங்க கவர் பண்றது இல்லை. அதாவது எல்லா இண்டஸ்ட்ரி வெர்டிகலுக்கும் அவங்க சர்வீசஸ் கொடுக்கறது இல்லை. குளோபலா அவங்க வந்து அவங்க சர்வீசஸ் வந்து ஆஃபரிங் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஐபிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஓன் கஸ்டமர்ஸ், அவங்களுடைய டைரக்ட் கஸ்டமர் பேஸ்க்கு தான் அவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்க வந்து ஜென்ரல் பப்ளிக்லாம் ரொம்ப வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி சர்வீசஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், ஓன் கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்களுடைய இனோவேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் அவங்க எல்லாம் வந்து நிச் பிளேயர்ஸ்ல இருக்காங்க. மேபி இன் நியர் ஃபியூச்சர் ஆரக்கிள் அண்ட் ஐபிஎம் மைட் கம் டு லீடர் குவாட்ரண்ட் வருவாங்க. லீடர் குவாட்ரண்ட்ல எப்போ அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா தே ஷுட் கவர்
ஆல் ரீஜியன் பிளஸ் ஆல் இண்டஸ்ட்ரி செக்மெண்ட். ஒரு அதான் எல்லாமே கவர் பண்ண அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 கஸ்டமர்ஸ் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட் வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் AWS காமிச்சேன்ல, ஸோ கமர்ஷியல்ல இருக்கிறாங்க, டெலிகாம்ல இருக்காங்க, எல்லா ஏரியாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் பேஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ AWS இஸ் டூயிங் வெரி குட். அண்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கார்ட்னரோட ரிப்போர்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த Fortune 500 or Fortune 100 companies, they follow this. எப்படி யார் யூஸ் பண்றாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றத கார்ட்னர் ரிப்போர்ட்ல படிச்சு பார்ப்பாங்க. ஓகே, ஈவன் யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் செக் ஃபார் திஸ் ஆன்லைன். கார்ட்னர் ரிப்போர்ட் உடைய லேட்டஸ்ட் இன்ஃப்ரா ரிப்போர்ட் நான் எடுக்க முடியல, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல. ஸோ ஐ ஹேவ் டு அப்டேட் திஸ் ஸ்லைட். பட் இங்க கவனிச்சிங்கன்னா ஆகஸ்ட் 2020 வந்து இது லேட்டஸ்ட் ரிப்போர்ட். இது அதுல வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் கவர்ட் இன்ஃப்ரா அண்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, இன்ஃப்ரா, பிளாட்ஃபார்ம் அண்ட் சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் மூணுமே சேர்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இஸ் a clear leader there. ஓகே, பட் இது ரெண்டுத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ரால நெக் இருக்கு, இன்ஃப்ரா பிளஸ் பிளாட்ஃபார்ம்ல we have a clear gap. ஓகே, ஸோ AWS வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் ஆஸ்பெக்ட்ல. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நான் பேசுறது கேக்குதா? Yes. ஓகே 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 ஓகே, கம்மிங் பேக் டு த ஸ்லைட். இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து எல்லா டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி வெர்டிகல்லையுமே வந்து கவரேஜ் கொடுக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா லீடர் குவாட்ரண்ட் வர முடியும். இல்லாட்டி வந்து நிச் பிளேயர்ஸ்லேயே தான் இருக்க முடியும். சேலஞ்சஸ் யாருமே கிடையாது. ஓகே, ஸோ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நியர் ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப அக்ரெசிவா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை பிடிக்கிற மாதிரி யாருமே சேலஞ்சஸ் கிடையாது. ஓகே, ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் ஆஃபரிங் இருக்கும். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ் வந்து இந்த 6 செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம, அதாவது கிளவுட் ஆப்ஸ் இன்ஜினியர் வந்து இந்த 6 செக்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சிமிலர் டு யுவர் ஆன் ப்ரெமிசஸ், கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங், பேட்சிங், அதை செக்யூர் பண்றது, தென் வந்து அந்த ரெமிடியேட் பண்றது, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்றது, எப்படி வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா வந்து எஃபிஷியன்சி கொடுக்கறது, அதுதான் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் இருக்கும். பிளஸ் பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், டேட்டாபேஸ் அண்ட் செக்யூரிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ், எல்லா கஸ்டமர்ஸுமே அடாப்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சில பேஸ் மாடல், சில பேஸ் சர்வீசஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அகாமடேட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செஷன் வந்து இதுதான் 6 மேஜர் ஃபோக்கஸ் ஏரியாஸ். பட் இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷன், டிசாஸ்டர் ரெக்கவரி, பேக்கப், அதை பத்திலாம் பார்ப்போம். பட் நம்மளுடைய கீ ஃபோக்கஸ் ஏரியாஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த 6 ஏரியா தான். ஓகே, அதுக்குள்ள ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்ல வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்கு. எப்படி படிப்போம்னா ஒரு வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வில் பி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஒன் பர்டிகுலர் ஏரியா. சில டாபிக்ஸ் வந்து லைக் நெட்வொர்க்லாம் வந்து 2 வாரம் கூட ஆகலாம். ஸ்டோரேஜ் அகைன் வந்து வி மைட் நீட் 3 days, சாட்டர்டே சண்டே அண்ட் ஒன் மோர் சாட்டர்டே தேவைப்படலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் போவோம். ஸோ நம்ம வந்து டென்டேட்டிவ் டைம் லைன்ஸ் அண்ட் ஸ்கெடியூல் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஈச் அண்ட் டே எவ்ரி என்ன கவர் பண்ணுவோம், என்ன மாதிரி சர்வீசஸ், ப்ராடக்ட் டிஸ்கஸ் பண்ணுவோன்றது. பட் சம்டைம்ஸ் லைக் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்தது அப்படின்னா we might need to add one more day for network, one more day for storage. Okay, it depends on how much you guys are interactive and asking questions. Okay, so far வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? let's get into the key discussion, like அவங்களுடைய global infrastructure பத்தி பார்ப்போம். Any questions before we move into that? Okay. ஓகே, ஸோ AWS உடைய ஜாகிரபிக்கல் ப்ரெசன்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ அன்லைக் அஷ்யூர், ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா we have a much better slide deck. ஓகே, ஸோ infrastructure.aws போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா you will have visibility on என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ infrastructure.aws. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொன்னேன். ஓகே, பிஃபோர் ஐ ஷோ திஸ் லெட்ஸ் லிஸ்ட் டவுன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீஜியன்ஸ் சொன்னேன்னா, தென் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் சொன்னேன். அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அவைலபிலிட்டி ஜோன்ல ஒரு டேட்டா சென்டர் இருக்கலாம், ஒரு சில அவைலபிலிட்டி ஜோன்ல 2-3 டேட்டா சென்டர் இருக்கலாம். ஸோ அவைலபிலிட்டி ஜோன் இஸ் a combination of AWS data centers. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஜோன் இருக்கு, தென் வேவ்லென்த் ஜோன் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா we also have edge locations. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து கிளவுட் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவல் டேர்ம்ல. பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ், பாப் லொகேஷன், சில பேர் வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, CDN சொல்லுவாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் பீப்புள் யூஸ் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ வெண்டர்ஸ், பட் ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் டேர்ம் வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், CDN தான் சொல்றோம். ஓகே, ஸோ இது பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ், CDN. இவங்களுடைய AWS ஓட ஆக்சுவல் டேர்ம் வந்து கிளவுட் ஃப்ரண்ட்.
ஓகே, ஸோ இந்த 6 கேட்டகரைசேஷன் தான் வந்து ஏடபிள்யூஎஸ் ஓட ஜியாகிரபிக்கல் பிரசன்ஸ். அஷூர்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஒன்று இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் ஜியாகிரபிஸ். ஓகே, ஜியாகிரபிஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. பட் ஏடபிள்யூஎஸ் அஷூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் ஜோன், வேவ்லென்த் ஜோன்லாம் கிடையாது அங்க. ஓகே, ஸோ தே ஆல்சோ ஹேவ் அவைலபிலிட்டி ஜோன். அங்க வந்து அவைலபிலிட்டி செட்ஸ் இருக்கு. அவைலபிலிட்டி செட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இங்க என்ன இல்லைன்றத சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இது ரெண்டும் வந்து மற்ற கிளவுட்ல வந்து அடிஷ்னலா பார்க்க முடியும். ஓகே, எஸ்பெஷலி இன் அஷூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜியாகிரபிஸ் அண்ட் அஷூர் அவைலபிலிட்டி செட்ஸ் பார்க்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ்க்கு வந்து லீகல் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு டேட்டா நீங்க ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் லிமிட்குள்ள வந்து உங்க டேட்டா இருக்கணும் அப்படின்ட்டு டேட்டா ரெசிடென்சி ரெஸ்ட்ரிக்ஷன், டேட்டா கம்ப்ளைன்சி ரெஸ்ட்ரிக்ஷன், லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய டேட்டா வந்து ஒரு பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்குள்ள தான் இருக்கணும்ன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதை மீட் அப் பண்றதுக்காக அஷூர் வந்து இந்த ஜியோகிராஃபின்ற லாஜிக்கல் பவுண்டரி ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் மெயின்லி ஃபார் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக ஆர் we can say contractual obligationக்காக கவர்மெண்ட் இதுவா இருக்கலாம். ஸோ கான்ட்ராக்சுவல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் we can say specifically for data sovereignty or okay, so this is enough. Okay, so data compliance-க்காக தான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபின்னு ஒன்று இருக்கு. அவைலபிலிட்டி செட்ன்றது என்னன்னா இப்போ நீங்க மோர் தேன் ஒன் சர்வர் வந்து ஒரு பர்டிகுலர் சர்வீசஸ்க்கோ அப்ளிகேஷனுக்கோ ரன் பண்றீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்வீசஸ் ரன் பண்ணீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு? ஈச் அண்ட் எவ்ரி ரேக்ல வந்து ஒரு டாப் ஆஃப் த ரேக் ஸ்விட்ச் இருக்கும். பேக் எண்ட்ல வந்து பவர் தனியா வரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு சர்வர்ல உங்களுடைய வர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் ரிட்டன்டன்சி அட் த நெட்வொர்க் லெவல், சர்வர் லெவல் அண்ட் பவர். மூணுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் சோர்ஸ் மூணுத்துலயுமே உங்களுக்கு ரிட்டன்டன்சி கிடைக்கும், பவர் சப்ளை. ஓகே, வெவ்வேறு ரேக்ல நம்ம சர்வீசஸ் ரன் பண்ணும்போது ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் ஒன்னு ரன் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 2 விஎம்ல ரன் பண்றோம்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து இன்ஸ்டன்ஸ் சொல்லுவோம், விஎம் இன்ஸ்டன்ஸ் 1 இன்ஸ்டன்ஸ் 2ன்னு சொல்றோம். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து 1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேக்ல இருக்கும் அவைலபிலிட்டி செட் கான்செப்ட்ல, இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேக் 2ல இருக்கும். ஸோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி ரேக் நீங்க வந்து யூ வில் ஹேவ் அ டாப் ஆஃப் த ரேக் நெட்வொர்க்ல ஒரு ஸ்விட்ச் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு நெட்வொர்க் லெவல் ரிட்டன்டன்சி கிடைக்கும். இந்த ரேக் 2ல இருக்கிற ஒரு சர்வர்ல வந்து இன்ஸ்டன்ஸ் 2 ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து யூ வில் ஹேவ் ரிட்டன்டன்சி அட் த ரேக் லெவல். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் இங்க கிடையாது நம்மளுடைய ஏடபிள்யூஎஸ்ல. ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிறது இந்த 6 டிஃபரெண்ட் கிளாசிபிகேஷன் தான். ஓகே, மேபி ஃபியூச்சர்ல வந்து எல்லா கிளவுடுமே எல்லா மத்தவங்களோட இதை அடாப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஐடியா நல்லா இருந்ததுன்னா தே வில் ஆல்சோ பிரிங் இன் தட் சேம் கைண்ட் ஆஃப் பிலாசபி வந்து இங்கேயும் கொண்டு வருவாங்க. பட் அது வந்து மேட்டர் ஆஃப் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல திடீர்னு வரலாம், இல்ல 1 monthல வந்து இந்த பர்டிகுலர் ஜியோகிராஃபிஸ் அவைலபிலிட்டி செட்லாம் இங்க ஏடபிள்யூஎஸ்ல கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க ஜெய், if there is a question please feel free to ask. கேளுங்க. இது டெப்ளாய்மெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல ஏடபிள்யூஎஸ்ல, அது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏன்னா லுக்ஸ் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி செட் டெப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ங்கிறதும். ஓகே, டிப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னா நீங்க எதை மீன் பண்றீங்க? லைக் இன்ஸ்டன்ட் பண்ணும்போது நீங்க டெடிகேட்டட் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்பிளிட் டெப்ளாய்மெண்ட் சம்திங் ஒரு 3 டைப் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. இதே நான் லைக் சொல்றேன்னா ரேக் செக்ரிகேஷன் இல்லைன்னா புட் டுகெதர் ஆர் ஸ்பிளிட் அவே, அந்த மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஆமா, இங்க கவனிச்சீங்கன்னா இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா we do have some options like dedicated host நீங்க போலாம், custom hardware சூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அகைன் அது that is within your infrastructure as a service. அதனால நான் இங்க இப்போதைக்கு கரண்டா நான் லிஸ்ட் பண்ணல. ஓகே, there are few more offering like நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் ஹோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்ல என்னுடைய கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா என்னோட விஎம் என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து மற்ற காம்படிட்டருடைய விஎம் கூட கோலோகேட் ஆகக்கூடாது ஒரே ஹார்ட்வேர்ல அப்படின்னு ஏதாவது லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க டெடிகேட்டடா ஹோஸ்ட் வாங்கி கூட விஎம் ரன் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன்ல இல்ல ஒரு பர்டிகுலர் கிராஃபிக்ஸ் அடாப்டரோட ஒரு ஸ்பெசிபிக் டிமாண்ட் இருக்கு, அது இருந்தாதான் நான் வந்து என்னுடைய சர்வீசஸ் இங்க கம்ப்ளீட்டா ரன் பண்ண முடியும் அப்படின்னு யாராவது கேட்கறாங்கன்னா கஸ்டம் ஹார்ட்வேரும் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட் அவைலபிள் இன் ஆல் த ரீஜியன்ஸ். ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீஜனல் சர்வீசஸ்னு இருக்கு, குளோபல் சர்வீசஸ்னு இருக்கு. அதை நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். நான் என்னென்ன ரீஜனல் சர்வீசஸ், என்னென்ன குளோபல் சர்வீசஸ், எதெல்லாம் வந்து நெட்வொர்க் பேஸ்ட் சர்வீசஸ், எதெல்லாம் நான் நெட்வொர்க் பேஸ்ட் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி நிறைய கிளாசிபிகேஷன் கேட்டகரைசேஷன் இருக்கு. அதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு டெடிகேட்டட் ஹோஸ்ட் ஷேர்டு ஹோஸ்ட்ங்கிறது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் தட் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல வந்துட்டு தே வில் கிவ் யூ ஆக்சஸ் ஆர் சம்திங் எல்ஸ் டிஃபரெண்ட்.
இல்ல டெடிகேட்டட் ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃப்ரீ ட்ரையர்லாம் கிரியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஒன்லி இஃப் யூ ஹேவ் அ வேலிட் ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அதாவது சிங்கிள் டெனன்சி ஆர் டெடிகேட்டட் ஹார்ட்வேர்லாம் கிரியேட் பண்ணலாம், டெடிகேட்டட் ஹோஸ்ட்லாம் பண்ணலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஜி, அது ஒன் பை ஒன்னா பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஏடபிள்யூஎஸ் ஜியோகிராபிக்கல் பிரசன்ஸை வந்து ஏடபிள்யூஎஸ் ஓட பேக் எண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேண்ட்ஸ்கேப்பை இந்த 6 விதமா தான் அவங்க கேட்டகரைசேஷன் பண்றாங்க. As I said, என்னோட நீங்க கொஸ்டின் என்னன்னா, ஆக்சுவலி என்னோட கொஸ்டின் என்னன்னா வந்துட்டு, இப்போ வந்து டெடிகேட்டடா வந்துட்டு எனக்கு ஒரு கிளஸ்டர் வேணும், 4 சர்வர் வேணும், அந்த சர்வர்ல வந்துட்டு நோ அதர் கஸ்டமர் ஷுட் பிளேஸ் தட் தேர் விஎம்ஸ், சரியா? அப்படி இருக்கும்போது ஹவு தட் அலோகேஷன்ஸ் வில் பி ஹேப்பன் ஆன் திஸ் ஹோஸ்ட் லெவல் ஆர் ஹார்ட்வேர் லெவல்? ஓகே, அதான் நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா when you are requesting for resources, அந்த ஆப்ஷன் எப்படி இருக்கும், எங்க சூஸ் பண்ணலாம் என்னன்றது வந்து காமிக்கும் போது you will easily understand. ஓகே, சோ virtually நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியாது. So I'll help you understand. ஏன்னா நீங்க கிரியேட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் விஎம் கேட்கலாம், இல்ல டெடிகேட்டட் ஹோஸ்ட் கேட்கலாம், இல்ல வந்து மல்டி டெனன்ட் ஹோஸ்ட் கேட்கலாம். அந்த மாதிரி டிராப் டவுன்ல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட், ஆமா, ஷேர்டு டெனன்சி, டெடிகேட்டட் டெனன்சி அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. அது எங்க வரும், எந்தெந்த சர்வீசஸ்லாம் வரும்ன்றதுக்கு அதனால தான் நான் சொன்னேன். ஸோ ஒரு சில சர்வீசஸ்லாம் ரீஜனல் சர்வீசஸ்ல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும், ஒரு சில குளோபல் சர்வீசஸ்ல இன்னும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, அந்த டெனன்சி அதை பத்திலாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஓகே, டெடிகேட்டட் விஎம், டெடிகேட்டட் ஹோஸ்ட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ வில் கெட் இட் டு தட் லிட்டில் லேட்டர். நம்ம இந்த EC2 பார்க்க நம்ம EC2 பார்க்கும்போதே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு AWS ஓட பேக் அண்ட் டேட்டா சென்டர் வந்து they have classified into regions, availability zones, AWS data centers, maybe AWS data centers தான் எல்லாமே. So I'll just remove this. Data centers, local zone, wavelength zone, and edge location. Okay, region is a collection of availability zone. Availability is a collection of one or more discrete data center. Local zone, wavelength zone லாம் வந்து பாத்தீங்கன்னா அது it is independent of these three. Okay, local zone வந்து ஒரு specific யூசருடைய ப்ராக்சிமிட்டி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ப்ராக்சிமிட்டிக்காக வந்து க்ளோசர் அந்த என்ன சொல்றது லேட்டன்சி கம்மி பண்றதுக்காக கொண்டு வரது. இது வந்து வேவ்லென்த் ஜோன் வந்து மெயினா ஃபார் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வந்தது. வில் லேர்ன் த டீடைல்ஸ் ஆஃப் தட். ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இம்ப்ரூவ் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டு இம்ப்ரூவ் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யூஎஸ்ல மட்டும்தான் இருக்கு, இதுவும் யூஎஸ்ல மட்டும்தான் இருக்கு, இதுவும் யூஎஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ தே வில் பி எக்ஸ்பேண்டிங் திஸ் இன் அதர் கண்ட்ரீஸ் வெரி சூன், அதர் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ் வெரி சூன். பட் இப்போதைக்கு மெயினாக வந்து தே ஆர் ஃபோக்கஸிங் ஆர் பப்ளிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இன் யூஎஸ்ல தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. லெட்ஸ் டைவ் இன்டு தட் infrastructure.aws போனீங்கன்னா குளோபல் உங்களுடைய சர்வீசஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஆஃபர் பண்றாங்க என்றது இந்த டயக்ராம்ல பார்க்க முடியும். பிளஸ் இங்க கவனிச்சிங்கன்னா இந்த நெட்வொர்க் எல்லாமே வந்து AWS ஓட ஓன் பேக் எண்ட் நெட்வொர்க். ஜியோகிராபிக்கலா குளோபலாவே வந்து பாத்தீங்கன்னா they have interconnected their data centers. ஓகே, இந்த லைன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது அவங்களுடைய ஓன் பேக் போன் நெட்வொர்க். பட் இப்போதைக்கு வந்து யாரு மார்க்கெட் லீடர்னு கேட்டீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் as their own network across the globe. They have got around என்ன சொல்றது 6 petabytes of data வந்து டெய்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அவங்களுடைய ஓன் நெட்வொர்க்ல. ஸோ அவங்களுடைய ஓன் நெட்வொர்க் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. பட் ஈவன் AWS has also got their own direct connection. அவங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க குளோபலா. ஓகே, ஸோ இஃப் யூ want to look in a map view, இந்த மேப் வியூ கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி அவங்களுக்கு கனெக்ஷன் போகுதுன்னு பாருங்க. ஸோ தேர் வில் பி ரிட்டர்ன் கனெக்ஷன். ஒரு பர்டிகுலர் ரீஜன்லேயே வந்து யூ வில் ஹேவ் அ மல்டிபிள் ரிட்டர்ன் கனெக்ஷன். இதெல்லாம் வந்து ரீஜன்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் ஹேவ் ஒன் ஆர் மோர் அவைலபிலிட்டி ஜோன். அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஸோ ரீஜன்ன்றது இட் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் லைக் ஒரு it's a logical entity. We can just say like a region under that you can there are around 24 regions இருக்கு இப்போதைக்கு. let's cross verify. இது மாறிட்டே இருக்குங்க. so once again ஏன் ரொம்ப லேட்டன்சி வருதுன்னு தெரியல. okay, so as of now we have got around 24 தான் நினைக்கிறேன். okay, so we don't have the details here. maybe global infrastructure போய் பார்க்கலாம். okay, I think I'm right. 24 regions இருக்கு. Then we have got around 77 availability zones இருக்கு as on date. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ கரண்டாக லைவாக இருக்கிறது மட்டும் தான் நான் வந்து லிஸ்ட் பண்ணுறேன். தேர் மைட் பி மோர் அடிஷன் டு திஸ் இன் நியர் ஃபியூச்சர். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தே ஆர் ஆடிங் +5 more regions.
ஓகே, அதே மாதிரி தே ஆர் ஆடிங் மோர் 15 அவைலபிலிட்டி ஜோன். ஸோ அவங்களுடைய இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து தே ஆர் ஆடிங் மோர் ரீஜன். ஓகே, லைக் அஜூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவிலே 3 ரீஜன் வச்சிருக்காங்க, மும்பை, சென்னை அண்ட் பூனேல. வேற ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் பூனேல மட்டும்தான் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் கரண்டா இருக்கு. ஓகே, இஃப் யூ லுக் அட் ஹியர், லெட்ஸ் கோ இன்டு க்ளோசர். ஒன் செகண்ட், என்னுடைய லேப்டாப் ஏன் அவ்வளோ ஸ்லோவா இருக்கு? ஒன் செகண்ட், லெட்ஸ் கோ க்ளோசர் டுவர்ட்ஸ் மும்பை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஒன்று லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஈவன் இன் சென்னை ஆல்சோ தே ஆர் பிரிங்கிங் இன் ஒன் மோர் நியூ டேட்டா சென்டர். நேற்று கேட்டுருந்தாருல நம்ம கேசவன் கேட்ட மாதிரி ஹைதராபாத் வந்து ஃபோக்கஸ்டாக கொண்டு வராங்க. ஓகே, அவங்களுடைய ஓன் ப்ரமிசஸ்க்கு. பட் நியர் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஆல்சோ கோ லொகேஷன் இன் சென்னை ஆஸ் வெல் as இன் பெங்களூர். ஓகே, ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் டேட்டா சென்டர்ஸ். ஒன் ஆர் மோர் டேட்டா சென்டர்ஸ்னு சொல்லும் போது சில ரீஜன்ல வந்து யூ மைட் ஹேவ் 6 டேட்டா சென்டர்ஸ், ஒரு சில ரீஜன்ல யூ கேன் ஹேவ் மினிமம் ஆஃப் 2, ஒரு சில இடத்துல 3 இருக்கும். ஸோ வந்து யூ வில் ஹேவ் மினிமம் ஆஃப் 2, மினிமம் 2 டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஆவரேஜா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 3 டேட்டா சென்டர் பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து 6 டேட்டா சென்டர்ஸ் இருக்கு ஒரு சில ரீஜன்லலாம். ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரீஜன் டு ரீஜன். ஸோ இதுல எதுக்காக நம்ம வந்து அவைலபிலிட்டி ஜோன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா சென்டர் இருக்கணும்? என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம டிசிடிஆர் கான்செப்ட்லாம் பார்க்குறோம்ல. ஸோ இப்போ ஆன் ப்ரமைசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ பிரைமரி சைட், யூ ஹேவ் அ செகண்டரி சைட். அப்படின்னும் போது 2 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கான்ஃபிகரிங் டிசிடிஆர் மாதிரி பண்றீங்க. ஸோ அது வந்து வித்தின் ரீஜன் கொண்டு வரணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்கு அவைலபிலிட்டி ஜோன்ல. ப்ளஸ் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் கனெக்டட் வித் வெரி ஹை த்ரூபுட் நெட்வொர்க் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, யூ ஹேவ் அ ஐ மைட் நீட் டு ரீஸ்டார்ட் மை பிசி. ரொம்ப லேட்டன்சி கம்மியா இருக்கும். ஓகே, ஒருவேளை அந்த கிராஃபிக்கல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதால பிசி ரொம்ப ஸ்லோவா பிஹேவ் பண்ணதான்னு தெரியல. ஓகே, இஃப் யூ கேன் ரீட் இட் ஹியர், நீங்க கவனிச்சீங்கன்னா you can see we have a very high bandwidth between the data centers or between the availability zone, and also we have a low latency network. ரெண்டுமே ஃபுல்லா redundant இருக்கும். You will have multiple redundant connection between the data center within availability zone. அதே மாதிரி டெடிகேட்டடா மெட்ரோ ஃபைபர் இருக்கும். சில லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் வந்து இட் மைட் பி வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மைல்ஸ் அப்பார்ட் இருக்கும். பட் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் லெவல் redundancy கொடுத்தீங்க அப்படின்னா யூ மைட் ஹேவ் மச் பெட்டர் என்ன சொல்றது redundancy கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னை அண்ட் மும்பைல நீங்க ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரே கண்ட்ரில இருக்கும், பிளஸ் 2 டிஃபரெண்ட் ஜியாகிரபிக்கல் ரீஜன் தான் சொல்லுவாங்க. மும்பை ஒரு ரீஜன், ஹைதராபாத் ஒரு ரீஜன் இது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து இப்போ இந்த சைடு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து அரேபியன் சி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் அந்த மாதிரி வந்துன்னா யுவர் ஹைதராபாத் அண்ட் சென்னை டேட்டா சென்டர் வந்து லைவா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து இந்த சைட்ல நேச்சுரல் டிசாஸ்டர் பே ஆஃப் பெங்கால் சைட்ல வருது அப்படின்னா யூ வில் ஸ்டில் ஹேவ் யுவர் சர்வீசஸ் ரன்னிங் ஆன் மும்பை. அந்த மாதிரி வந்து ரிட்டர்டன்சி ஏற்படுத்துற மாதிரி ஒரு 300 மைல்ஸ் இல்ல 500 மைல்ஸ் வந்து டிஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு ரீஜன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் ஒரு ரீஜனுக்குள்ள யூ வில் ஹேவ் மல்டிபிள் டேட்டா சென்டர். அது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி அந்த டேட்டாபேஸ் சர்வர்ஸ்லாம் கிளஸ்டரிங் கிரியேட் பண்றீங்கல்ல, அது பிட்வீன் டேட்டா சென்டர்ல இருக்கணுன்ற மாதிரி தே வில் பி ஹேவிங் டிஃபரெண்ட் சர்வீசஸ். இதுல என்ன அட்வான்டேஜ்னா நடுவில் வந்து ஒரு ஃபயர் பிரிட்ஜ் மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் டேட்டா சென்டரா இருந்தாலுமே நடுவில் வந்து ஒரு ஃபயர்வால்னா நீங்க நெட்வொர்க்ல இருக்க ஃபயர்வால் கிடையாது. they have a physical network firewall barrier. அந்த firewall barrier என்ன பண்ணா ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தாலுமே இந்த டேட்டா சென்டர்ல இருந்து அந்த டேட்டா சென்டருக்கு வந்து அதோட இம்பாக்ட் இருக்காத மாதிரி ஒரு நடுவில் வந்து ஒரு ஃபயர்வால் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க எல்லா டேட்டா சென்டருக்கு நடுவில். ஓகே, ஸோ இந்த பிளாஸ்ட் ஆனாலுமே அதோடைய இம்பாக்ட் வந்து வெளியில போகாது உங்களுக்கு. சொல்லுங்க ஜி. அந்த ரீஜன் பவுண்டரி செட் பண்றது வந்து ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சென்டர் தானே ஸ்டான்? அது திருப்பி கேளுங்க ஜி, புரியல. இல்ல சார், இப்போ மும்பை அண்ட் ஹைதராபாத் 2 இடத்துல பாயிண்ட் இருக்கு AWS ஓட சர்வீசஸ். ஸோ இன் பிட்வீன் த பேரியர், ஸோ வி ஹேவ் த ஒன் மோர் பேரியர் இன் பிட்வீன் தட். ஸோ அது வந்து ஒரு டேட்டா சென்டர் தான் கிரியேட் பண்ணுவாங்களா இல்ல அது என்ன மாதிரி என்விரான்மெண்ட் வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக கேட்குறாங்க. ஓகே, இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே 6 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ் இருக்கு ஒரே இடத்துல ஒரே அவைலபிலிட்டி ஜோன்ல. ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம இங்கே லேபிள் பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து யூஎஸ் ஈஸ்ட் 1, யூஎஸ் வெஸ்ட் 1 அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் ஈஸ்ட் 1, சவுத் ஈஸ்ட் 2 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த சவுத் ஈஸ்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் இருக்கும். சவுத் ஈஸ்ட் 1A வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட்டா சென்டர் இருக்கும். அங்கேயே நீங்கள் டிசிடிஆர் வேணா வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா பசிபிக் சவுத் ஈஸ்ட் 1Bன்னு இருக்கும். அதில் 2 டேட்டா சென்டர். அந்த மாதிரி வில் ஹேவ்
2 more data center in Asia Pacific Southeast 1B. இந்த 3 கிளாசிபிகேஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 டேட்டா சென்டர் வந்து ஒரே லொகேஷன்ல இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து ஒரு ஃபயர்வால் பேரியர் மாதிரி இருக்கும். பாம் பிளாஸ்ட் நடந்தா கூட 2 டேட்டா சென்டருக்குள்ள எந்த இம்பாக்ட் இருக்காது. இது ரெண்டுத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா we might have 200 miles டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிங்கப்பூர் வந்து ரொம்ப சின்ன லொகேஷன்ல, அதனால you might not get அந்த 200 miles இது கிடைக்க வாய்ப்பு கம்மி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அங்க எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும், அங்க வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்கல சார். ரீஜன்ல இம்பாக்ட் இருக்கும், இன்னொரு ரீஜன் இம்பாக்ட் இல்லாத ரன் பண்ற மாதிரி எந்த மாதிரி டிசைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் அங்க டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ரெண்டு ரீஜன் நடுவுல பேரியர் மாதிரி ஒன்னு இருக்குன்னு சொல்லுங்க. அது என்ன பேரியர்? So if you are using for a firewall between the data center, if you are using for that between data center for firewall, how does a VLANs or availability on this both data centers? The same VLAN or the same segment of that IP will be available, or there are different kind of IP? Okay, yeah, to be clear, we do have logical firewall, like நீங்க சொன்னீங்க மைண்ட்ல திங்க் பண்ண நெட்வொர்க் ஃபயர்வாலும் இருக்கு. பட் ஆன் டாப் ஆஃப் தட் we also have, நான் சொல்ற ஃபயர்வால் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பிசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதில் மேபி இஃப் தேர் இஸ் a picture I can show you. ஓகே, பிசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரியர் ரெடி பண்ணுவாங்க. அந்த பேரியர் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃபா இருக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் பாம் பிளாஸ்ட் ஆகுதுன்னா அதோடைய இம்பாக்ட், அதோடைய அந்த அதிர்வை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ற மாதிரி, அதனால வந்து பக்கத்துல இருக்க டேட்டா சென்டர் இம்பாக்ட் ஆகாத மாதிரி பிசிக்கலா தே ஆர் ஹேவிங் அ ஃபயர்வால் பேரியர். ஓகே, அதனால தான் நான் சொன்னேன் இது இங்க எதிர்பார்க்குற மாதிரி நெட்வொர்க் லெவல்ல வந்து டிராஃபிக்கை ஸ்டாப் பண்றது, நெட்வொர்க் டிராஃபிக்கை ஸ்டாப் பண்ற ஃபயர்வால் இல்ல. ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் பிசிக்கல் பேரியர் பிட்வீன் 2 டேட்டா சென்டர்ஸ் இன் சிங்கிள் அவைலபிலிட்டி ஜோன். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொவிஷனிங் வந்து மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்லையுமே இருக்கு, அமேசான் டேட்டா சென்டர்லையுமே இருக்கு. அது தனியாவே ஒரு வெண்டர் இருக்காங்க அந்த பிசிக்கல் பேரியர் ரெடி பண்றதுக்கு. அது வந்து பாம் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு என்ன ஒரு ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, சம் கைண்ட் ஆஃப் அந்த ப்ரூஃபிங் பண்ணுவாங்க அது. ஓகே, ஸோ இங்க பிளாஸ்டே ஆனாலுமே அது வந்து அந்த டேட்டா சென்டருக்கு வந்து அது இம்பாக்ட் இருக்காது இதனால. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன்ல மெயினா அவங்க என்ன இது கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலா பவர் கொடுப்பாங்க, இண்டிவிஜுவலா நெட்வொர்க்கிங் கொடுப்பாங்க, இண்டிவிஜுவல் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க. ஓகே, தே ஹேவ் ரிட்டன்டன்ட் பவர் கனெக்ஷன். நான் நேற்று சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா தே வில் பை இன் பவர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விண்ட் எனர்ஜிலேருந்து வரும், சில சோலார்லேருந்து வரும், சிலது வந்து எலக்ட்ரிக்கல் கிரிட்லேருந்து வரும். இப்போ இந்தியாவில் மும்பையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற பவர் தனியாக கன்சிடர் பண்றாங்க, அதானியோட சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து தனியாக கன்சிடர் பண்றாங்க. அந்த மாதிரி ரிட்டன்டன்ட் பவர் சோர்சஸ் இருக்கும். பிளஸ் வந்து நெட்வொர்க்கிங் தனியாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா you will have different providers providing internet. So in the data center க்கு வந்து பாத்தீங்கன்னா you will have multiple redundant source of power, networking and internet. Plus அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வேற வேற டேட்டா சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாவே இண்டிவிஜுவலா கேபிள்ஸ் லே பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ தே ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ ஒரு பர்டிகுலர் டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு டேட்டா சென்டர் வந்து இட் வில் நாட் கம்ப்ளீட்லி கெட் இம்பாக்டட் பிகாஸ் ஆஃப் பிளாஸ்ட் ஆர் நேச்சுரல் கலாமிட்டி. அண்ட் உங்களுடைய சர்வீசஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு ரிட்டன்டா கிரியேட் பண்றீங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அப் டைம் அண்ட் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் உங்களுக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி what is see actually 1A we have that a 2 data center, you are saying that a physical barrier which is available. If you are talking about for a 1A between this 1B, so how this is the same kind of a physical barrier? It's not required because it is beyond this 300 miles away, right? So what is this kind of availability or the physical firewall or a logical firewall will be available, and how this VLANs are segregated between this 1A and 1B data centers? ஓகே, ஸோ நான் நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ இதில் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா let me come to that slide. என்னன்னு தெரியல, மேபி during the break I'll restart my PC. அதை க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன், மேபி இதனால தான் கிராஃபிக்ஸ் ஏதாவது நிறைய ஆனதால வருதான்னு தெரியல. இருங்க. ஸோ let me go to that shared responsibility slide quickly. Okay, so எங்கம்மா இருக்கு? Let me quickly explain that and come back. Shared responsibility slide. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா AWS is responsible for the security of the cloud
and we the customer, we are responsible for the security in the cloud. Okay, so firewall configuration என்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஜிக்கலா கான்ஃபிகர் பண்றது, there are 7 layers of security. You can protect your different layers. ISO OSA layer protect பண்றதுக்கு 7 different layers protect பண்றதுக்கு they are providing different services for each layer. அதை பத்தி நம்ம டீடைல்டா என்னென்ன சர்வீசஸ் எந்தெந்த லேயர்ல யூஸ் பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம் நம்ம பார்ப்போம். பிளஸ் பேக் எண்ட்ல நீங்க யோசிக்கிற நெட்வொர்க் ஃபயர்வாலை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்றது நம்மளுடைய ஸ்கோப்ல கிடையாது. இட் இஸ் மேனேஜ்டு பை ப்ரொவைடர் லைக் அமேசானோ இல்லை மைக்ரோசாஃப்டோ ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த நெட்வொர்க்கிங்ல வந்து பேக் எண்ட்ல பிசிக்கல் ஃபயர்வால் வந்து என்ன யூஸ் பண்றாங்க என்னன்றது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரீஜன் டு ரீஜன். அது அவங்க சூஸ் பண்றது வந்து ஈவன் குளோபலா வந்து யூ கேனாட் சே ஒரே ஒரு பர்டிகுலர் மாடல் ஆஃப் டிவைஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏஷியா பசிபிக்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் கம்ப்யூட் வந்து தேர் மைட் பி a குட் வெண்டார் லைக் ஈவன் வந்து ஒரு ஹெச்பியா இருக்கலாம் இல்லை வந்து டெல்லா இருக்கலாம். ஸோ யார் வந்து பெட்டரா சர்வீஸ் கொடுக்குறாங்க, யார் பெட்டரா வந்து பார்ட்ஸ் அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க, யார் குயிக்கா வந்து உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் டெலிவர் பண்றாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபீட்பேக் எடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் டு ரீஜனல் வந்து பாத்தீங்கன்னா they might be choosing a different hardware vendor, they might be choosing a different networking vendor. firewall devices அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா they have a criteria to choose a particular vendor for a particular region. ஸோ நீங்க வந்து குளோபலா வந்து இதுதான் உங்களுடைய நார்ம்ஸ்னு சொல்லவும் முடியாது, இதுதான் உங்களுடைய டிவைஸ்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த டேட்டா சென்டர் டு டேட்டா சென்டரை வந்து பிசிக்கலா செக்யூர் பண்றது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டு சம் எக்ஸ்டென்ட் AWS is providing physical firewall solution to us. Plus on top of that நீங்க உங்களுக்கு லாஜிக்கலா நீங்க எப்படி வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் கிரியேட் பண்றீங்களா, இல்ல வந்து ஷீல்டு கிரியேட் பண்றீங்களா, கார்ட் டியூட்டி கிரியேட் பண்றீங்களா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா there are 30+ security services which you can choose to secure your environment. ஓகே, அதை பத்தி நம்ம என்னென்ன சர்வீசஸ் என்னன்றதை பார்ப்போம். AWS செக்யூரிட்டி வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து நான் தனியாகவும் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட 30+ சர்வீசஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னென்ன இன்ஸ்பெக்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க, கார்ட் ட்ரைல் எதுக்கு யூஸ் பண்றாங்க, கார்ட் டியூட்டி எதுக்கு யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி there are lot of different services for each and every layer. For each and every product you can accommodate separate security products. Okay, and one more query here. If I'm using for a one server production server in a 1S data center and my DR server in the 1B data center, is that same kind of a VLAN segments will be available on that production and DR server, or the different kind of IP address segments will be available? ஓகே, ஸோ that will be kind of நீங்கள் அதை வந்து முதல்ல வந்து எப்படி நம்ம நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணலாம், எப்படி சப்நெட்ஸ் அலோகேட் பண்ணலாம், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் as on date you cannot have a overlap between regions. Okay, you cannot have a overlap between regions, but within a region you can have one subnet spanning across multiple data centers. That is feasible. But if you are creating two different VPC or VNet in two different regions, you cannot have a overlap as on date. But Amazon and Microsoft both are working towards making a particular VLAN extendable or extensible to two different geographical regions. அது வந்து இன்னும் work in progress தான். But as on date you cannot have a overlap between region. Within a region you can have a VLAN across the metros. ஓகே, மெட்ரோ கிளஸ்டர் மாதிரி நீங்க வந்து அதுக்கெல்லாம் ஒரே VLANலாம் யூஸ் பண்ணலாம். அது நம்ம வந்து நெட்வொர்க்கிங் வரும்போது என்னென்ன எப்படி கிரியேட் பண்ணலாம் என்னன்றது டீடைல்டா ப்ராக்டிகலா பார்க்கும்போது you will be easily getting it. Okay, yeah. ஓகே, ஸோ இது வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி பார்க்கலாம். பட் அகெயின் ஆன் அ வெரி ஹை லெவல் இந்த டேர்ம்ஸ் கொஞ்சம் பார்த்துங்க. இது வந்து எக்ஸாம்லேயே சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த கிளவுட் வந்து நம்ம ஓகே, ஆஃப் த கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா AWS அமேசான். ஓகே, ஸோ அந்த சின்ன வேர்ட்ஸ்ல வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு நம்ம தப்பான ஆன்சர் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது both customer and provider Amazon, we are both equally responsible for maintaining our data within the cloud. Okay, so on the core backend physical infrastructure manage பண்றது AWS. but again அதோட logical side, இப்போ வந்து infrastructure எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நெட்வொர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா you can create a lot of different stuffs. நம்ம அது ஒரு டாபிக் வரும்போது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. I don't want to limit myself here. So getting back to that infrastructure as a service, அதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த சைட் போனீங்கன்னா யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டீடைல்ஸ். ஓகே, அந்த ஒரு சைட்லேயே நீங்கள் வந்து AWS ஜியோகிராஃபிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் பார்க்க முடியும். ஓகே, ஐ ட்ரை அண்ட் ஷோ தட் யூசிங் த ஸ்லைட் நவ். ஏன்னா அந்த இது ஓப்பன் பண்ண கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, மெஷின் நிறைய கிராஃபிக்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ஓகே,
ஸோ ஏடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் லைக் திஸ். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் யூஎஸ் ஈஸ்ட் 1, யூஎஸ் ஈஸ்ட் 2, அந்த ஈச் அண்ட் எவ்ரி ரீஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் அ நேம், தே வில் ஹேவ் அ கோட், ஒரு 3 செப்பரேட்டர் கோட் இருக்கும் உங்களுக்கு. நான் சொன்னது வந்து சிங்கப்பூர்ல வந்து ஏஷியா சவுத் ஈஸ்ட் 1 இல்லாட்டி ஏபி சவுத் ஈஸ்ட் 1 இருக்கும். நான் இங்க என்ன டைப் பண்ணிட்டு இருந்தேன், ஐ வாஸ் டைப்பிங் சம்திங் எல்ஸ், ரைட்? கரெக்டாக தான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஏஷியா சவுத் ஈஸ்ட் 1 அண்ட் ஏபி சவுத் ஈஸ்ட் 2 அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து சிங்கப்பூர்ல இருக்கு, பிளஸ் வந்து சிட்னில இருக்கு. உங்களுக்கு வந்து சிங்கப்பூர்ல வந்து யூ cannot have two different region within the particular Singapore location ல கொண்டு வர முடியுன்றதால they have different regions within Asia Pacific like this. Okay, so நீங்க இதுக்கு நடுவுல வந்து region to region வந்து நீங்க சர்வீஸை சோர்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரீஜன்ன்றது இட் இஸ் அ கிளஸ்டர் ஆஃப் டேட்டா சென்டர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குரூப் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோன்னு சொல்லலாம், இல்லை கிளஸ்டர் ஆஃப் டேட்டா சென்டர்னு சொல்லலாம். அவைலபிலிட்டி ஜோன்ன்றது இட் இஸ் a group of one or more data centers. Okay, physically வந்து பாத்தீங்கன்னா you will have more than one data center within availability zone. So availability zone ன்றது வந்து இந்த மாதிரி you will have multiple segregation. Okay, one second. Okay, region availability zone இது வந்து physically வந்து பாத்தீங்கன்னா physical separate data center. ஓகே, இது மூணுத்துக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ரீஜன் இஸ் a group of availability zone, availability zone is a group of data centers. edge location என்னன்றது பார்ப்போமா? இல்ல டவுட் இருக்கா இதுல? இதுல ஏதாவது புரிஞ்சுக்க முடியலையா? ஓகே, சோ இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் சொல்லுங்க. அவைலபிலிட்டி ஜோன் வந்து இப்ப அசூர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் வந்து 3 இருக்கும் ஒவ்வொரு ரீஜன்லயும். சேம் தானே, அதே மாதிரி தானே இங்கேயும் நமக்கு? அப்படி கிடையாதுங்க, ஸ்டாண்டர்ட்னு கிடையாது. இங்க சொன்னல, இங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 டேட்டா சென்டர் இருக்கும் ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல. ஆவரேஜா வந்து நிறைய இடத்துல 3 இருக்கு. ஒரு சில இப்ப நார்த் வெர்ஜீனியா, ஒஹியோ எல்லாம் போனீங்கன்னா 6 வரைக்குமே இருக்கு. ஓகே ஓகே, சோ மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓபன் பண்ணி பார்ப்போம். நாம இருங்க, infrastructure.aws. ரொம்ப கிராபிக்ஸ் எடுக்குது இந்த மெஷின்ல. ஓகே, so let's see. ஓகே, இப்போ நார்த் வெர்ஜீனியா போறீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய நார்த் வெர்ஜீனியா லொகேஷன். ஸோ ஒஹியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ காட் 3 அவைலபிலிட்டி ஜோன். ஸோ அது மாறும், ஆவரேஜா வந்து 3 சொல்லலாம், மினிமம் வந்து 2 இருக்கும், ஸோ மேக்ஸிமம் வந்து 6 இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, ஃப்ராங்க்ஃபர்ட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அங்கேயும் 3 இருக்கு. ஸோ ஆவரேஜா நிறைய இடத்துல 3 பார்க்கலாம், மினிமம் 2 இருக்கும், மேக்ஸிமம் வந்து 6 வரைக்கும் போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரீஜன் வில் ஹேவ் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன். அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வில் ஹேவ் ஒன் ஆர் மோர் டேட்டா சென்டர் வித் இன் அவைலபிலிட்டி ஜோன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் சொல்லுவாங்க, இல்லை எட்ஜ் லொகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த எட்ஜ் லொகேஷன் மூலயமா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா கேச்சிங் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ மெயினா வந்து எட்ஜ் லொகேஷன் மூலயமா, லெட் மீ க்ளோஸ் திஸ், எட்ஜ் லொகேஷன் மூலயமா டேட்டா கேட்ச் பண்ணிட்டு யூ வில் பி ஆக்சஸிங் தி டேட்டா மச் ஃபாஸ்டர் டெலிவரிக்காக அதை யூஸ் பண்றாங்க. ஓகே, இட் வில் ஸ்டோர் கேச்ட் கண்டென்ட்ஸ். ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற டேட்டா வந்து எட்ஜ் லொகேஷன் மூலயமா குயிக்கா வந்து கஸ்டமர் பேஸ்க்கு வந்து கொண்டு வராங்க. ஃபாஸ்டர் டெலிவரி டு டெலிவரி ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆர் டேட்டா டு கஸ்டமர். அதுக்காக தான் இந்த எட்ஜ் லொகேஷன். எட்ஜ் லொகேஷன் வந்து கிளவுட் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையில் வந்து இப்போ கஸ்டமர் பேஸ் இல்லை, சாரி டேட்டா சென்டர் இல்லை, ரீஜன் இல்லை அப்படின்னா அந்த லொகேஷனில் வந்து நெட்வொர்க் டீம் கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு நெட்வொர்க் கூட டைப் வச்சுட்டு அந்த இடத்துல எட்ஜ் லொகேஷன் மாதிரி ஒரு இது கொண்டு வருவாங்க. அந்த எட்ஜ் லொகேஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூ மைட் ஹேவ் சம் அந்த கேச்சிங் டிவைசஸ் பிளஸ் அந்த தேர்ட் பார்ட்டியோடைய அந்த இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து நிறைய டிவைசஸ், கேச்சிங் டிவைசஸ் லைக் ரிவர் பெட் அந்த மாதிரி அப்ளையன்சஸ்லாம் நிறைய அங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டோரேஜ் இருக்கும், ரிவர் பெட் அப்ளையன்சஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேச்சிங் அப்ளையன்சஸ், நிறைய நெட்வொர்க் அப்ளையன்சஸ் இருக்கும். பிளஸ் வந்து 1 or 2 EC2 இன்ஸ்டன்சஸ் இல்ல ஒரு சில கிளஸ்டர்ட் வர்ச்சுவலைஸ்ட் சர்வர் ஹார்ட்வேர் இருக்கும். பட் ரொம்ப பெரிய லொகேஷன்லாம் கிடையாது, ஒரு சின்ன நெட்வொர்க் ரூம் மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 or 4 ரேக்ஸ் வச்சு அதுக்குள்ள சர்வீசஸ் கொடுத்து உங்களுக்கு எட்ஜ் லொகேஷன் மாதிரி கொடுப்பாங்க. மெயினா வந்து ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற டேட்டா வந்து லோக்கலா ஒரு கேட்ச் வச்சு எண்ட் யூசரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர்ல இருந்து வர மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்து ஆக்சுவலா டேட்டா சென்டர்ல இருந்து வராது, அவங்களுடைய க்ளோசஸ்ட் ப்ராக்சிமிட்டியில இருக்கிற எட்ஜ் லொகேஷன் கிளவுட் ஃப்ரண்ட்ல இருந்து கிளவுடுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி, ஓகே, அதாவது ரீஜனுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி, அதுதான் வந்து கிளவுட் ஃப்ரண்ட்னு சொல்றாங்க. ஸோ எட்ஜ் லொகேஷன் கேன் ஆல்சோ பி டெர்ம்ட் அஸ்
கிளவுட் ஃப்ரண்ட் இந்த சர்வீசஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஈவன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணும்போது எப்படி நம்ம ரீஜன் சூஸ் பண்ணலாம், அவைலபிலிட்டி சூஸ் பண்ணலான்றதும் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு சர்வீசஸ் கிரியேட் பண்ணும்போது எதுல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்றது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரிய வரும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எட்ஜ் லொகேஷன்ன்றது பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ். எந்தெந்த லொகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்கன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 190 லொகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரொவைடிங் தட் பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ். ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ் வந்து லோக்கல் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிபிக்கலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ப்ரொவைடிங் சம் சர்வீசஸ் ஒன்லி ஃபார் சர்டைன் ஃபேமிலிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட், ஸ்டோரேஜ், டேட்டா பேஸ் அண்ட் ஒரு சில சர்வீசஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அது எதுக்காகன்னா இப்போ அது வெரி மச் சிமிலர் டு எட்ஜ் லொகேஷன். பட் எட்ஜ் லொகேஷன்ல நான் என்ன சொன்னேன், அங்க டெடிகேட்டடா வந்து உங்களுக்கு கம்ப்யூட், ஸ்டோரேஜ், டேட்டா பேஸ்லாம் இருக்காது. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேச்சிங் டிவைஸ் மாதிரி இருக்கும். ஒரு சில சர்வர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேச்சிங்கை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு சில சர்வர்ஸ் ரன் பண்ணுவாங்க. மோஸ்டா வந்து நெட்வொர்க் அப்ளையன்சஸ் தான் இதுல இருக்கும் எட்ஜ் லொகேஷன்ல. வேற லோக்கல் ஜோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இண்டிபெண்டாவே வந்து பாத்தீங்கன்னா அமேசான் இஸ் பேசிங் கம்ப்யூட், ஸ்டோரேஜ், டேட்டா பேஸ் அண்ட் இது வந்து சர்வீசஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில செலக்டிவ் சர்வீசஸ் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்க கரண்டா ட்ரெண்டிங்கா இருக்கணும், அது லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் செக் ஏடபிள்யூஎஸ் லோக்கல் ஜோன் ஃபீச்சர்ஸ் என்னென்னு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஓகே, ஸோ இதுல போனீங்க அப்படின்னா ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல மல்டி 10 மில்லி செகண்ட் லேட்டன்சி கொடுக்குறது அவங்களுடைய எண்ட் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு காப்பி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்சியை கம்மி பண்ணுறது தான் இந்த லோக்கல் ஜோனுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லொக்கேஷனில் வந்து ரீஜன் அவங்க க்ளோசஸ்டாக இல்லை, அவங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி ஜோன் வந்து பக்கத்தில் இல்லை அப்படின்னா இட் வில் டேக் மோர் மில்லி செகண்ட், லைக் 2 டிஜிட் இல்லை 3 டிஜிட் மில்லி செகண்ட் லேட்டன்சியில் இருக்கும். பட் லோக்கல் ஜோன் ஒன்று டிப்ளாய் பண்ணிட்டாங்கன்னா அது வழியாக அவங்க என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா சிங்கிள் டிஜிட்டாக மில்லி செகண்ட் லேட்டன்சியை கம்மி பண்ணுறது தான் இந்த லோக்கல் ஜோன்ஸ். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீசஸும் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் எல்லா சர்வீசஸும் கிடையாது. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா பேஸ். அதே மாதிரி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் அவைலபிள் குளோபலி. கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் டு நோ என்னென்ன லொகேஷன்ல இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். மோஸ்டா யூஎஸ் லொகேஷன்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒன் செகண்ட் லெட் மீ குவிக்லி செக். இந்த டீடைல்ஸ் மட்டும் கிளியரா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, லெட் மீ ஓகே, ஸோ ஐ தாட் தே ப்ரொவைடட் இட். ஆனால் வந்து எல்லா லொகேஷன்லாம் கிடையாது, யூஎஸ்ல தான் மோஸ்டா இருக்கு. லெட் மீ செக் தட் அதர் ஒன். ஓகே, ஏடபிள்யூஎஸ் உடைய வேவ்லென்த் அது பார்ப்போம். இது வந்து கஸ்டமருடைய பேஸ்க்கு பக்கத்துல ஒரு சின்ன சர்வர் ரூம் மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் லொகேஷன்ன்றது இட் இஸ் மோர் ஆஃப் அ நெட்வொர்க் ரூம். ஓகே, ஒரு நெட்வொர்க் வெண்டார் கூட டை அப் வச்சுட்டு அதுல வந்து ஒரு 4-5 ரேக் போட்டுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா கேச்சிங் கொண்டு வராங்க. டேட்டா ரெண்டுமே கிட்டத்தட்ட மோரல்லே சேம் மாதிரியா இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கலா சர்வரே இருக்கும், உங்களுக்கு சர்வீசஸ் இதுல ரன் ஆகும். உங்களுக்கு இது வந்து கைண்ட் ஆஃப் சர்வர் ரூம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டேட்டா சென்டர் கேட்டகரி. வேற வேவ்லென்த் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அது ஒரு கான்செப்ட் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இப்போ புதுசாக ஒரு 1 இயர்க்குள்ள கொண்டு வந்தது. முன்னாடிலாம் இது கிடையாது. முன்னாடிலாம் வந்து ஜாகிரபிக்கல் பிரசன்ஸ்னு பாத்தீங்கன்னா ரீஜியன்ஸ், அவைலபிலிட்டி ஜோன் அண்ட் எட்ஜ் லொகேஷன், இது 3 தான் இருந்தது முன்னாடி. இப்போ ரீசெண்டாக தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்குள்ள தான் லோக்கல் ஜோன், வேவ்லென்த் ஜோன்லாம் கொண்டு வந்தாங்க. லோக்கல் ஜோன் மேபி லைக் அது நிறைய யூஎஸ் லொகேஷன்ஸ்ல வந்துருச்சு. பட் வேவ்லென்த் ஜோனும் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ஒரு சில லொகேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அது என்னென்ன ஆக்சுவல் லொகேஷன்ஸ் பார்க்கலாம். அது மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த் அண்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த லொகேஷன்ல வந்து மோஸ்டா வந்து இப்போதைக்கு வந்து ஐ திங்க் வெரைசான் கூட மட்டும்தான் டை அப் வச்சிருக்காங்க இந்த வேவ்லென்த் ஜோனுக்காக. ஓகே, இதெல்லாம் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இந்த டேர்ம்ஸ்லாம்? வேவ்லென்த் இஸ் சம்திங் நியூ. அப்படியா? ஓகே, ஸோ அது வந்து அதுவும் நிறைய லொகேஷன்ல கிடையாது, வெறும் யூஎஸ்ல மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, லெட் மீ செக். ஓகே, வேவ்லென்த் ஜோன் போகலாம். ஸோ வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய ஒரு சூப்பரான டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ ஐ எம் நாட் ஷுவர் அது எங்கே என்னன்ட்டு இருங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கேட் அவைலபிலிட்டி ஜோன் கொடுத்தீங்கன்னா தெரியும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட் போஸ்ட்னா என்னஜி? அதில் அவுட் போஸ்ட்னு ஒரு இது இருக்குல்ல, அவுட் போஸ்ட்னா என்ன? நேற்று பார்த்துருந்தாலும் அவங்களுடைய பிரைவேட் கிளவுட் ப்ராடக்ட். Yesterday we discussed. Okay, private cloud, yes. ஆமாம், அவங்களுடைய பிரைவேட் கிளவுட் ப்ராடக்ட் இது. ஓகே, ஐ திங்க் இங்கே இருக்கும். இந்த இடத்துல கீழே போனீங்கன்னா வந்து எந்தெந்த லொகேஷன் கவரேஜ் இருக்குன்றதை பார்க்கலாம்.
அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே இது வெரிசான் மட்டும் ஓகே வெரிசான் இப்போ கரண்டாக ஓகே வோடஃபோன் பிஸ்னஸ் கேடிடிஐ பாருங்க அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. பட் 5G நெட்ஒர்க் பற்றி பார்த்தீங்கன்னா வெரிசான் தான் பிரைமரி பார்ட்னர். ஃபீச்சர்ஸில் போய் பார்க்கலாம். இங்க கவனிச்சிங்கன்னா இதில் மட்டும்தான் இருக்கு. ஓகே யூஎஸ் ஈஸ்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த லொகேஷன்ஸில் மட்டும்தான் இப்போதைக்கு டைப் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து 5G நெட்ஒர்க் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே இது பிரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்ன்றது இட் இஸ் டு எனேபிள் டெவலப்பர்ஸ் டு இனோவேட் அண்ட் பில்ட் அ நியூ கிளாஸ் ஆஃப் அப்ளிகேஷன் தட் ரிக்வயர்ஸ் அல்ட்ரா லோ லேட்டன்சி. ரொம்ப குயிக்காக வந்து டெப்ளாய் பண்ண அந்த சிஐசிடி டெவாப்ஸ்க்காக கொண்டு வந்த கான்செப்ட் இது. ஓகே ஸோ டெவலப் பண்ணி குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவலப் பண்ண கண்டென்ட்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பைப்லைனில் வந்து குயிக்காக டிப்ளாய் பண்ணிட்டே இருக்கணுன்றதுக்காக அமேசான் ஹஸ் கம் அப் வித் இனோவேஷன். ஓகே இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்கெங்கெல்லாம் 5G நெட்ஒர்க் இருக்கோ அங்கே மட்டும்தான் கொண்டு வராங்க. பட் இப்போதைக்கு ஒரே ஒரு மேஜர் வெண்டார் வந்து வெரைசான் கூட டைப் வச்சு இந்த வேவ்லென்த் ஜோன் டிப்ளாய் பண்ணிட்டு வராங்க. ஓகே இதுவுமே வந்து லேட்டன்சி இம்ப்ரூவ் பண்ணுற கான்செப்ட் தான். இங்கே கவனிச்சிங்கன்னா ஒன்லி வெரைசான் இஸ் த கம்யூனிகேஷன் ப்ரொவைடர் ப்ளஸ் வந்து AWS உடைய அந்த US ரீஜனில் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. ஓகே ஸோ இது இம்ப்ரூவ் ஆகிடும். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு 6 months இல்லை 1 yearக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குளோபலாக எல்லா இடத்துலையுமே வந்துடும் உங்களுக்கு. ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இஃப் இட் ஹேஸ் 5G எனேபிள் நெட்ஒர்க் அந்த 5G எஜ் லொகேஷன் இருக்க இடத்துல மட்டும்தான் இப்போதைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நியர் ஃபியூச்சரில் வந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ லோக்கல் ஜோனுக்கு அதே மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம், இல்லை ஏதாவது லிஸ்டிங் இருக்கான்னு பார்க்கலாம். Then how the connectivity between this availability zone with this the wavelength zone is that can we get that servers one is in the availability zone from this another one is from this wavelength zone? ஓகே ஸோ இது வந்து கவனிச்சிங்கன்னா இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் AWS வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் நெட்ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா AWS has their own backend network between regions and availability zones சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் வந்து டுவர்ட்ஸ் கஸ்டமர். ஓகே வேவ்லென்த் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய சர்வீசஸ் ஆன் ப்ரமைசஸ்ல இருக்க சர்வீசஸ் இல்லை அவங்க வந்து வேற ஏதாவது கிளவுட்ல வந்து சர்வீசஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கே டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டெவலப் பண்ற ஆக்டிவிட்டிஸை குயிக்காக இன்டெகிரேட் பண்ணி டெப்ளாய் பண்றதுக்காக வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வரது. இட் இஸ் நத்திங் டு டூ வித் ரீஜன் டு ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன் டு அவைலபிலிட்டி ஜோன்லாம் கிடையாது. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் அந்த டெவாப்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக they have made a tie up with Verizon. Verizon வந்து பாத்தீங்கன்னா அவங்க tie up வச்சு அவங்களுடைய பேக் எண்ட் நெட்வொர்க் வச்சு இந்த சர்வீஸை எனேபிள் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே இட் இஸ் நாட் ஆன் AWS பேக்போன். இது வந்து யூசிங் வெரைசான் பேக்போன் வச்சு அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இது வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவங்க AWS தேர் ஓன் பேக்போன்லேயே இருந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க 5G எனேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் AWS பேக்போன்லேயே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேவ்லென்த் ஜோன் ஒர்க்ஸ் ஒன்லி வயா வெரைசான் நெட்வொர்க். அந்த பேக்போன் வச்சு யூசருடைய டெவலப்மெண்ட் பேக் எண்ட் எங்க இருக்கோ அதை வந்து CI/CD பைப்லைன் வழியா குயிக்கா வந்து டெப்ளாய் பண்றதுக்காக கொண்டு வர ஒரு கான்செப்ட் இது. ஓகே இப்போதைக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா you just understand what is the region, what is availability zone and what is edge location. இது மூணு தான் இப்போதைக்கு நீங்க உங்களுக்கு புரியணும். மேபி இது இந்த புது கான்செப்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எக்ஸாம்ல கிடையாது. பட் மூவிங் ஃபார்வர்ட் மேபி எக்ஸாம் நீங்க நெக்ஸ்ட் இயர் எழுதுறீங்க அப்படின்னா they might include local zone and wavelength zone இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஸோ இது இல்லாம வந்து அவுட் போஸ்ட்ஸ் இருக்கு. அவுட் போஸ்ட் வந்து as I said it is private cloud product from Amazon. ஓகே ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ஒரு சமரைசேஷன் பண்ணுங்க. ஸோ இந்த 5 விஷயத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் பேசுகிறோம். பட் டு சிம்பிளிஃபை திங்ஸ் எப்படி நம்ம சொல்லலாம் ரீஜன்றது இட் இஸ் குரூப் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோனா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆடியோ கேட்குதா? ஓகே 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 ஏன்னா ரொம்ப சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கா. ஸோ அவைலபிலிட்டி ஜோன்றது இட் இஸ் a group of data centers. ஸோ லோக்கல் ஜோன் அண்ட் வேவ்லென்த் ஜோன் ஆர் டிஃப்ரெண்ட். லோக்கல் ஜோன் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் அ சர்வர் ரூம் கைண்ட் ஆஃப் திங். சர்வர் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா தே ப்ரொவைட் டெடிகேட்டட் கம்ப்யூட் ஸ்டோரேஜ் டேட்டா பேஸ் அண்ட் ஒரு சில செலக்டிவ் சர்வீசஸ் வந்து அங்கே டெப்ளாய் பண்ணிட்டு எண்ட் யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மில்லி செகண்ட்ல வந்து லேட்டன்சி கொடுக்கறதுக்காக பண்றாங்க. EC2ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல நிறைய வெரைட்டி ஆஃப் சர்வர் மாடல் கொடுப்பாங்க டேட்டா சென்டர்ல. பட் லோக்கல் ஜோன் எடுத்துக்கிட்டா ரொம்ப லிமிடெட் வெரைட்டி ஆஃப் ஃபேமிலி மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ரூம்க்கு டேட்டா சென்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் ஆர் த சர்வீசஸ் பீங் ஆஃபர்ட். பட் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக அந்த லோக்கல் ஜோனை வந்து தே வில் டிரான்ஸ்ஃபார்ம் இட் இன்டு டேட்டா சென்டர் ஆல்சோ. ஓகே அதுதான் அவங்களுடைய பிளான். ஓகே டேட்டா சென்டர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தென் அந்த கஸ்டமர் பேஸ் அங்கே இம்ப்ரூவ் ஆகல, அங்கே வந்து அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் இல்லை அப்படின்னா
then they are going to lose a lot of revenue. அதனால அமேசான் எந்த மாதிரி இது பண்றாங்கன்னா they are developing a server room kind of thing with a tie-up. co-locationல போயிட்டு சர்வர் ரூம் மாதிரி ரெடி பண்றாங்க. இன் கேஸ் வந்து அவங்களோட பிசினஸ் நல்லா க்ரோ ஆகுது, அந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் இருக்கு அப்படின்னா அவங்களே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்கிட்டு டைரக்டா ஃபுல்லா ஒரு டேட்டா சென்டர் ரீஜன் கொண்டு வந்துருவாங்க அந்த லொகேஷன்ல. பட் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு லொகேஷன்ல. வேவ் லென்த்ன்றது as I said, it is a tie-up with network vendor பியூர்லி ஃபார் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த சிஐசிடி டெவாப்ஸ் பைப்லைனை வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து குயிக்கா நடக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் பிரிங்கிங் இன் திஸ் வேவ்லெட் ஜோன். இது வந்து எட்ஜ் லொகேஷன் வந்து ஜென்ரலா டேட்டா கேச்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கேச்சிங்காக கொண்டு வரது. நீங்க ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற டேட்டாவை குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா எண்ட் யூசருக்கு வந்து இப்ப ரீஜன்ல இருந்து டேட்டா சென்டர்ல இருந்து வராது, லோக்கலா இருக்கிற ஒரு கேச்சிங் நெட்வொர்க் கேச்சிங் டிவைசஸ்ல வந்து ரிவர் பெட் அப்ளையன்ஸ் மாதிரி நிறைய கேச்சிங் டிவைசஸ் இருக்கு. அந்த மாதிரி நெட்வொர்க் கேச்சிங் அப்ளையன்சஸ்ல இருந்து உங்களுக்கு டேட்டா வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம் அந்த கிளாசிஃபிகேஷன், எஸ்பெஷலி ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன் அண்ட் எட்ஜ் லொகேஷன். லோக்கல் ஜோன் அண்ட் வேவ்லென்த் ஜோன் வந்து யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் when we create stuff. ஓகே, நம்ம கிரியேட் பண்ணும்போது எங்க அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னன்றதை பார்ப்போம். சார் ஒரே ஒரு கேளுங்க. அவைலபிலிட்டி வந்து is not the other standard like other region or I mean the data center standard. Is that correct? Availability 99.999 something or 99. இருக்கு. I'll come to that point. Okay, I'll come to that point. Okay, so நீங்க இப்ப நம்ம அஜூர்ல படிக்கும்போது நான் சொல்லி கொடுக்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவைலபிலிட்டி செட் சொல்லி கொடுத்துருப்பேன். இங்க வந்து அந்த அவைலபிலிட்டி செட் கிடையாது, அந்த அளவுக்கு இங்க காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. பிகாஸ் we have got only availability zones and regions மட்டும் தான் இருக்கு. வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில மேபி அடிஷனல் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இப்போ பாயிண்ட்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் எட்ஜ் லொகேஷன் வந்து அது வந்து ரொம்ப நிறைய லொகேஷன்ல கொடுத்துட்டே இருக்காங்க. இது நிறைய எக்ஸ்பான்ஷன் இருந்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஸோ ஐ திங்க் அரௌண்ட் 220 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். 220 பிளஸ் பாயிண்ட் ஆஃப் பாப் லொகேஷன் சொல்லுவாங்க, பாப்ஸ் லொகேஷன் சொல்லுவாங்க. அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரியா கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து பியூர் எட்ஜ் லொகேஷன் சொல்றாங்க, அது கொஞ்சம் பெரிய இதா இருக்காது. இன்னொன்று வந்து ரீஜனல் கேச்சஸ்ன்னு சொல்றாங்க. ரீஜனல் கேச்சஸ் வந்து கொஞ்சம் நிறைய நெட்வொர்க் டிவைசஸ் வச்சிருக்காங்க. ஐ திங்க் அது வந்து ஒரு 200 வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் லொகேஷன் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு 10 to 15 லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரீஜனல் கேச்சஸ்ன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் பெரிய நெட்வொர்க் ரூம் அது. ஓகே, ஸோ இது வந்து அரௌண்ட் ஐ திங்க் 42 கண்ட்ரீஸ்லயோ இல்லை வந்து 50 கண்ட்ரீஸ்லயோ இது அவைலபிளா இருக்கு இந்த சர்வீஸ் ஆக்சுவலா. ஸோ அது டேட்டா சென்டர் இல்லாத லொகேஷன்ல 42 கண்ட்ரீஸ்ல இருக்கு. பிளஸ் ஐ திங்க் அரௌண்ட் 84 சிட்டிஸ்ல வந்து இது கவரேஜ் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ சென்னையில இருந்து ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து டேட்டா சென்டர் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியுமா, இல்ல வந்து லோக்கல் ஜோன் இல்ல எட்ஜ் லொகேஷனும்? நீங்க எட்ஜ் லொகேஷன் வந்து ஒன்லி ஃபார் கேச்சிங் மட்டும் தான் சொன்னீங்க. ஆமா, எட்ஜ் லொகேஷன் வந்து கேச்சிங், அதுல எதுவுமே பியூரா சர்வீசஸ் ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஸோ சர்வீசஸ் ஹோஸ்ட் பண்றது வந்து பிரைமரியா வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் ஹோஸ்ட் இட் இன் ரீஜியன் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன். அதை சூஸ் பண்ணி தான் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. பட் இப்ப ரீசெண்டா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த லோக்கல் ஜோன் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இப்போதைக்கு அதை பத்தி நம்ம யூஎஸ் தாண்டி வெளியில இல்லாதால இப்போ நீங்க கனடால இருக்கீங்க, கனடால குயிக்கா வந்துடும். மேபி இன்னொரு 2 or 3 monthsல வந்து அங்க வந்துடும் உங்களுக்கு, அங்க உங்க லோக்கல் லொகேஷன்ல. பட் இந்தியாக்கெல்லாம் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். மேபி ஹைதராபாத்ல குயிக்கா கொண்டு வருவாங்க. பட் மேபி இட் வில் டேக் சம் டைம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ப்ராக்சிமிட்டிக்கு பக்கத்துல வந்து சில முக்கியமான சர்வீசஸ் மட்டும் கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதான் இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அமேசான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ குளோபல் சர்வீசஸ்னு ஒரு சில கேட்டகரி இருக்கு. இப்போ வந்து அவங்களுடைய ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், இல்லை வந்து அவங்களுடைய ரவுட் 53, அவங்களுடைய கிளவுட் ஃப்ரண்ட், இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சர்வீசஸ் சொல்லி சொல்லுவோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனை செலக்ட் பண்ணிலாம் கிரியேட் பண்ண தேவையில்லை. இது நீங்க ஜென்ரலா ஒரு ஏடபிள்யூஎஸ்ல லாகின் பண்றீங்க அப்படின்னாலே நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஏடபிள்யூஎஸ்ல லாகின் பண்ணீங்கனாலே அந்த சர்வீசஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ aws.amazon.com. ஓகே, லாகின் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் சர்வீசஸ் சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டேட்டா சென்டர்லாம் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ லெட் மீ லாகின். மேனேஜ்மெண்ட் கன்சோல். பிரேக்கில் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். மெஷின் கொஞ்சம் ஸ்லோவாக இதாகிடுச்சு, ஆஃப் பண்ணவே இல்லை 2-3 நாளாக, அதனால அப்படியே ஸ்லோனஸ் தெரியுது. ஓகே, லெட் மீ ட்ரை. ஓகே, ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஐஏஎம்னு ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்வீஸ் நான் கிரியேட் பண்றேன் இல்லை எனேபிள் பண்றேன் அப்படின்னா
ஓகே, இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து குளோபல்னு வந்துடும். நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீஜனை செலக்ட் பண்ணி பண்ணணும்னு கிடையாது அந்த சர்வீசஸை. அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. ஓகே, அந்த மாதிரி வந்து குளோபல் சர்வீஸ் இருக்கு. ஆமா, இது குளோபலா இருக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 சர்வீசஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ரீஜனல் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரீஜனல் சர்வீசஸ்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு EC2 நீங்க கேட்டீங்கல்ல, டேட்டா பேஸ், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டேட்டா சென்டர் ரீஜனை சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வர்ச்சுவலா ஒரு VM கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரீஜன் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ எந்த ரீஜன்ல உங்களுடைய சர்வீசஸ் கிரியேட் பண்றீங்க என்னன்றது. ஸோ அதை நான் லிஸ்டிங் நான் காமிப்பேன், என்னென்ன டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் என்ன மாதிரி கேட்டகரிஸ்ல இருக்குன்றது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா சப் கேட்டகரைசேஷன் நம்ம பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரீஜனல் சர்வீசஸ்ன்னு சொன்னா ரீஜனல் சர்வீசஸ் இருக்கு, 50க்கு மேல இருக்கு. ஓகே, இட் இஸ் a வெரி பிக் லிஸ்ட். ஓகே, நம்ம அது வந்து மெயினா வந்து கஸ்டமர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது பண்ணணும். ஸோ அந்த ரீஜனல் சர்வீசஸ் வந்து எந்தெந்த லொகேஷன்ல இருக்குன்றது போயிட்டு அந்த லிஸ்டிங் ஒன்று இருக்கு. ஓகே, அமேசான் லிஸ்டிங். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அது கிளியரா கொடுத்துருவாங்க. அது ஆட் ஆகிட்டே இருக்கும், மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். நீங்க கஸ்டமர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது மெயினா போயிட்டு அந்த ரீஜனல் லிஸ்டிங் என்னன்றதை பார்க்கணும், பார்த்துட்டு தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு இது ஆட் பண்ணிருப்பாங்க ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல. இதுல போனீங்கன்னா டிராப் டவுன் மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே, எந்தெந்த லொகேஷன்ல எந்தெந்த சர்வீசஸ் இருக்குது, இந்த சைட் வந்து டெய்லி அப்டேட் பண்றாங்க. ஓகே, ஸோ அதனால இது பிரச்சனை இல்லை, இது அப் டு டேட்டா இருந்துட்டே இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க எந்த லொகேஷன்ல போயிட்டு பண்ண போறீங்க அப்படின்ட்டு அந்த லொகேஷனை முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு பார்க்கணும் நீங்க என்ன நீங்க சொல்ல போற சர்வீசஸ் வந்து சஜஸ்ட் பண்ண போறது, உங்க டிசைன்ல இன்க்ளூட் பண்ண போற சர்வீசஸ் வந்து அந்த லொகேஷன்ல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்க வந்து ஒரு டிஆர் இது கேட்பாங்க, இல்லை மைக்ரேஷன் கேட்பாங்க. ஸோ எல்லா லொகேஷன்லையும் கிளவுட் என்டியூர் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த லொகேஷன்ல நீங்க கிளவுட் என்டியூர் வச்சு நீங்க ஆன் ப்ரமைசஸ் டு கிளவுட் மைக்ரேஷன் நீங்க சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா வேலிடேட் பண்ணிட்டு தான் நீங்க டிசைன் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோக்கல் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதுலயுமே கொடுக்கல. ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில லொகேஷன்ல மட்டும்தான் இருக்கு. அது என்ன லொகேஷன் நீங்க கொடுத்துருக்காங்களா? பாருங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் சிஏல மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்காங்க, வெஸ்ட் ஆரிகான்ல மட்டும்தான் இருக்கு இப்போதைக்கு. அதனால இது வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்தது. ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தீஸ் சர்வீசஸ். இந்த லோக்கல் ஜோன், வேவ்லென்த் ஜோன் பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. பட் அகைன் இது வந்து ஒரு இன்னொரு 6 months 1 year அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா குளோபலா அவைலபிலிட்டி வரும். ஓகே, ஸோ இது இப்போ ரீஜனல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 50-60 சர்வீசஸ் மேலே இருக்குது. ஓகே, அது ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா சென்டருக்கு வந்து டிபெண்ட் அது அங்கே இருக்கா இல்லையன்ற நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா EC2ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் a சர்வீஸ், உங்களுக்கு தெரியும். அது வந்து VMA நம்ம கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுவோம். அதே மாதிரி EBSன்னு சொல்லுவாங்க, எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. EBSனா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜும் இருக்குது. அதனால நிறைய பேர் அதில் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஐ எம் ரெஃபரிங் டு எலாஸ்டிக் பீன் ஸ்டாக். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அஸ் a சர்வீஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்றது, அதோடைய ரிலவென்ட் டேட்டா மெயின்டைன் பண்றது எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு லேம்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன் அஸ் a சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சர்வர்லெஸ் கான்செப்ட் இது. இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இமெயில்ஸ், ரெக்கக்னிஷன் அந்த மாதிரி நிறைய குளோபல் சர்வீசஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அஸ் a சர்வீஸ். ஸோ ரீஜனல் சர்வீசஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரி சர்வீஸ் மாடல்லையும் சர்வீசஸ் இருக்குன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் லிஸ்ட் பண்ணேன். ஓகே, ரீஜனல் சர்வீசஸ்லேயே வந்து இன்ஃப்ரா மட்டும் கிடையாது, பிளாட்ஃபார்ம் மட்டும் அப்படிலாம் செக்ரிகேஷன்லாம் கிடையாது. அதுலேயே ஒரு ரீஜனல் சர்வீசஸ்லேயே 50 சர்வீசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 50ல வந்து பாத்தீங்கன்னா 20 வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸா இருக்கும், ஒரு 10 வந்து இன்ஃப்ரா இருக்கும், ஸோ மேபி ஒரு 10 வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனா இருக்கும், சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் இன்னும் நிறைய கூட இருக்கலாம், 15-20 கூட இருக்கலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜனல் ப்ராடக்ட் சர்வீசஸ் லிஸ்ட் போயிட்டு இந்த டேபிள் வச்சு நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, so then is there any specific naming standard for a EC2? Like a S3 is that a simple storage service, right? Like a 3S. Is there anything? இது எலாஸ்டிக் கம்ப்யூட், அதான் எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட், அதனால 2C. ஓகே, ஆமா, எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட்ன்றதால அது 2C. ஓகே, ஸோ எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆர் எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஓகே, இது ராம் நீங்க கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேனா? ஓகே. ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மெயினா நீங்க AWSல வந்து சர்வீசஸ் ஹோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது எந்த ரீஜன் எந்த ஜியாகிரபி அதெல்லாம் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா there is some guideline I'll show you. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமேசானுடைய அக்செப்டபிள் யூசர் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லை அக்செப்டபிள் யூஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிளவுட் ஆப்ஸ் இன்ஜினியரோ இல்லை வந்து ஒரு ப்ரீ சேல்ஸ் இன்ஜினியரோ நீங்க இதை கிளியரா படிக்கணும். ஜென்ரலா என்ன இருக்குன்னா நீங்க வந்து இல்லீகலா எதுவும் கண்டென்ட் சோர்ஸ் பண்ணக்கூடாது, அஃபென்சிவா எதுவும் போடக்கூடாது, செக்யூரிட்டி வயலேட் பண்ணக்கூடாது, நெட்ஒர்க்கை எதுவும் டேட்டா அனுப்பி அப்யூஸ் பண்ணக்கூடாது, நீங்களா எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது, இன்ஃப்ரிஞ்சிங் கண்டென்ட்ஸ் அனுப்பக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்றதோ இல்லை இமெயில் வந்து அன்வான்டா ஸ்பேமிங் பண்றதோ
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோ த்ரூ பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நீங்கள் வந்து எல்லா AWS ஸ்லைட்லையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து AWS அக்செப்டபிள் யூஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, இதை கோ த்ரூ பண்ணுங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கும் எக்ஸாம்ல. ஓகே, ஸோ ப்ராக்டிஷனர்ல ஸோ AWS அக்செப்டபிள் யூஸ் பாலிசி. ஸோ ஜென்ரலாக அது நமக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் அது தெரியும் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ இல்லீகலாக எதுவும் பண்ணக்கூடாது, ஹார்ம்ஃபுல்லாக எதுவும் பண்ணக்கூடாது, அஃபென்சிவாக எதுவும் பண்ணக்கூடாது, வைலேட் பண்ணக்கூடாது, ஸ்பேமிங் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் அந்த இதில் பாலிசியில் இருக்கும். ஓகே, ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸ். ஓகே, ஆன் அ வெரி ஹை லெவல் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல we should not put any illegal contents or indirectா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் ஆர் அஃபென்சிவ் கண்டென்ட்ஸ்லாம் எதுவும் ஸ்டோர் பண்ணக்கூடாதாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க சர்வீசஸ் யூஸ் பண்றீங்கன்னா அது அஃபென்சிவ் கண்டென்ட்ஸ் வந்து வெளியில கொடுக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி செக்யூரிட்டி வயலேஷன், நீங்க அதுல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, வித்தவுட் பர்மிஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இது பண்ணி பாக்குறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ணி பாக்குறது, இல்ல எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து அதோடைய லாகை வந்து ரீடைரக்ட் பண்றது, அந்த மாதிரி டெஸ்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமேசானுடைய அப்ரூவல் இல்லாம நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, நெட்வொர்க் லெவல் டெஸ்டிங்கோ இல்ல நெட்வொர்க் லெவல் அபியூசிங்கோ இல்ல டேட்டா பேக்கெட்ஸ் அனுப்பிச்சு பாக்குறது இல்ல ஸ்பேம் பண்ணி பாக்குறது, ஓகே, அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல இதை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த கொஸ்டின் ஈஸியா நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நார்ம்ஸ் தான் அது. ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? அதாவது ஸ்பெசிஃபிக்கா ஜாகிரபிக்கல் பிரசன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பட் நான் கொஞ்சம் நிறைய கான்செப்டுவலா ஆட் ஆகிட்டே வரதால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கவர் லோக்கல் ஜோன்ஸ் அண்ட் வேவ்லென்த் ஜோன் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த ஆரோடைய இது வந்து ஹை லெவல்ல புரியலன்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே, நான் ஒரு மேபி ஐ ஜஸ்ட் ட்ரை அண்ட் ஆஸ்க் அ கொஸ்டின் ஹியர். இப்போ ஒரு பர்டிகுலர் ரீஜன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சர்வீசஸ் டை அப் பண்ணிருக்காங்களா, இல்ல எல்லா சர்வீசஸும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரீஜன்லயுமே கிடைக்குமா? No, services based on the சர்வீசஸ் பேஸ்ட் ஆன் த ரீஜன், கரெக்டா? ஸோ எல்லா சர்வீசஸ் வந்து எல்லாத்துலயுமே கிடைக்காது. ஓகே, ஸோ இப்போ ஏடபிள்யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில கிளவுட் யூஸ் கேசஸ் ஏதாவது நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. நேற்று யாரோ கொஸ்டின் கேட்டீங்க, நான் நேற்று ஆன்சர் பண்ணேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சர்வீசஸ் ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி யூஸ் கேசஸ்லாம் நம்ம சொல்லலாம்? ஜென்ரலா பிரைமரியா வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸோட பிரைமரி யூஸ் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் ஹோஸ்டிங் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே, நிறைய சோஷியல் ஆப்ஸ்லாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய சோஷியல் ஆப்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அதுவுமே பண்றாங்க. ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ் வந்து கொஞ்சம் கஸ்டமருடைய பேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கஸ்டமர் பேஸ். அஷூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஃபார்ச்சூன் 500 ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதால இந்த மாதிரி நிறைய மொபைல் ஆப்ஸ், சோஷியல் ஆப்ஸ், கேமிங்லலாம் அவங்களுடைய கஸ்டமர் பேஸ் கொஞ்சம் கம்மி கம்பேரிட்டிவ்லி. ஓகே, வேற வந்து ஃபார்ச்சூன் 100 ஃபார்ச்சூன் 500 உடைய அந்த கோர் சர்வீசஸ் யூசேஜ் வந்து நிறைய என்டர்பிரைஸ் ஐடி சர்வீசஸ் வந்து அஷூர்ல வந்து நிறைய இருக்கும். ஓகே, கம்பேர் டு அமேசான். வேற அமேசான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சின்ன சின்ன கஸ்டமர்ஸ், இந்த கேமிங் கஸ்டமர்ஸ், சோஷியல் ஆப் கஸ்டமர்ஸ், மொபைல் டெவலப்மெண்ட் கஸ்டமர்ஸ் அதெல்லாம் நிறைய இங்க இருக்கிறாங்க. ஆன் டாப் ஆஃப் தட் நான் நேற்று சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் பேக்கப் பண்றதுக்கு இது பண்ணலாம், வெறும் ஜஸ்ட் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அனாலிட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பிக் டேட்டாக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரெண்டிங் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யூஸ் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். அந்த ஏடபிள்யூஎஸ் யூஸ் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் சூசிங் எ பர்டிகுலர் சர்வீஸ் அந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சர்வீஸ் இருக்கா இல்லையான்றதை பாத்துக்கங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் வி ஆர் குட். குளோபலா இப்போ எத்தனை வேவ்லென்த் ஜோன் இருக்கு ஐடியா இருக்கா? இப்போ நம்ம லிஸ்ட் பார்த்தோம்ல, 10 இருந்ததா இல்ல 5 இருந்ததா? எவ்வளோன்னு கவனிக்கல நானுமே. 7 நினைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா 2 லோக்கல் ஜோன் தான் இருக்கு. ஓகே, வேவ்லென்த் ஜோன் வந்து ஐ திங்க் அரௌண்ட் 7 இருக்கு. அவைலபிலிட்டி ஜோன் வந்து அரௌண்ட் 77 80 இருக்கு. ஓகே, 1 2 3 4 5 6 7 தான் கரெக்ட், இன்னும் மாறல. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தா இப்போ 7 இருந்தது, ஸ்டில் 7 தான் இருக்கு. ஓகே, ஸோ வேவ்லென்த் ஜோன் 7 இருக்கு, லோக்கல் ஜோன் 2 தான் இருக்கு. ஓகே, ஸோ இவ்வளவுதான் வந்து குளோபலா இருக்கிற பிரசன்ஸ். ஓகே, டைரக்ட் கனெக்ட் லொகேஷன்ஸ் நிறைய இருக்கு. டைரக்ட் கனெக்ட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டைரக்ட் கனெக்ட் கொஞ்சம் டேர்ம்ஸ்லாம் வந்து இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அகைன் இதை பத்தி நம்ம வந்து ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணும்போது அது திருப்பி ரிப்பீட் ஆகும் இதை பத்தி. பட் கொஞ்சம் ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. அதனால தான் இதை நான் ஏடபிள்யூஎஸோட டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மெயினா. ஸோ டைரக்ட் கனெக்ட்ன்றது எது சொல்லுவாங்க?
உங்களுடைய கஸ்டமர் ப்ரமிசஸ் உடைய ரவுட்டரும் லொகேஷன் டிவைஸும் கஸ்டமர் ப்ரைசஸ் டிவைசஸும் AWS உடைய டேட்டா சென்டர் டிவைஸும் வந்து டைரக்டா கனெக்ட் பண்ணிடுவாங்க த்ரூ This ஒரு like ISP a மூலயமாவோ VPN or a இல்ல வந்து Express ஒரு something else we are telling. This is the one. we are- ஆமா கரெக்ட். அஷூர்ல வந்து எக்ஸ்பிரஸ் ரவுட் சொல்லுவோம், இங்க வந்து டைரக்ட் கனெக்ட் எக்ஸ்பிரஸ் சொல்லுவோம். கரெக்ட். ஆமா, போத் ஆர் சேம். ஆமா, அஷூர்ல எக்ஸ்பிரஸ் ரவுட் இஸ் ஈக்குவல் டு AWS ஓட டைரக்ட் கனெக்ட். டைரக்ட் கனெக்ட் லொகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ISPs கொடுக்குறாங்க. இப்போ நிறைய நெட்வொர்க் பார்ட்னர்ஸ் வந்து அது ப்ரொவைட் பண்றாங்க. பட் வந்து ஐ திங்க் தேர் ஆர் அரௌண்ட் க்ளோஸ் டு 100 டைரக்ட் கனெக்ட் லொகேஷன். ஐ திங்க் 97 சம்திங் இருந்தது. They are using a இப்போதைக்கு VPN நம்ம connect 97 as well, right? To connect with this on-prem to this இருக்கு. cloud. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது ப்ராக்டிக்கலா பார்ப்போம். யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் VPN கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ். யூ ஹேவ் டைரக்ட் கனெக்ட். யூ ஆல்சோ ஹேவ் சைட் டு சைட் VPN, பாயிண்ட் டு சைட் VPN. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈவன் நீங்க உங்களுடைய எக்ஸிஸ்டிங் லீஸ் லைனை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் டைரக்ட் கனெக்ட். ஸோ இது என்ன ஆகும்னா AWS உடைய டேட்டா சென்டர்ல இருக்க ரவுட்டரையும் உங்களுடைய ஆன் ப்ரமிசஸ்ல இருக்க ரவுட்டரையும் த்ரூ ISP மூலயமா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கனெக்ட் பண்ணிடுவாங்க. டைரக்டா அதுக்காக வந்து என் டு ஒன் கேபிள் லே பண்ண போறதுல எக்ஸிஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த ISPல இருந்து ஆல்ரெடி AWS டேட்டா சென்டருக்கு கேபிள் இருக்கும், உங்களுடைய டேட்டா சென்டர்ல இருந்து கேபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் கனெக்டோடைய பிரைமரி திங். ஓகே, இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் ஒன்று புதுசா கொண்டு வராங்க. நான் அதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இன்கேஸ் நான் அந்த டேர்ம் சொல்லாம விடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. இது எதுக்குன்னா சேட்டலைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற அந்த பிக்சர்ஸ் இமேஜஸ்லாம் ஒரு சில கம்பெனிஸ் அந்த சர்ஃபேஸ் இமேஜஸ் அந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து AWS கூட டைப் வச்சுட்டு ஸோ அது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ஸ்டேஷன் AWS ஓட கிரவுண்ட் ஸ்டேஷன் மூலயமா அந்த இமேஜஸ்லாம் ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்றாங்க. இது வந்து ஒரு சில இதுவும் US அண்ட் யூரோப்ல மட்டும்தான் இந்த பர்டிகுலர் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இது ஒன்லி ஃபார் சேட்டலைட் அந்த நாசா அந்த மாதிரி கம்பெனிஸ் கூட வந்து மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா டைப் வச்சு அவங்க மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, கிரவுண்ட் ஸ்டேஷன்ன்றது AWS ஓட ஃபுல்லி மேனேஜ் சர்வீஸ். இது வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கும் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ஒரு இடத்துல எங்க இடத்துல அனுப்பணும் என்னன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஸ்டேஷன்ற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. பியூர்லி ஃபார் இன்டராக்ஷன் பிட்வீன் சேட்டலைட் அண்ட் த டேட்டா சென்டர் ஒன்லி ஃபார் அ ஸ்பெசிபிக் செட் ஆஃப் கஸ்டமர் பேஸ்க்காக. ஓகே, இதுவும் லோ லேட்டன்சிக்காக பண்றாங்க, பட் நாட் ஃபார் ஜென்ரல் பப்ளிக். இது ஒன்லி ஃபார் சேட்டலைட் பேஸ்ட் கம்பெனிஸ். லைக் ஒரு பெரிய வெண்டார் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து அஷூரோடைய கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டேட்டா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க சேட்டலைட். இது அது வந்து கூட இந்த AWS ஸ்னோபால் மூலயமா தான் அது மைக்ரேட் பண்ணாங்க. அதை பத்தி நம்ம டீடைலா அதை பார்ப்போம். அது அந்த யூஸ் கேஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, கிரவுண்ட் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. அது நமக்கு வந்து எக்ஸாம்லயும் கிடையாது. இப்போதைக்கு அது நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பட் அது மைண்ட்ல வச்சுக்கங்க, இந்த மாதிரி கிரவுண்ட் ஸ்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. மேபி நீங்க இன் கேஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா யூ மைட் ஹேவ் டு பி அவேர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டேர்ம். ஓகே, ஒன்லி ஃபார் சேட்டலைட் இன்டெகிரேஷன். ஓகேங்களா, இந்த டேர்ம்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஷால் வி மூவ் ஆன் வித் அதர் திங்? ஓகே, மேபி 10:30 ஆயிடுச்சு. மேபி வில் டேக் a quick break. And The before similar the break, kind of ஏதாவது டவுட் இருக்கா? terms which is available on that Azure as well, or only this particular terms are available only the AWS? ஓகே, நான் அஷூர்ல இருக்க அடிஷனல் டேர்ம்ஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். கரெக்டா, ஜியோகிராபிஸ் அண்ட் அவைலபிலிட்டிஸ் எடுத்தா அடிஷனல் டேர்ம்ஸ். அங்க அஷூரை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த கான்செப்ட்லாம் அங்க கிடையாது. லோக்கல் ஜோன், வேவ்லன் ஜோன் கிடையாது, கிரவுண்ட் ஸ்டேஷன் கிடையாது. ஓகே, இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல தான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் அஷூரும் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் நாட் ஒன்லி ஃபார் அ பர்டிகுலர் வெண்டர். அது வந்து ஒரு 2 months 3 months கேப் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்து நிறைய இனோவேஷன் நடந்துட்டே இருக்கும். தே வில் ஆல்சோ ஹேவ் அ சிமிலர் திங். ஓகே, இதை தாண்டி நம்ம நிறைய வந்து அந்த லோட் பேலன்சஸ், நிறைய இன்டெகிரேஷன் சர்வீசஸ் அதெல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ எனக்கு நான் கம்ப்ளீட் செட் ஆஃப் சர்வீசஸ் எதுவுமே நாங்கள் லிஸ்ட் பண்ணல. ஒரு ஹை லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹவ் ஜஸ்ட் சம்மரைஸ்ட் சம் ஆஃப் த சர்வீசஸ். ஓகே, மெயினா வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோனை பத்தி நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ப்ரொவைடிங் யூ ஹை அவைலபிலிட்டி, ஃபால்ட் டாலரன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. ஓகே, ஸோ 3 டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லயும் நீங்க வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லா கிளவுட் கிளாஸ்ல போனாலும் பிரைமரி 3 அடிஷனல் அட்வான்டேஜஸ்ன்னு கேட்டீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் மூலயமா கிடைக்கிறது உங்களுக்கு வந்து ஹை அவைலபிலிட்டி கிடைக்குது, பிளஸ் வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் கிடைக்குது, பிளஸ் வந்து ஸ்கேலபிலிட்டி. யூ கேன் எக்ஸ்பேண்ட் யுவர் சர்வீசஸ் பிட்வீன் 2 டிஃபரெண்ட் டேட்டா சென்டர் போது ஸ்கேலபிலிட்டி கிடைக்குது. ஓகே, ஸோ மல்டிபிள் டேட்டா சென்டர் வச்சு தே ஆர் ப்ரொவைடிங் யூ ஹை அவைலபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ். ஓகே, அதே மாதிரி ஃபாஸ்டா வந்து நீங்க வந்து டேட்டாவை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணலாம். ஏன்னா தே ஹேவ் எ பேக் அண்ட் ஹை பேண்ட்வித் நெட்வொர்க், லோ லேட்டன்சி நெட்வொர்க் இருக்கிறதால குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஏன்னா டெடிகேட்டடா மெட்ரோ ஃபைபர் வச்சிருப்பாங்க பிட்வீன் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஓகே, ஸோ அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ தே ஹேவ் எ And load டெடிகேட்டட். balance app proxy, is that a similar term or a different kind of things? சாரி, லோட் பேலன்ஸ் அண்ட் App proxy.
Application proxy. Okay, application proxy is mainly for AD integration or application integration with domain services. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேர்ம் அது. ஓகே, ஸோ மேபி வந்து நீங்க கேட்ட கொஸ்டின்ல வந்து அப்ளிகேஷன் கேட்வேன்னு ஒன்று இருக்கு. அது வந்து இட் இஸ் வெரி மச் க்ளோசர் டு லோட் பேலன்சர். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் லெவல் லோட் பேலன்சர் வந்து அப்ளிகேஷன் கேட்வேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து நெட்வொர்க் பியூரா நெட்வொர்க் லோட் பேலன்சர், நெட்வொர்க் லேயர்ல ஒர்க் ஆகும். இது வந்து அப்ளிகேஷன் லேயர்ல ஒர்க் ஆகுறதால அப்ளிகேஷன் கேட்வேன்னு ஒன்று இருக்கு. பட் அப்ளிகேஷன் ப்ராக்ஸின்றது அது வேற சர்வீஸ் அது. ஓகே, ஸோ இட் இஸ் ஃபார் இன்டெகிரேட்டிங் யுவர் அப்ளிகேஷன் வித் டொமைன் சர்வீசஸ்க்காக அது பண்ணுவாங்க. அது நம்ம அப்புறம் பேசலாம். ஓகே, இட் இஸ் நோவேர் வி ஆர் நோவேர் க்ளோசர் டு த டாபிக் நவ். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கேட்வேன்றது இட் இஸ் வெரி மச் க்ளோசர் டு லோட் பேலன்சர். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா டிஸ்கஸ் பண்ணுவோம். லோட் பேலன்சர் ப்ராக்டிக்கலா பார்ப்போம். ஆமா. ஓகே, ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ என்ன சொல்ல வந்தேங்க, ஸோ வி ஹேவ் அ டெடிகேட்டட் மெட்ரோ ஃபைபர் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓகே, வி ஹேவ் அ டெடிகேட்டட் மெட்ரோ ஃபைபர் இருக்கிறதால யூ கெட் லோ லேட்டன்சி அண்ட் ஆல்சோ யூ வில் கெட் பிகாஸ் ஆஃப் ஹை பேண்ட்வித் இருக்கிறதால தான் உங்களால் லோ லேட்டன்சியில் வந்து கனெக்ட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது இந்த டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நம்ம டாபிக் கிரியேட் பண்ண உங்களுக்கு அது ஃபெமிலியரைஸ் ஆகிடும். ஓகே, and maybe after the break நான் வந்து இந்த custom hardware dedicated host பத்தி இன்னும் கொஞ்சம் so in all the regions அப்படிதான் சார். என்னமா திருப்பி கேளுங்க, சவுண்டா கேளுங்க, எனக்கு கேட்கல. சாரி இந்த 77 availability zoneங்கிறது எல்லா ரீஜன் சேர்த்தானே சார்? இது ஆமா கம்ப்ளீட்டா குளோபலா. ஆமா, குளோபலா வந்து உங்களுக்கு 77 availability zone தான் இருக்கு. அது மாறிட்டே இருக்கும். இப்ப 15 வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா 15 வந்து லைவ் ஆகிறது வந்து 1 வீக்ல 2-3 லைவ் ஆகலாம், இல்ல 1 மந்த்ல வந்து ஒரு 4-5 லைவ் ஆகலாம். ஸோ இது மாறிட்டே இருக்கும் நம்பர். இப்போதைக்கு போன வாரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 77 அவைலபிலிட்டி ஜோன் 24 ரீஜன்ஸ் வந்து லைவா இருக்கு. தேர் ஆர் பேக் எண்ட்ல வந்து இது வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில் கண்டினியூ டு டிஸ்கஸ் ஆன் டெடிகேட்டட் ஹோஸ்ட், இந்த கஸ்டம் ஹார்ட்வேர் பற்றி கொஞ்சம் அடிஷனலாக பார்த்துட்டு தென் வந்து எப்படி ஏடபிள்யூஎஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, சப்போர்ட் பிளான் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்றதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இந்த டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல ஃபவுண்டேஷனல் எக்ஸாம் ப்ராக்டிஷனர் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த டேர்ம்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இது என்ன டெஃபினேஷன்றதை கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க டைம் கிடைக்கும் போது. ஓகே, வெதர் ஐ ஸ்டாப் த ரெக்கார்டிங், வில் கோ ஃபார் அ 15 minutes பிரேக். 10:40 ஆகுது. அகைன் 10:55க்கு வந்து பாத்தீங்கன்னா we'll resume our session. Okay? Okay, sir. This conference will now be recorded. Okay, so let me go back to the sharing. Okay. Okay, so before we begin, any questions before we start? Okay, ஸோ இப்போ ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இதை பற்றிலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இது வந்து ப்ராக்டிஷனர் லெவலில் வந்து இந்த பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் புரிஞ்சதுனாலே போதும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை சூஸ் பண்ணலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் அவைலபிலிட்டியை வச்சு நான் சூஸ் பண்ண சொன்னேன், நம்பர் 1. தென் வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ யூ ஹேவ் மேபி லைக் 50 to 100 டூல்ஸ் இருக்கு. மேபி நான் மோஸ்டா யூஸ் பண்ற டூல்ஸ் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ப்ரைமரியா வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் பிங் டெஸ்ட்னு ஒரு டூல் இருக்கு. ஓகே, இது வந்து ஜென்ரலா எல்லா கிளவுடுக்குமே யூஸ் பண்ணலாம். அதுல AWS/AWS கொடுத்தீங்கன்னா AWS உடைய ரீஜன்லாம் என்ன லேட்டன்சில இருக்கு, நீங்க உட்காந்து தனித்தனியா நீங்க பிங் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, இது வந்து மல்டிபிள் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இதுல மீடியன் வேல்யூ கிடைக்கிறதால எது வந்து உங்களுடைய லொகேஷன், நீங்க யூஸ் பண்ற லொகேஷன்ல இருந்து எது பெட்டர் லேட்டன்சி கிடைக்குதுன்றத வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எல்லா கிளவுடுக்கும் யூஸ் பண்ணலாம். /AWS கொடுத்தனா ஸ்பெசிஃபிக்கா AWSக்கு இது ஒர்க் ஆகும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைமரி டேட்டா சென்டர்ல இருந்து செகண்டரி டேட்டா சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் DCDR செட்டப்லாம் பண்ண போறேன். ஸோ அந்த மாதிரி நான் ஆர்கிடெக்சர் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா cloudping.info கிரிட் வேல்யூ எடுத்தீங்கன்னா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் டேட்டா சென்டர், ஒரு டேட்டா சென்டர்ல இருந்து இன்னொரு டேட்டா சென்டர் AWS டேட்டா சென்டருக்கு எந்த மாதிரி லேட்டன்சி இருக்கு என்னன்றது வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது எவ்ரிடே அப்டேட் ஆகும். அது நீங்க அதை வந்து ரீலோட் பண்ணிக்கலாம், இல்லை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க DCDR சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் நான் வந்து அப்படியே நான் எக்ஸல் ஷீட்ல ட்ராக் பண்ணிக்கிறேன். டைம் கிடைக்கும் போது நீங்களும் அதை அந்த சைட்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் கிளவுட் பிங் டெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் AWS லொகேஷன்ஸ், அவங்களுடைய டேட்டா சென்டர் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அதுக்கெல்லாம்
எது வந்து பிரைமரி செகண்டரி இது பண்ணலான்றது. இது வந்து ஃப்ரம் யுவர் கஸ்டமர் லொகேஷன் டு AWS டேட்டா சென்டர். ஓகே, ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ளவுடுன்னு பாருங்க, க்ளவுட்லேயே நிறைய டூல்ஸ் இருக்கும். க்ளவுட் பிங் டாட் இன்ஃபோன் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுவும் நல்ல டூல் இது. ஆக்சுவலாக இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஓகே, ஸோ AWS-ஓட அக்செப்டபிள் யூசர் பாலிசி மறந்துடாதீங்க. சும்மா ஒரு கோ த்ரூ பண்ணுங்க, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி தான் அது. ஓகே, ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் பிங் டாட் இன்ஃபோனே ஒன்று இருக்கு. எந்த டூல் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு சில சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் ரிப்போர்ட்டு. ஸோ இது வந்து பேசிக்கான இதுதான். ஓகே, HTTP பிங் இது ஓகே, இது நாட் தட் மச் யூஸ்ஃபுல், பட் அகைன் HTTP வழியாக பிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ கோ டு அதர் சைட்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுட் ஹார்மனின்னு ஒரு சைட் இருக்கு. ஓகே, அது சூப்பர் சைட் அது ஆக்சுவலாக. ஸோ கிளவுட் ஹார்மனி. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொவைடருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் கிளவுட் ஹார்மனியில். இதில் பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நெட்ஒர்க் டெஸ்ட்டு இல்லை CDN டெஸ்டிங் அதை எல்லாமே பண்ணலாம். இது வந்து நெட்ஒர்க்கில் போனீங்கன்னா எல்லா ப்ரொவைடர், அதாவது பார்த்தீங்கன்னா கூகுள், அமேசான், அஷூர் எல்லாத்தோடைய CDN எல்லா லேட்டன்சியுமே இங்கே ஒரே இடத்துலேருந்தே செக் பண்ணலாம். ஓகே, இது வந்து மச் பெட்டர் டூல். ஏன்னா நீங்கள் கிராஸ் பிளாட்ஃபார்ம் மல்டிபிள் பிட்வீன் வெண்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கிளவுட் ஹார்மனி இஸ் பெட்டர் சைட். ஓகே, ஸோ எந்த ப்ரொவைடரோடைய இது வந்து உங்களுடைய லொக்கேஷன்ல இருந்து பெட்டரா இருக்குன்னு ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா. ஓகே, ஸோ பிட்வீன் டிஃப்ரெண்ட் கிளவுட் வெண்டார்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட லேட்டன்சி செக் வரும். நீங்கள் வந்து கம்ப்யூட் செக் பண்ணலாம், CDN செக் பண்ணலாம், ஸ்டோரேஜ் செக் பண்ணலாம், ஒரு சர்வீஸ் வைஸ் பார்க்கலாம். நெட்ஒர்க் டெஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ இந்த டிஃபால்ட்டாக நம்ம இப்போ பண்ணி பார்த்தோம்ல பிங் டெஸ்ட், அது மாதிரி இது பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து அப்லிங்க், டவுன்லிங்க், DNS லேட்டன்சி என்ன செக் பண்ணணுமோ அதை எதுக்கு மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது வந்து ஸ்பீட் டெஸ்ட் ஃபார் ஆல்னு இருக்குல்ல, இது நமக்கு இப்போ இன்னைக்கு ஆள் தேவைப்படாது. இதுக்கு பதிலாக AWS கொடுத்துருங்க. ஓகே, AWSனா AWS உடைய டெஸ்டிங் மட்டும் உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் ரிப்போர்ட். டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு ப்ராக்டிஷனருக்கு தேவையில்லை. நீங்கள் வென் யூ ஆர் பிகமிங் அன் ஆர்கிடெக்ட் அட் அ லேட்டர் பாயிண்ட் நீங்கள் இந்த சைட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ சம் கைடன்ஸ். ஏன்னா ரீஜன் அந்த இதெல்லாம் பற்றி சொன்னல, ஸோ உங்களுக்கு வந்து எதை சூஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சில எக்ஸிஸ்டிங் டூல் செட்ஸை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து எனக்கு ஆன்லைனில் வந்து வெப் பேஜ் வேணாம், எனக்கு வந்து லோக்கலாகவே ரன் பண்ணி லோக்கல் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஐ திங்க் தெர் இஸ் அ பெட்டர் ஃப்ரீ டூல் லைக் டேட்டா பாத் IO அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் தட் டூல் ஆல்சோ. ஓகே, ஸோ டேட்டா பாத் .io for AWS. இல்லாட்டி அது வந்து medium.com ஒரு சைட்டுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை. ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் இது. ஓகே, இதில் நீங்கள் இதை உங்கள் மெஷின்லேயே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த டேட்டா பாத் IOவில். ஓகே, இது வந்து இன்ஸ்டாலபிள் டூல். இது நீங்கள் இந்த சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாட் எவர் டெஸ்ட் நான் சொன்னேன்ல, இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் AWS ஓட ரீஜன் இல்லாட்டி வந்து அவைலபிலிட்டி செட்டை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த சைட் யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி பிட்வீன் DC to DR யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பாத் IOவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டேட்டா பாத் .io இந்த சைட்டில் போயிட்டு அது வந்து டவுன்லோடபிள் டூல். ஓகே, ஃப்ரீ டவுன்லோட் தான். அண்ட் திஸ் இஸ் அன் இன்ஸ்டாலபிள். ஓகே, பெட்டர் நீங்கள் அது வெப்லேயே பார்த்துலாம். ஓகே, ஸோ ரிப்பீட் பண்ணட்டுமா? ஸோ மேபி இல்லை சில பேர் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க, நாட் ஷுவர். ஓகே, ஒரு குயிக்காக 2 இம்பார்ட்டன்ட் சைட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பர்பஸ் புரியுதுங்களா? அது எதுக்காக இந்த வெப்சைட்ஸ்லாம் இருக்குன்ட்டு, எதுக்காக இந்த டூல்ஸ்லாம் இருக்குன்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ எந்த சர்வீஸ் வந்து எங்கே ஹோஸ்ட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்கிட்ட வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணும்போது இந்த கிளவுட் ஹார்மனி சைட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்த வெண்டாருக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய டேட்டா சென்டர் இல்லை உங்களுடைய கஸ்டமர் லொக்கேஷன்லேருந்து மச் பெட்டராக இருக்குன்றதை வந்து நீங்கள் செக் பண்ணலாம். இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி சர்வீசஸ்க்கு தனித்தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது டெஸ்டிங்க்கு. அதே மாதிரி நான் நெட்ஒர்க் டெஸ்ட்டில் போகும்போது ஓவராலாக குளோபலாக ஸ்பீட் டெஸ்ட் சொன்னேன். இதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து எல்லாரும் ஃபார் ஆல் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெண்டார் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல அங்கே போய் நீங்கள் AWS டைப் பண்ணலாம், இல்லை இங்கே கூட AWS டைப் பண்ணலாம். AWSோட ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி யூ கேன் பர்ஃபார்ம். ஓகே, ஆல்ரெடி இதில் ஆல் இருக்கா, ஸோ நம்ம தனியாக ஆல் கொடுத்துருவோம். இது எல்லா கிளவுடுக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த டூல்ஸில்?
I'm just going to jump over to another topic, AWS subscription support plan போறேன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சொல்லுங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஆர்கிடெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ டிசைனிங் கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணும்போது ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் டூல் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் எந்த ரீஜன் செலக்ட் பண்றது எந்த லொகேஷன் அப்படிங்கிறதுக்கு பாயிண்ட் ஆமா 2 விதமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்றது ஒரு சைடு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து உங்களுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிசைனை வந்து யாராவது கொஸ்டின் பண்ணா கூட இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணேன்னு நீங்க சொல்லலாம். ஓகே, ஸோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மாறும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து உங்களுக்கு பெட்டரா தெரியும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமேசான் என்ன பண்ணுவாங்கன்னா குளோபல் ஆக்சிலரேட்டர் ஒரு கிளவுட் ஃப்ரண்ட் கொண்டு வந்துட்டு அங்க அந்த இன்னொரு ரீஜன் வந்து குயிக்கா வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ சில புதுசா வர இன்ஜினியரோ இல்ல டிசைன் இன்ஜினியரா சொல்லுவாங்கன்னா இது எதுக்காக சூஸ் பண்ணீங்க, இது பெட்டரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைட்ல இருந்து ரிப்போர்ட் எடுத்து டாக்குமெண்டேஷன் பண்ணி அந்த உங்களுடைய டிசைன்ல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி மச் யூஸ்ஃபுல். உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்குமே பேக் அண்ட் ரெஃபரன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி டிசைன் ஆஸ்பெக்ட்ல தான் அது மெயினா யூஸ் ஆகும். உண்மைதான். ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே, ரைட். சோ இதுல எதுவும் டவுட்ஸ் இல்ல அப்படின்னா லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, இன்ஃபர்மேஷன் இது வந்து அத்தாரிட்டேட்டிவ் சோர்ஸ்ங்களா? இது அத்தாரிட்டேட்டிவ் சோர்ஸா? ஓகே, இஃப் யூ வாண்ட் சம்திங் லைக் அத்தாரிட்டேட்டிவா வேணும் அப்படின்னா அது நீங்க சர்வீஸ் பை சர்வீஸ் நீங்க வந்து AWS குள்ளே போகலாம். ஜென்ரலா ஓகே, ஸோ என்ன மாதிரி சொல்யூஷன் பண்ண போறீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ கிவ் நான் வந்து அந்த ஆர்கிடெக்சர் ஆஸ்பெக்ட்ல போவேனான்னு பார்த்தேன். ஜஸ்ட் இது அந்த ரீஜியன் அந்த ஜியோகிராபிக்கல் இதெல்லாம் செஸ் பண்றதுக்காக நான் அது காமிச்சேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வீஸ் எடுத்துக்கலாம். அமேசானுடைய ஒரு அமேசான் கனெக்ட்னு ஒரு சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்குன்னு தனியா செக் கனெக்டிவிட்டி டூல்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இது வந்து அத்தாரிட்டேட்டிவ் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து அமேசானோட ஓன் ப்ரொப்ரிட்டரி டூல்ஸ் அதெல்லாம். இப்போ இந்த சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, எந்த லொகேஷன்ல இருந்து ஒர்க் ஆகுது, நீங்க டெஸ்டிங் பண்ணலாம். உங்களுடைய வெப்கேம் எல்லாமே வந்து இந்த இடத்துல பாருங்க. இது இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து இதெல்லாம் வந்து அத்தாரிட்டேட்டிவ் டூல்ஸ் விச் அமேசான் ப்ரொவைட்ஸ். ஓகே, ஒரு சர்வீஸ்க்கும் தனித்தனியா லேட்டன்சி டூல்ஸ் அது எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள நீங்க டீப் டைவா போகலாம். பட் இது நான் இந்த அளவுக்கு போவேனான்றதுக்காக தான் நான் அந்த அமேசானோட டூல் செட்ஸ்லாம் வரல. ஸோ இதை தான் நான் அங்க கவர் பண்ண போறேன் சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் டிஸ்கஷன்ல. இப்போ அதையும் கவர் பண்ணிட்டேன்னா then I might not have a lot of information to discuss there. So இது இருக்கு உங்களுக்கு அத்தாரிட்டேட்டிவ் டூல்ஸும் இருக்கு, பட் தேர்ட் பார்ட்டி டூல்ஸும் இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்ல பண்ணாலுமே வந்து அகைன் அது என்ன அட்வான்டேஜ்னா நீங்க மேனுவலா உட்காந்துட்டு ஒரு நெட்வொர்க் கமாண்ட்ஸ் இல்ல நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் டூல் செட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்றதுக்கு பதிலா யூ ஹேவ் சம்திங் விச் இஸ் ரெடிலி அவைலபிள். ஓகே, ஈவன் நீங்க போயிட்டு உட்காந்து நீங்க டிசைன் பண்ணி பண்ணாலுமே பாத் பிங், ட்ரேஸ் செட், பிங் கமாண்ட், உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் நெட்வொர்க் ரிலேட்டட் டூல்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க. கரெக்டா? ஸோ அது யூஸ் பண்ணாலுமே வந்து அகைன் இட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் த சேம் செட் ஆஃப் ரிசல்ட்ஸ். இவங்களுமே வந்து பேக் எண்ட்ல வந்து நீங்க யோசிக்கிற மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த டிசைனே பண்ணிருக்காங்க, அந்த லேட்டன்சி டெஸ்டிங் எல்லாமே. ஓகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டைவ் டீப் இன்டு திஸ், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் டு நோ மோர் இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு வி ஆர் அட் வெரி பிகினிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போதைக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு, ரெடிலி அவைலபிளா இருக்குன்றதை மட்டும் மைண்ட்ல எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஓகே, உங்களுடைய கொஸ்டின் வேலிட் தான். ஏன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல தேர் வில் பி கொஸ்டின்ஸ் லைக் இதை எதை பேஸ் பண்ணி பண்ணீங்க, இதுல இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வந்து அமேசானோட ஓன் டூல் செட் டெஸ்டிங் இருக்கா, அவங்களுடைய ப்ரொப்ரியேட்டரி மெத்தட் இருந்து ஏன் இது பண்ணீங்க அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் வரும். பட் அதுக்கு நிறைய வேலிடேஷன் டெஸ்டிங் டூல்ஸ் ஃப்ரம் அமேசானே இருக்கு. பட் எல்லா சர்வீசஸ்க்குமே இருக்கான்னு கேட்டா எல்லா சர்வீசஸ்க்குமே கிடையாது. பட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 40 to 50% of the services வந்து they have their own validation testing mechanism. Okay, so with that, how to specifically choose a region or location. ஓகே, இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம AWS ஓட சப்போர்ட் பிளான் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, நிறைய பேர் அஜூர் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி இருக்கும். ஸோ என்ன மாதிரி சப்போர்ட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா அஜூர்ல இருக்கு, லிஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். பேசிக், டெவலப்பர், அஜூர் அட்டன் பண்ணாங்க யாருமே கிடையாது இந்த பேட்ச்ல. ஓகே, ப்ரொஃபஷனல் டைரக்ட், பிரீமியர், கரெக்டா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆமா அஜூர்ல இருக்கிற 4 மேஜர் கிளாசிபிகேஷன். இங்க AWSல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே தான். ஓகே, பேசிக், டெவலப்பர், பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க, இது என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. வேர்ட் தான் வித்தியாசம். ஓகே, ரெண்டுமே அப்படியே கான்செப்சுவலா எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ இங்க வந்து AWSல யூஸ் பண்ற டேர்ம்ஸ் இது, அஜூர்ல யூஸ் பண்ற டேர்ம்ஸ் இது, ரெண்டுமே அப்படியே மேட்ச் டு மேட்ச் தான். எல்லாமே மேட்ச் டு மேட்ச் ஆப்ஷன்ஸ் தான். ஓகே,
ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டெலிகாம் ப்ரொவைடர்கிட்ட போறீங்க அப்படின்னா மாதம் மொபைல் ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிளான் சூஸ் பண்ணுவீங்கல்ல. ஸோ 200 பிளானோ இல்லை 500 பிளானோ இல்லை 2000 பிளானோ 5000 பிளானோ உங்களுடைய கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன் சர்வீசஸ் எந்த மாதிரி வேணும், என்ன மாதிரி குவாலிட்டி வேணும், எந்த மாதிரி சப்போர்ட் வேணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஆப்ட் ஃபார் அ சர்வீஸ் பிளான் ஆர் சப்போர்ட் பிளான். அதே மாதிரி தான் இது. ஓகே, சப்போர்ட் பிளான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் வேணும், அடிஷனல் சப்போர்ட்ஸ் வேணும், டெக்னிக்கல் சப்போர்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் ஆப்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் சர்வீசஸ். இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோ ஹெட். ஷெட்யூல் கொஸ்டின். சோ இதுல வந்து ஸ்டாண்டர்ட் அது வந்து இதுல கவர் ஆகாது. என்னமா புரியல, சவுண்ட கேளுங்க. ஸ்டாண்டர்ட் சொல்லி ஒரு பிளான் இருக்குல்ல, சோ அது வந்து அஷூர்ல கவர் ஆகாது. ஸ்டாண்டர்ட் ஒரு பிளான் இருக்கு. பேசிக் டெவலப்பர். ஓகே, அஷூர் ஸ்டாண்டர்ட் பிளான். ஒன் செகண்ட், குயிக்கா கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். அஷூர்ல லேர்ன் பண்ண போது ஞாபகம் இருக்கு, சோ அதனால தான் கேட்டேன். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பிளான் இருக்கு பாத்தீங்களா, இதுல பிரீமியர் சப்போர்ட் பிளான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கம்பேர் த ஸ்டாண்டர்ட் அஸ் பிசினஸ்க்கு வந்து பிசினஸ்ல வந்துருது. இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் டைரக்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா போத் ஆர் கவர்ட் அண்டர் பிசினஸ் கேட்டகரி இன் AWS. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து அது மோர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் என்ன சொல்றது, உங்களுடைய ஆஃபீஸ் 365 அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனுக்காக மெயினாக அது கொண்டு போறாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசினஸ்ல கவர் பண்றோம் இங்க AWSல. ஓகே, எல்லாமே லைக் ஃபார் லைக். இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் 365 கிடையாது. ஓகே, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா AWSல வந்து அந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் டைரக்ட் ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இல்லை. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். நீங்க ஒரு பர்டிகுலர் டாபிக் படிச்சிட்டீங்கனாலே அதை ரிலேட் பண்ணி நீங்க ஈஸியாக கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ பேசிக்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா we have something எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா you get customer services. ஸோ கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லும் போது பேசிக்ல வந்து பாத்தீங்கன்னா you cannot go and opt for சர்வீஸ் பேஸ்ட் சப்போர்ட்லாம் நீங்க எடுக்க முடியாது. இங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட அக்கௌண்ட்ல லாகின் பண்ண முடியல, உங்களுக்கு தப்பான பில்லிங் வந்துருச்சு, அது மட்டும் தான் இங்க நீங்க கேஸ் ரைஸ் பண்ணலாம். ஓகே, அக்கௌண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் பில்லிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் மட்டும் தான் நீங்க இங்க கேஸ் ரைஸ் பண்ண முடியும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டாக்குமெண்டேஷன், ஒயிட் பேப்பர், அந்த அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ், அந்த அவங்களுடைய போர்ட்டல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது, அவங்களுடைய டாக்குமெண்டேஷன் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் டவுன்லோட் பண்றது, அது வந்து எல்லாத்துக்குமே அவைலபிள் தான். ஓகே, ஸோ அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ வாட் எவர் ஐம் லிஸ்டிங் ஹியர் இது எல்லாமே டெவலப்பர், ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல் டைரக்ட் அண்ட் என்டர்பிரைஸ் அண்ட் பிசினஸ் எல்லாத்துலயுமே வரும் உங்களுக்கு. பிளஸ் வந்து அமேசான் வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரஸ்டட் அட்வைசர் செக்னு ஒரு செக் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எப்படிலாம் நீங்க காஸ்ட் கம்மி பண்ணலாம், எப்படிலாம் உங்க சர்வீசஸ்க்கு வந்து ரிட்டர்னன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படிலாம் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் செக்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரஸ்டட் அட்வைசர் செக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரஸ்டட் அட்வைசர் செக்ஸ்ல வந்து ரெண்டு கோர் செக்ஸ் மட்டும் தான் இதுல கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ வெனசே ரெண்டு கோர் செக்ஸ்ன்றது காஸ்ட் அண்ட் ஃபால்ட் டாலரண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும் தான் செக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கோ இல்லை வந்து செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்கோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல வந்து they are not providing support in basic. whereas again வந்து டெவலப்பர்லயுமே ரெண்டு செக் தான் மெயினா கொடுக்குறாங்க. whereas நீங்க பிசினஸ் அண்ட் என்டர்பிரைஸ் போகும்போது ஃபுல் செட் ஆஃப் செக்ஸ் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல வந்து ஃபுல் செட் ஆஃப் செக்ஸ் பண்ணலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கிளவுட் சப்போர்ட் இன்ஜினியர் இருப்பாங்க இது உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா CSA சப்போர்ட் பண்ணுவாங்க. டெவலப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் சப்போர்ட் அசோசியேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. வேறஸ் பிசினஸ், ஓகே நம்ம வந்து இதை வெளியில கொண்டு போயிடுறேன், எனக்கு அது அந்த டாபிக்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிட போறேன். ஓகே, இது எக்ஸாம்பிள் வந்து கம்பாரிஷன் வந்து we have similar stuff in Azure also. ஓகே, AWSல வந்து we have these categories. ஓகே, இதுல வந்து டெவலப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா we get business hours support from cloud support associate. அதுவும் வந்து பிசினஸ் ஹவர்ஸ்ல வந்து தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பிசினஸ் ஹவர்னா உங்களுடைய லோக்கல் கண்ட்ரியோடைய பிசினஸ் ஹவர்ஸ். ஓகே, ஜப்பான்ல வந்து கொஞ்சம் டைம் ஏர்லியா இருக்கும், யூரோப்ல கொஞ்சம் ஏர்லியா இருக்கும், இந்தியால வந்து 8 AM ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த லோக்கல் கண்ட்ரியோட பிசினஸ் ஹவர்ஸ். ஓகே, ஸோ லோக்கல் கண்ட்ரி மாறும் அது. ஓகே ஸ்டார். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா CSE சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, CSEலேயே வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் CSE கிடையாது, லெவரேஜ்டு CSE சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் CSE சப்போர்ட் பண்ணுவாங்க. CSEன்றது கிளவுட் சப்போர்ட் இன்ஜினியர். ஓகே, அவங்க வந்து ஒரு கேட்டகரி அதிகமானவங்க.
ஸோ இது வந்து டெடிகேட்டட் சப்போர்ட் டீம் இருக்கும். உங்க பிசினஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிசினஸ் பத்தி தெரிஞ்ச சப்போர்ட் இன்ஜினியர் சொல்லுவாங்க. ஸோ இந்த டெடிகேட்டட் சிஎஸ்சின்னு சொல்றவங்களை வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க உள்ள போனீங்கன்னா சீனியர் சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, சீனியர் சிஎஸ்சினாலும் டெடிகேட்டட் சிஎஸ்சினாலும் சேம் தான். ஓகே, இது வந்து நம்ம ரெகுலர் நார்மல் சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிசினஸ் ஹவர்ஸ் கிடையாது. இது வந்து 24/7 சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, வேற இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ்லயுமே அதே மாதிரி பிசினஸ் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர்ல வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க சேட் சப்போர்ட், ஃபோன் சப்போர்ட்லாம் பண்ணவே முடியாது டெவலப்பர்ல. இங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. வெறும் சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் இமெயில் அண்ட் சப்போர்ட் டிக்கெட். இங்க வந்து பாத்தீங்கன்னா இமெயில், சேட், ஃபோன், உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே, வாட் எவர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இட் இஸ் அந்த சேனல் வழியா நீங்க சப்போர்ட் ரெக்வஸ்ட் பண்ணலாம். வேற இங்க ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் உங்க அக்கௌண்ட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, யார் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு கான்டாக்ட் மட்டும்தான் உங்களுடைய பேசிக்ல வந்து ரைஸ் பண்ண முடியும். ஓகே, ஒன்லி ஒன் பிரைமரி கான்டாக்ட் ஃப்ரம் யுவர் ஆர்கனைசேஷன் கேன் ரைஸ் a ticket or case. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பிரைமரி கான்டாக்ட் தான் பண்ண முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா கிரியேட் பண்ணலாம். whoever has access to the portal, unlimited contacts, unlimited cases வந்து நீங்க ரைஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு லிமிட்லாம் கிடையாது. யார் யாருக்கெல்லாம் ஐஏஎம்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த ஐஏஎம்ல இருக்கிற அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி whoever is eligible to do that can raise a support case or எத்தனை டிக்கெட்ஸ் வேணா ரைஸ் பண்ணலாம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா as I said பேசிக்ல வந்து அக்கௌண்ட் ஒர்க் ஆகல, பில்லிங் ஒர்க் ஆகல, அந்த மாதிரி ஜென்ரல் கைடன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா they will minimum take ஒரு லெஸ் தேன் 24 ஹவர்ஸ்ல ஒரு எஸ்எல்ஏ கொடுப்பாங்க. லெஸ் தேன் 24 பிசினஸ் ஹவர்ஸ். அதனால 24 பிசினஸ் ஹவர்னா ஒரே நாள்ல நீங்க வந்து சப்போர்ட் எதிர்பார்க்காதீங்க. இப்போ 8 ஹவர்ஸ் தான் உங்களுடைய பிசினஸ் ஹவர்ஸ், லோக்கல் பிசினஸ் ஹவர்ஸ்னா 3 நாளுக்குள்ள எதிர்பாருங்க உங்களுடைய சப்போர்ட்டுடைய ரெஸ்பான்ஸ். ஓகே, இது வந்து ரெஸ்பான்ஸ் எஸ்எல்ஏ தான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஜென்ரல் என்ன சொல்லலாம், ஜென்ரல் கைடன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் ரெஸ்பான்ஸ் எஸ்எல்ஏ. ரெசல்யூஷன் எஸ்எல்ஏ கிடையாது. உங்களுடைய கேஸ் சிவியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய கேஸோட கிரிட்டிகாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சில ஆக்டிவிட்டி வந்து சில அதிகமாக டைம் எடுக்கும். நான் இங்க கிளியரா மீன் பண்றது ரெஸ்பான்ஸ் எஸ்எல்ஏ. அவங்க வந்து 24 பிசினஸ் ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வேற இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே சேம் தான். ஜென்ரல் கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து லெஸ் தேன் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். வேற சிஸ்டம் வந்து ஏதோ ஒர்க் ஆகல, டெவலப்பர்ல சிஸ்டம் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா லெஸ் தேன் 12 பிசினஸ் ஹவர்ஸ்ல வந்துடும். ஓகே, இது நல்லா கேர்ஃபுல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் நாங்க பிசினஸ் ஹவர்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்றேன். ஓகே, வேற பிசினஸ் அண்ட் என்டர்பிரைஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் த கிளாக் சப்போர்ட் வந்தது, 24/7 சப்போர்ட் வந்துருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கைடன்ஸ் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள வரும். செகண்ட் லெவல் P1 வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர்க்குள்ள சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. P2 வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்க்குள்ள சப்போர்ட் கொடுப்பாங்க, ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா அது 24 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் தான். ஓகே, ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வந்து கவனிச்சிங்கன்னா, இது வந்து 12 ஹவர்ஸ், இது 12 பிசினஸ் ஹவர்ஸ். இது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஓகே, இது வந்து 12 பிசினஸ் ஹவர்ஸ்னா 8 மணி நேரம் தான் கணக்கு வரும் உங்களுக்கு. பிசினஸ் ஹவர்ஸ்ன்றது வேற, வெறும் ஹவர்ஸ்ன்றது வேற. வெறும் ஹவர்ஸ்னா உங்களுக்கு ரவுண்ட் த கிளாக் சப்போர்ட் வந்துடும் இங்க. ஓகே, சிமிலர் டு தட் இந்த இது எல்லாமே காமன் தான். ஓகே, ஸோ இதுவும் 24 ஹவர்ஸ் தான் இது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 24 ஜென்ரல் கைடன்ஸ் வந்து இங்க பிசினஸ்ல வரும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. இது வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸே கிடைக்கல, சரியா இந்த எஸ்எல்ஏவை புரிஞ்சுக்காம எஸ்கலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ரெஸ்பான்ஸ் எஸ்எல்ஏ எவ்வளோ டைம்ல ரெஸ்பாண்ட் பண்ணோம், அது என்ன மாதிரி நமக்கு சப்போர்ட் பிளான் வச்சிருக்கோம், எந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அப்ளிகேஷனுக்குலாம் என்னென்ன சப்போர்ட் பிளான் இருக்குன்றதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் இது டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கேன். வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா மிஷன் கிரிட்டிக்கல் ரெக்வஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த ஆர்டாப் மாதிரி. ஓகே, ஸோ இமீடியட்டா உங்களுக்கு ரெசல்யூஷன் வரதுக்கு மிஷன் கிரிட்டிக்கல் ஆர் பிசினஸ் கிரிட்டிக்கல் இஷ்யூ ஏதாவது போயிட்டு இருக்கு, உங்க பிசினஸே ஒர்க் ஆகல அப்படின்னா லெஸ் தேன் 15 மினிட்ஸ்ல சப்போர்ட் கிடைக்கும். தட் இஸ் ஒன்லி அவைலபிள் இன் என்டர்பிரைஸ் பிளான். ஓகே, வேற இது ரெண்டுமே இங்க இருக்கு. ஓகே, P1 P2 இதுலயுமே இருக்கு. ஓகேங்களா, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷனே டவுன் ஆயிடுச்சுன்னா P1. ஓகே, ப்ரொடக்ஷன்ல இருக்க சிஸ்டம் ஒர்க் ஆகுது, பட் ஏதோ ஸ்லோனஸ் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ஃபீச்சர் ஒர்க் ஆகல அப்படின்னா அது P2 ரைஸ் பண்ணுவீங்க. கம்ப்ளீட்டா உங்களுடைய அப்ளிகேஷனே ஒர்க் ஆகல அப்படின்னா இதுல வந்து பிசினஸ்ல வந்து P1, இதுல வந்து பாத்தீங்கன்னா மிஷன் கிரிட்டிக்கல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவீங்க. அது வந்து பிசினஸ் கிரிட்டிக்கல் ரெக்வஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, 15 மினிட்ஸ்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். உங்களோட இஷ்யூ எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டைம் வந்து ரெசல்யூஷன் எஸ்எல்ஏ வந்து டிஃபர் ஆகும். அது வந்து SOWல இருக்கும் உங்களுக்கு. எந்த லெவல்ல உங்களுடைய என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் சொல்லுவோம் நம்ம, அந்த என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட்டை நீங்க படிச்சு பார்க்கணும். ஓகே,
எப்பயுமே ஒரு அக்கௌண்ட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து என்ன மாதிரி என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்கன்றத கோ த்ரூ பண்ணுங்க. என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட்ன்றது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க், அதுல தான் SLA எல்லாம் இருக்கும், சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்லாம் இருக்கும். ஓகே, ஸோ ஆர்கிடெக்சரல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சரல் சப்போர்ட் வந்து இதுல மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு. மெயினா ஃபுல் லெவல் ஆர்கிடெக்சரல் கைடன்ஸ், அதாவது உங்களுடைய என்டர்பிரைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்யூஷனிங் கொடுப்பாங்க. ஓகே, வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கைடன்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஓகே, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுங்க, இந்த சைட்ல போய் பாருங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டெக்ஸ்டுவலா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்பெசிபிக் யூஸ் கேசஸ்க்கு வந்து கண்டெக்ஸ்டுவல் கைடன்ஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு என்ன பண்ணலாம் என்னன்றதை வந்து நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணா கைட் பண்ணுவாங்க. வேற ஆர்கிடெக்சரல் கைடன்ஸ் எண்ட் டு எண்ட் ஒரு சொல்யூஷனிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து ஆன் ப்ரமிசஸ்ல உங்களுடைய லொகேஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் ஆர்கிடெக்சரல் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் அனுப்பி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ டைரக்ட் டெக்னிக்கல் பீப்புளும் இருப்பாங்க, பிளஸ் வந்து நான் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் இருப்பாங்க. ஏன் நான் டெக்னிக்கல் மீன் பண்றேன் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர் இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஸ்கலேஷன்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு டைமுக்கு கிடைக்கல அப்படின்னா டைரக்டா இவருக்கு ஃபோன் அடிச்சிடலாம். இவர் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு டெடிகேட்டடான ஆளு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ சேல்ஸ்க்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ ஏதாவது புதுசா சர்வீசஸ் ஆன்போர்ட் பண்ணணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆர்கிடெக்சரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரீ சேல்ஸ் அக்கௌண்ட் மேனேஜர் போகலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் உங்களுடைய சப்போர்ட் எஸ்கலேஷனுக்கு வந்து டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜருக்கு போகலாம். புதுசாக யாராவது ஆன்போர்ட் பண்ணணும், ஏதாவது வந்து ஒரு சொல்யூஷனிங் பண்ணணும் அப்படின்னா ப்ரீ சேல்ஸ் அக்கௌண்ட் மேனேஜர் வழியா போயிட்டு ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டை இன்வால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இவர் வந்து டெடிகேட்டடா இருப்பார் இவர். ஓகே, ஸோ ஹீஸ் அ டெசிக்னேட்டட் ஆர் டெடிகேட்டட் அக்கௌண்ட் மேனேஜர். இது வந்து இந்த சப்போர்ட்ல மட்டும்தான் வரும். இங்க வந்து பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூல் ஹேவ் அ பிசினஸ் மேனேஜர். ஓகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா லெவரேஜ் இங்க கிளவுட்ல இதுல அஷூர்ல வந்து ப்ரோ டைரக்ட் டெலிவரி மேனேஜர்னு சொல்லுவாங்க, இங்க பிசினஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. AWSல ஆல்மோஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே, பிளஸ் வந்து ஏதாவது தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன் அதெல்லாம் வேணும் அப்படின்னா பிசினஸ்லயும் நீங்க வாங்கலாம் சப்போர்ட், என்டர்பிரைஸ்லயும் வாங்கலாம். ஓகே, ஸோ ஃபார் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இன்டெகிரேஷன், சர்வீஸ் நோ இன்டெகிரேஷன் பண்ணணும், இல்லை ITSM டூல் கூட ஏதாவது இன்டெகிரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த API இன்டெகிரேஷனுக்கு ராப்பர்லாம் எழுதணும் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸ் ரெண்டுத்துலையுமே கிடைக்கும். ஓகே, ஸோ காஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா அஷூரில் இருக்க மாதிரியே தான் இங்கேயுமே இருந்தது. ஸோ இதில் வந்து ஃப்ரீ, இது வந்து ஃப்ரீ, நம்ம அதை பற்றி எதுவும் கண்டுக்க தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have to pay $29 per month. ஓகே, இது வந்து அந்த அப் ஃப்ரண்ட் அந்த சப்போர்ட்டுக்காக கொடுப்பாங்க. அது $29 per month. வேற இது வந்து பார்த்தீங்கன்னா 599 or something like $100 per month வரும். ஓகே, இது வந்து $15,000 வரும். இப்போ வந்து அது ரீசெண்டா வந்து அந்த கால்குலேஷன் கொஞ்சம் மாத்திருக்கிறாங்க. அதை நான் என்னன்றதை காமிக்கிறேன். செகண்ட், இதுல போயிட்டு aws.amazon.com/premium support pricing போட்டு பாருங்க. ஓகே, ஏன்னா வந்து கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வேற மாதிரி பில் வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து $29 per month ஸ்டார்ட் பண்றோம். பட் சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்கன்னா நிறைய சர்வீசஸ் வந்து எவால்வேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, நிறைய மந்த்லி சர்வீசஸ் வந்து புதுசு புதுசா ஆட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு விதமா பில்லிங் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டா இது ஒரு 2-3 months தான் கொண்டு வந்தாங்க. எய்தர் வந்து $29 per month இருக்கும், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா 3% ஆஃப் மந்த்லி AWS சர்வீசஸ் யூசேஜ்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, எது ஹையரா இருக்கோ அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்க கவனிச்சிங்கன்னா அதே மாதிரி 3, 5, 7, 10 சொல்லிட்டு மல்டிபிள் ஸ்லாப் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இதை நான் அந்த சைட் ஓப்பன் பண்ணேன். இதை பாருங்க, இது புதுசா ஆட் பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. ஓகே, ஸோ எய்தர் வந்து $29 பே பண்ணலாம், இல்லாட்டி அந்த 3% ஆஃப் மந்த்லி AWS சார்ஜஸ், அந்த AWS எவ்வளவு நீங்க பில் வருதோ அதுல 3% வந்து நீங்க சப்போர்ட்டுக்கு வந்து நீங்க கொடுத்துடலாம். ஓகே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரைசேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது இப்போ ரீசெண்டாக இதை ஆட் பண்ணிட்டாங்க, முன்னாடி கிடையாது. AWSல இன்னும் அது வரல, சரி அஷூர்ல இன்னும் வரல. AWSல மட்டும் இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷனாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிடுறேன். உங்களுடைய பில்லுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சப்போர்ட் பிளானுடைய ப்ரைஸிங் மாறுது. முன்னாடிலாம் வந்து ஃபிக்ஸடாக தான் இருந்தது இந்த மாதிரி. ஸோ நீங்கள் எவ்வளோ சர்வீசஸ் யூஸ் பண்ணாலும் மாதம் $29 பே பண்ணணும். உங்களுக்கு டெலகாம் பிளான் மாதிரி தான். ஒரு
போஸ்ட் பெய்டு இது மாதிரி தான். ஓகே, ஆரம்பத்தில் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு அமௌண்ட், ஒரு பேசிக் அமௌண்ட் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ சர்வீசஸ் அடிஷ்னலாக கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பில் வரும்ல. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட். இது ஏன் 15,000 பார்த்தீங்கன்னா இதனால தான் அந்த டெடிகேட்டடான சப்போர்ட், சீனியர் சப்போர்ட் இவங்கெல்லாம் வந்து சார்ஜ் அதிகம் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சம்பளம் அதிகம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டோடைய சம்பளம். ஓகே, இவங்க 3 பேருடைய சம்பளம் தான் வந்து இந்த $100 $15,000 வந்து டிஃபரன்ஸ் வருது. ஓகே, இதுல தான் டவுட்ஸ் இருக்குங்களா AWS ஓட சப்போர்ட் பிளான் சப்ஸ்கிரிப்ஷன் இதுக்கு? ஸோ உங்களுடைய கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க யூ கேன் சூஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். ஓகே, ஸோ டவுட் இருந்தா கேளுங்க. ஸ்டான்லி, இதுல வந்து ப்ரோஆக்டிவ் கேசஸ் நம்ம எந்த ஆல் 4 ரைஸ் பண்ணலாமா இல்ல எப்படி ஸ்டான்லி? ஒன்லி என்டர்பிரைஸ் ஆர் பிசினஸ் மட்டும் தான் அவைலபிளா? ப்ரோஆக்டிவ் கேசஸ் ப்ரோஆக்டிவ் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஆக்டிவ் கேசஸ் வந்து இதுல தான் பண்ண முடியும். பிசினஸ் அண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெஸ்ட், இது வந்து டெஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட். உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க் லோட் ரன் பண்ணா மட்டும் தான் அதுக்கு ரைஸ் பண்ண முடியும் ப்ரோஆக்டிவ் கேசஸ்லாம். ஓகே, ஒன்லி பிசினஸ் அண்ட் என்டர்பிரைஸ் மட்டும். ஆமா. ஓகே, தேங்க்ஸ். ஆமா, இது வந்து டைப் ஆஃப் ஒர்க் லோட். இது வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரைனிங், இது வந்து டெஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட், இது வந்து ப்ரொடக்ஷன் மிஷின். இது ரெண்டுத்துல தான் வந்து ப்ரோஆக்டிவ் கேசஸ் ரைஸ் பண்ண முடியாமா. ஸோ அந்த வார்த்தை வந்து இங்க அஜூர்ல தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, ப்ரோஆக்டிவ் கேசஸ் அப்படின்ற மாதிரி. இங்கேயும் இருக்கானா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அண்ட் என்டர்பிரைஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இது நாளும் புரிஞ்சுக்கங்க. மெயினா வந்து அந்த என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட்டை கோ த்ரூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க அந்த அக்கௌண்ட்டை சப்போர்ட் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ்லாம் வந்து அதுல ஆன்சர் இருக்கும். ஓகே, ஏன்னா அது புரிஞ்சிக்காம நீங்க வந்து சில பேர் வந்து எஸ்கலேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இதுலயே கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து 12 ஹவர்ஸ்ன்றது வேற, இதுல 12 பிசினஸ் ஹவர்ஸ்ன்றது வேற. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த நோட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த லோக்கல் லொகேஷனுடைய பிசினஸ் ஹவர்ஸ் மாறும் உங்களுக்கு. சில இடத்துல வந்து 8 to 6 இருக்கும், சில இதுல வந்து 7 to 5 இருக்கும், சில இடத்துல வந்து 9 to 8 இருக்கும். அந்த மாதிரி மாறும் உங்களுக்கு கண்ட்ரி. ஓகே, ஸோ இதுல என்டர்பிரைஸ் சப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ரோஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதால இட் இஸ் மச் பெட்டர். ஓகே, ஸோ ஆக்சுவலி இன்னொரு கொஸ்டின் கேளுங்க. இப்போ நீங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது டெஸ்ட் என்வரான்மெண்ட், ஓகே. ரெண்டாவது டெஸ்ட் அண்ட் டெவ் சொன்னீங்க. அடுத்து ப்ரொடக்ஷன் சொன்னீங்க, ஒர்க் லோட் சொன்னீங்க. லாஸ்ட் வந்து மிஷன் கிரிட்டிக்கல் சொல்லிருக்கீங்களா? இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒரு 10 அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து மிஷன் கிரிட்டிக்கல் இல்ல அப்படின்னு, இப்போ 5 அப்ளிகேஷன் வந்து மிஷன் கிரிட்டிக்கல்னா அந்த 5க்கு மட்டும் என்டர்பிரைஸ் அப்படி போவாங்களா? நான் அப்படி இல்லை, எல்லாமே ஒரே இதுதான். அதாவது நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வாங்குவாங்க. இப்போ ஒரே கம்பெனில கூட வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் தனியா இருக்கும், ப்ராட் என்விரான்மெண்ட் தனியா இருக்கும், உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து மிஷன் கிரிட்டிக்கல் என்விரான்மெண்ட் தனியா இருக்கும். ஸோ அது மாதிரி தனித்தனியா அக்கௌண்ட் வாங்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம். ஒரு கம்பெனிலே வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 100 சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கிற கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஓகே. அது வந்து காசு சேவ் பண்றதுக்காக. ஓகே. ஆமா, காசும் சேவ் பண்றதுக்காக, பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாம வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் லோடுக்கு வந்து அதே அமௌண்ட் பே பண்ண தேவையில்லைல்ல. ஸோ ஏன்னா அது பில்லிங் வேற உங்களுக்கு வந்து அந்த இப்போ வந்து மாத்திட்டாங்களே, இந்த சொன்னல உங்களுக்கு வந்து அந்த ஒரு அக்கௌண்ட்ல இல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த அமௌண்ட் ரீச் பண்ணும்போது இவ்வளோ 3% பே பண்ண வேண்டியது இருக்கு. அதிகமாக உங்களுக்கு வந்து தேவையில்லாம அதிகமா பே பண்ணுவீங்க. ஸோ அதனாலதான் இந்த கான்செப்டுக்கே வந்தாங்க. ஸோ இதனாலே கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கரெக்டா கேட்டகரைசேஷன் பண்றாங்க, தனித்தனியா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி அதுல ஒர்க் லோட் ரன் பண்றாங்க. முன்னாடிலாம் வந்து அது பண்ணாம இருந்தாங்க. அதுல வந்து ஏன்னா உங்களுக்கு அது ஃபிக்ஸட் ரேட் தானே, நீங்க டெவலப்மெண்ட் ரன் பண்றீங்களோ ப்ரொடக்ஷன் ரன் பண்றீங்களோ உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் ரேட்டா இருந்துச்சு. அதனால வந்து அதை பத்தி கஸ்டமர்ஸ் வந்து பெருசா அதை வந்து இது பண்ணல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லாப்பிங் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து கேர்ஃபுல்லா இருந்தாங்க. ஓகே, ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஒர்க் லோட் வச்சு கேட்டகரைஸ் பண்ணாங்க. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த பிசினஸ்க்கும் மிஷன் கிரிட்டிக்கலுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா கிளாசிஃபை பண்ணாம எல்லாத்தையும் கொண்டு வந்து மிஷன் கிரிட்டிக்கல் சப்ஸ்கிரிப்ஷன்லயே வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா they are thinking back and moving away from that subscription. அந்த ரீ கேட்டகரைசேஷன்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஓகே, தேங்க்ஸ். ப்ரோஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஆக்டிவ் மேனேஜ்மெண்டால உங்களுக்கு அவைலபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். பிளஸ் வந்து இங்க வந்து வெல் ஆர்கிடெக்டட் டிசைன் கைடன்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. ஓகே, ப்ரோஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஒன்று, இன்னொன்று வந்து வெல் ஆர்கிடெக்டட் கைடன்ஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் சப்போர்ட் இருக்கு. அவங்க வந்து சொல்லுவாங்க இதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ், இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்பெனில போகும்போது ஆர்கிடெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வேலை கம்மியா இருக்கும். ஓகே, ஈவன் தோ நீங்க ஆர்கிடெக்டா இருந்தாலுமே அந்த சைட்ல இருந்து ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க ஃப்ரம் த அமேசான் சைட். அப்படின்னும் போது வந்து அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் வந்து நிறைய இங்க இது இருக்கும். ஸோ நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்கு. ஓகே, நீங்க ரியல் டைம்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் லோடுக்கும் அவங்களுடைய ஒர்க் லோடுக்கும் ஓவர்லாப்பிங் இருக்கும். ஸோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா
எதுக்காக இங்க ஒரு அடிஷ்னலா வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ல ஒரு ஆர்கிடெக்ட் தேவைப்படும். அந்த மாதிரி நிறைய கான்ஃபிளிக்ட் சேலஞ்சஸ்லாம் வரும், நிறைய ஓவர் கம் பண்ண வேண்டியது இருக்கும். பொலிட்டிக்கல் அண்ட் சம் ரியல் டைம் சேலஞ்சஸ்லாம் இருக்கு. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணும்போது அதை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்டர்பிரைஸ் சப்போர்ட்ல வந்து யூ ஹேவ் அ லாட் ஆஃப் AWS எக்ஸ்பர்டைஸ். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷனுக்கு, டிசாஸ்டர் ரெக்கவரி செட்டப்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, பிளஸ் அந்த டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் அட்வொகசி அவர் தான் கொடுப்பார். ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஃபோக்கல் பாயிண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் அவர் டெசிக்னேட்டட். ஓகே, எந்த ஒரு டைம்லையும் நீங்கள் அவர் கால் பண்ணலாம். 24/7 அவர். உங்களுடைய என்விரான்மெண்ட் வந்து இட் ஷுட் பி ஆப்ரேஷனல் அண்ட் ஹெல்த்தி. அவருடைய மெட்ரிக்ஸில் வந்து உங்கள் என்விரான்மெண்ட் உடைய அவைலபிலிட்டி வந்து அவருடைய கீ கிரிட்டிக்கல் இதில் வந்துடும், உங்களுக்கு அவருடைய KPIல வந்துடும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்காஜி? எல்லாருக்கும் அந்த சப்போர்ட் பிளானுடைய கேட்டகரைசேஷன் புரியுதா? ஒரே ஒரு கொஸ்டின், வேற என்ன பர்பஸ்க்காக வந்து இந்த அக்கௌண்ட் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க? லைக் அதர் தன் தி காஸ்ட் திங். அதர் தேன் த காஸ்ட்டுக்கு பதிலாக அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து அக்கௌண்ட்டை வந்து என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்டில் பண்ணுவாங்க. சில பேர் வந்து தனி பில்லிங் வேணும்னு பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட் வைஸ். சில பேர் வந்து காஸ்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து யார் யார் தனித்தனியாக இன்டர்னலாக சார்ஜ் பண்ணோம், சப் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் யூனிட்டை வந்து விற்கலான்னு பார்ப்பாங்க ஃபியூச்சரில். ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஸ்னஸ் யூனிட்டை வந்து இப்போ இன்னைக்கு வந்து அக்வசிஷன் நடக்கும். ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து கோர் இதில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தனி சப்ஸ்கிரிப்ஷன் தனி அக்கௌண்ட்டாகவே வச்சிருப்பாங்க அவங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த அக்வசிஷன் மர்ஜர் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they will be handling with multiple accounts. Okay, so தனி டிபார்ட்மெண்ட், தனி பில்லிங் வேணும், தனி காஸ்ட் வேணும். ஐ திங்க் இதுதான் மேஜர் கேட்டகரைசேஷன். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் யூனிட் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அதை விற்கிறதுக்காக கூட தனியாக அக்கௌண்ட்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு சில பிஸ்னஸ் யூனிட் வந்து குரூப்பிங் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸ் யூனிட் சர்வீசஸ் அப்ளிகேஷன்லாம் வந்து தனித்தனியாக கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ல மூவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களுடைய மைண்ட்ல வந்து there is a plan to sell it or ஒரு இன்கேஸ் திருப்பி ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அட் த எண்ட் அவங்களுடைய இதுக்குள்ள தான் வருது, அவங்களுடைய அம்பரலா கூட தான் வருது. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ மெயினா இந்த 5 கேட்டகரைசேஷன் தான். ஸோ பியூர்லி காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்குது, பட் நாட் ஆன் த இன்ஃப்ரா சைடு எது பெனிஃபிட்ல இல்லை அப்படி இல்லை. லைக் ஓகே, இல்ல இன்ஃப்ரா சைட்ல எதுவுமே கிடையாது. ஆமா, ஸோ இன்ஃப்ரா நீங்க மீன் பண்றது வந்து உங்களுடைய கம்ப்யூட் ஸ்டோரேஜ் அந்த தான் சொல்றீங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல எதுவும் கிடையாது. ஆமா, அந்த ஆஸ்பெக்ட்ல எப்படியும் பண்ண மாட்டாங்க. ஸோ தே வில் பி ஸ்பிளிட்டிங் ஒன்லி பேஸ்ட் ஆன் அக்வசிஷன், மர்ஜர்ஸ், பிசினஸ் யூனிட், டிபார்ட்மெண்ட், பில்லிங் ஆஸ்பெக்ட்ல எனக்கு தனியா பில் வரணும், தனியா எனக்கு அவங்க எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்கன்னு தனியா உங்களுக்கு விசிபிலிட்டி வேணும் அப்படின்னா தனியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்விரான்மெண்ட் வைஸ் ஸ்பிளிட் பண்ணுவாங்க. என்னென்ன என்விரான்மெண்ட் தனித்தனியா, டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் தனியா, ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் தனியா, டெஸ்ட் என்விரான்மெண்ட் தனியா, அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் வைஸா கூட பண்ணுவாங்கல்ல? அதான் ப்ராஜெக்ட்ன்றது தான் இந்த இதுல வந்துரும். ஆக்சுவலா வந்து டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ உண்மைதான். ஆமா, ப்ராஜெக்ட் வைஸும் பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ ஒரு தனியா ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதை ப்ராஜெக்ட்டுக்கும் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட இதுல அப்படி பண்ணிருக்காங்கல்ல வேல்யூல? ஓகே ஓகே. வேற யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா வேற எப்படியாவது கிரியேட் பண்ணது? ஸோ பிசைட்ஸ் திஸ் மேஜர் கேட்டகரைசேஷன் நீங்களே இன்புட்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ நீங்க நிறைய பேர் வந்து AWS சப்போர்ட்ல ஆல்ரெடி இருக்கீங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ ப்ரொவைட் சம் இன்புட்ஸ். ஏன்னா ஒரு கம்பெனில வந்து ஒரு மாதிரி டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே, ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு பில் வருது எல்லாமே வந்து அட் த எண்ட் பில்லிங் அண்ட் காஸ்ட் ஆஸ்பெக்ட் தான் அவர் சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி வேணும். ஓகேமா, ஸோ இஃப் வி ஆர் குட் வித் திஸ் தென் என்ன பண்ணலாம்னா let's go and try and create an account. யாராவது ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பிளான் இருக்கா? இன்னைக்கு 1 year வந்து ஃப்ரீ வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 Indian rupees வந்து கிரெடிட் ஆகும். ஓகே, AWS ஓட ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி யாராவது கிரியேட் பண்ணாம யாராவது கிரியேட் பண்ணலாம்னு ஐடியா இருக்கா? ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என்னோட அக்கௌண்ட் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேங்க. ஓகே, அதுதான் நான் டெமோக்கு யூஸ் பண்ணுவேன். பட் நீங்களும் வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் 1 year வரைக்கும் இருக்கு அந்த ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் வேலிடிட்டி. ஓகே, அதனால பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு யூ கேன் யூஸ் தட் ஃபார் ப்ராக்டிஸ். ஓகே, அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் என்னன்றத டெமோ காமிக்கிறதுக்காக கேட்கறேன். நான் இப்போ கிரியேட் பண்ணேன் ஆல்ரெடி. ஸ்டாண்ட் மோகன் பேசுறேன். நான் என்ன கிரியேட் பண்ணலாங்க? இன்னும் ட்ரை பண்ணலாமா? உங்கள்ட்ட கார்டு ஒன்று இருக்கா? இருக்கு. சரிம்மா. ஓகே, நான் உங்களுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ண வைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ட்ரை அண்ட் கிரியேட். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு பார்க்கலாம்.
ஸ்டான்லி செந்தில்க்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லுங்க ஒரு அக்கௌண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தேன் லாங் பேக், ஆக்சுவலா ஒரு 10 மந்த் பேக். ஸோ அது ஓகே சேம் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணலாமா அல்லது எப்படி ஸ்டான்லி? அதை நீ பண்ணலாம் நீங்க பண்ணலாம். இப்பதான் நீங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மொபைல் வந்துருச்சு, 4 ஃபோன் நம்பர் வந்துருச்சு. நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ் எல்லார்ட்டுமே இருக்கு. பெட்டர் நீங்க அது திருப்பி ரீஆக்டிவேட் பண்ண முடியலன்னா புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே ஓகே ஓகே. Okay, so let's try and create one account. நான் இவரோட பிரசன்டர் ஆக்கியிருக்கேன். ஓகே, வெரி குட். ஸோ aws.amazon.com போயிடுங்க மோகன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா ஸ்டான்? தெரியுது. இட் இஸ் விசிபிள். எஸ். நீங்க போயிட்டு கூகுளுக்கு பதிலா aws.amazon.com இல்ல portal.amazon thing. So aws.amazon.com. ஓகே, ரைட் சைடுல டாப் ரைட் சைடுல வந்து கிரியேட் அன் AWS அக்கவுண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. எல்லோ கலர் அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல. ஃபைன் ஃபைன். ஐ திங்க் எனக்கு இந்த ஸ்கிரீன் விசிபிள் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அந்த கோ டு மீட்டிங் அப்படியே மூவ் பண்ணிடுங்க. அது மூவ் பண்ணலாம். எடுத்து மூவ் பண்ணிட்டேன். ஓகே கிரியேட். ஓகே. ஆமா. மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோ டு மீட்டிங் விண்டோஸ்லாம் தெரியாது. ஆமா. ஓகே, ஸோ இதுல வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுத்துருங்க. எக்ஸிஸ்டிங் ஜிமெயில் ஐடி எதா இருந்தா கொடுங்க. ஓகே, ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருங்க. ஓகே, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி நேம் ஒன்று கொடுத்துருங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு. இது ஜென்ரலா இதுல போகும்போது ப்ராஜெக்ட் நேம் கொடுப்பாங்க, இல்ல NSSR நேம் கொடுப்பாங்க, இல்ல டிபார்ட்மெண்ட் நேம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே. டெஸ்ட் அந்த மாதிரி சம்திங் தரலாங்களா? ஏற்கனவே கொடுங்க. உங்களுக்கு வந்து மோகன் AWS அப்படின்னு கொடுங்க. ஓகே, டெஸ்ட் AWS. ஓகே தான், உங்களோட விருப்பம் தான். மோகன் ஃப்ரீ டேர்ன். ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம ப்ராக்டிஸ்க்கு கிரியேட் பண்ணும்போது ப்ரொஃபஷனல் இது கிரியேட் பண்ணக்கூடாது, பர்சனல் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். அஃபிஷியலா நீங்க கிரியேட் பண்றீங்க, ஒரு கம்பெனிக்காக கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கம்பெனி அட்ரஸ், பேன் கார்டு, உங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் அதெல்லாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ பர்சனல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வி ஷுட் கோ ஃபார் பர்சனல். அந்த ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணுங்களேன், அதுல என்ன டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். கீழே கம்பெனி நேம் கேட்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். செகண்ட் லைன்ல எக்ஸ்ட்ரா கம்பெனி நேம் இருக்கும், உங்க கம்பெனி நேம் கேட்பாங்க. பர்சனல் சூஸ் பண்ணி அந்த கம்பெனி நேம் ஆப்ஷன் மட்டும் ரிமூவ் ஆயிடும். ஓகே, அவ்வளவுதான் பெரிய டிஃபரன்ஸுங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இமெயில் கான்வர்சேஷன்ல வந்து சில அடிஷனல் டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. உங்களுடைய ரெவென்யூ என்ன மாதிரி பிளான் பண்றீங்க, பேங்க் டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே, ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர். ஸோ இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். ஒரு 2 இயர்ஸ் வந்து டேட்டா பேஸில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேன் ரீயூஸ் தட் இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர். ஓகே, ஜஸ்ட் ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்துங்க. ஓகே ஃபைன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது அக்ரிமெண்ட் அது. ஓகே, ஓகே. இதுல வந்து கிரெடிட்டும் கொடுக்கலாம், டெபிட் கார்டும் கொடுக்கலாம். அஷூர்ல வந்து ஒன்லி கிரெடிட் கார்டு. இங்க வந்து யூ கேன் யூஸ் போத் கிரெடிட் அண்ட் டெபிட். ஓகே, இங்க AWSல பெட்டர் ஒரு ரொம்ப கம்மியா டெபிட் கார்டு கொடுங்க. If you are giving all this information after 1 year completion, automatically the amount will be detected from our card or something else? No, nothing like or that. There will be a notification will be there. There will be a notification. There will be a notification. ஜி, நான் வந்து உங்களுடைய பிரைவசிக்காக நான் உங்களுடைய ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. நீங்க எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்க. ஓகே, கிரெடிட் கார்டு டீடைல்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டு OTP எல்லாம் வந்ததுக்கு அப்புறம்
கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஓகே 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 ஸ்டான். ஓகேப்பா, நீங்க என்டர் பண்ணுங்க, தைரியமா என்டர் பண்ணலாம், யாருக்கும் தெரியாது இப்ப. What purpose they are asking for this kind of credit card informations? கிரெடிபிலிட்டி தான் ஜி பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டேர்ம்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். யார் வேணா வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணிடலாம்ல, டெரரிசம்க்கு கூட பண்ணலாம். ஓகே, ஸோ தேர் ஆர் பீப்புள் தே மைட் யூஸ் இட் ஃபார் சம் அன்வான்ட் யூஸ் கேசஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, இல்லை கொஞ்சம் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக இப்போ திடீர்னு யாராவது வந்து ஒரு டாரண்ட் சைட் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு தமிழ் ராக்கர்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, தே வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ எக்ஸாக்ட்லி இஸ் டூயிங் ஹியர். ஓகே, ஸோ ஒரு விசிபிலிட்டிக்காக, ஜஸ்ட் ஒரு கிரெடிபிலிட்டி செக்குக்காக தான். ஓகே, ஒரு 2 இந்தியன் ருபீஸ் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க, சரி டெபிட் பண்ணுவாங்க, திருப்பி அது ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது திருப்பி உங்க அக்கௌண்ட்ல ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சிமிலர் டு யுவர் ஊபர் இதெல்லாம் இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ எல்லாத்துக்குமே இப்போ அந்த வேலிடேஷன் இருக்குல்ல. ஆமா, ஸோ வந்து ஒரு வேலிட் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், ஒரு பாஸ்வேர்ட் சூஸ் பண்றீங்க, ஒரு அக்கௌண்ட் நேம், ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி நேம் கொடுக்குறீங்க. இப்போ வந்து அவருடைய பேமெண்ட் மெத்தட் வந்து ஆட் பண்றாரு. இந்த பேமெண்ட் மெத்தட்ல இருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காலாம் எடுக்க மாட்டாங்க. சேம் மாதிரி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரெக்கரண்டா நீங்க வந்து ஆட்டோ பே எனேபிள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது போக ஆரம்பிக்கும். ஓகே, பட் அது வந்து ஆஃப்டர் an இயர் தான், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, ஸோ என்னென்ன கிரியேட் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இது தெரியாம நான் வந்து ஒரு காஸ்ட் இன்வால்வ்டு இது கிரியேட் பண்ணிட்டு அதனால பில் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து அவங்க எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் ரைட் அன் இமெயில் டு தேம், நான் வந்து ஒரு டெஸ்டிங்காக பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பிஓசி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து பிசினஸ் மைண்ட்ல நான் பண்ணல. when I say பிசினஸ் மைண்ட், யாரும் எண்ட் யூசருக்கு கொடுத்து இதனால நான் ரெவன்யூ எதுவும் ஜென்ரேட் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு 2-3 வேலிடேஷன் பண்ணுவாங்க. இந்த சர்வீஸை வந்து யாராவது வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ணிருக்காங்களா, இதனால இவருக்கு ஏதாவது பில்லிங் வந்திருக்குமான்ற மாதிரி யோசிச்சுட்டு செக் பண்ணிட்டு, இஃப் தே ஃபைண்ட் நீங்க சும்மா டெஸ்டிங் தான் பண்ணிருக்கீங்க, வேற யாரும் அதை யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த காசை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி 1 or 2 டைம்ஸ் பண்ணலாம். அதுக்காக அதை நீங்க ஒரு ப்ரொசீஜராகவே வச்சுக்க கூடாது 1 வருஷம் வரைக்கும். ஓகே, ஸோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு மெயில் போட்டா தே வில் ரிட்டர்ன் சம் அமௌண்ட். ஓகே, அது ஒரு 1 or 2 months நீங்க அந்த ஃபெசிபிலிட்டி, அந்த ஃபீசிபிலிட்டி இருக்கு. ஓகே, மோகன் முடிச்சிட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே ஸ்டான், ஐ திங்க் இது வரைக்கும் வந்திருக்கு. அந்த எஸ்எம்எஸ் கேட்கும்ல, அது வரைக்கும் வந்திருக்கு. அது வரைக்கும் வந்துட்டுங்களா? சரி, ஓகே, ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ண வைக்கிறேன் மறுபடியும் உங்களை. ஏன்னா எல்லாம் ஐடி எக்ஸ்பர்ட் தான் இருக்காங்களா, நீங்க வேற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன் மேக் சும்மா சொன்னாச்சு. அதெல்லாம் நீங்க சிவிவி நம்பர், மொபைல் நம்பர் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் சும்மா ஒரு ரெக்கார்டிங் இருக்குல்ல, அதனால தான் நான் இது பண்ணேன். ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு ஐ திங்க் மொபைல் நம்பர் அந்த இதுல இருக்க அந்த செக்யூரிட்டி செக் என்டர் பண்ணுவோம். ஆமா ஆமா கரெக்ட். அந்த கோட் என்டர் பண்ணுங்க, XBN 38B. ஓகே, வெரி குட். Still SMS. I think SMS getting delayed. இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வந்திருக்கு. ஆமா ஆமா ஆமா, sometimes it takes some time. ஓகே, சோ ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேளுங்க ஜி. இப்ப லெட் ஹிம் கால் கூட பண்ணலாம் ஜி. ரிட்டர்ன் போயிட்டு ப்ரீவியஸ் பேஜ்க்கு கால் ஈஸி சீக்கிரமா வந்துரும். ஓகே, கீழ இருக்கு. ஐ திங்க் SMS வந்துருச்சு, இப்பதான் வருது. ஐ திங்க் அந்த நம்பர் வேலிடா தான் இருக்கும். நீங்க அதை கொடுத்துருங்க, கொடுத்துட்டு அந்த கோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேர் என்டர் பண்ணிடுங்க. Okay, F45442.
5442. Okay. Okay. So 5097 இல்லையாமா? அதில் வெயிட் பண்ணுங்க, அப்போ இன்னொரு கோடு வரும் குயிக்கா. So let me quickly do something here. So just வந்து பாத்தீங்கன்னா you need a email ID, phone number, ஒரு valid debit card or credit card இருக்கணும். Okay. Okay, so meanwhile, just to complete, அந்த கோட் வந்து என்டர் பண்ணிட்டு சொல்லுங்க ஜி, சரியா? நான் அதை என்னுடைய ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேங்க. ஓகே ஓகே சார். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், சந்தேகம் இருக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா aws.amazon.comல மெயினா அவங்களுடைய ஓன் கோர் சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. பிளஸ் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டைஅப்லாம் நிறைய இருக்குல்ல, நிறைய வெண்டார்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா தேவ் காட் டைஅப். ஸோ அந்த மாதிரி ஒரு எமர்ஜிங் வெண்டார்ஸ் இருக்காங்க. அந்த அந்த எக்கோ சிஸ்டம் பில்ட் பண்றதுக்காக தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸோட சொல்யூஷனை வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிளாட்ஃபார்ம் வழியா, AWS பிளாட்ஃபார்ம் வழியா நீங்க சேல் பண்ணலாம். இந்த AWS பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்றதுக்காக மார்க்கெட் பிளேஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ எனி வெண்டார் லைக் IBMஓ இல்ல வந்து பாத்தீங்கன்னா எனி தேர்ட் பார்ட்டி வெண்டார் ஃபார் தட் மேட்டர், எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அவங்களுடைய சாரி கோட் வந்துச்சுங்க. ஐ திங்க் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த AWS அமேசான் மார்க்கெட் பிளேஸ்ன்றது வந்து they have implemented this in 2012. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் இருக்கும். 2006ல இருந்து 2012 வரைக்கும் they have been providing only their own services. இது மார்க்கெட் பிளேஸ் வழியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நெட்வொர்க்கிங் வெண்டாரோ இல்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கம்பெனியோட ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டாரோட சொல்யூஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க அது வந்து எய்தர் வந்து வெண்டார் வழியா போகலாம், இல்லாட்டி எனக்கு நெட்வொர்க்கிங் சர்வீசஸ் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க்கிங் சூஸ் பண்ணிட்டு அதுல கூட நீங்க நிறைய அந்த பேலா ஆல்டோ, சம் ஓப்பன் VPN, என்னென்ன டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க போய் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து நிறைய ஃப்ரீ ட்ரையல் கேட்டகரிஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரையல் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இது ஒன்று. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா aws.amazon.com சாரி /free கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டியர் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன நீங்க வந்து வித்தவுட் காஸ்ட் இன்வால்மெண்ட்டோட நீங்க கிரியேட் பண்ணலான்றதை இந்த சைட்ல பார்க்கலாம். ஓகே, அந்த கோட் என்டர் பண்ணிருங்க நீங்க. ஓகே, கோட் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்கிரீன் போயிடுங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா எது 12 months ஃப்ரீ, எது ஆல்வேஸ் ஃப்ரீன்றத பாத்துங்க. எதுலாம் வந்து ட்ரையல்ல இருக்கு, ட்ரையல்ல இருக்கிறது ஆல்வேஸ் ஃப்ரீயா இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா SLA கிடையாது. எனிதிங் தட் யூ கெட் ஃபார் ஃப்ரீ டஸ் நாட் கவர் அப் SLA. ஓகே, அது நீங்க எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது சரியா ஒர்க் ஆகல இது இருக்காங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் அவங்க. ஸோ தே ஆர் நாட் லயபிள் டு எனி சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் தேர். ஓகே, பட் ஃபீச்சர்ட் சர்வீசஸ், பிரைஸ்டு சர்வீசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் என்டைட்டில் ஃபார் சம் சர்வீஸ் கிரெடிட். அது சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா அதனால உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் பிசினஸ் இம்பாக்ட் வருது அப்படின்னா அவங்க தே ஆர் லயபிள் டு ப்ரொவைட் யூ சர்வீஸ் கிரெடிட். ரிட்டர்ன் பண்ணணும் காசு. உங்களுக்கு எவ்வளவு ஃபினான்ஷியல் இம்பாக்ட் வந்தது, பிசினஸ் இம்பாக்ட் வந்ததுன்னா அதோடைய ஜஸ்டிஃபிகேஷன் பிளஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணீங்கன்னா தே வில் ப்ரொவைட் யூ சர்வீஸ் கிரெடிட் பேக். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் 12 months ஃப்ரீயா ரன் பண்ணலான்றது இங்க பார்க்க முடியும். ஓகே, அமேசான் EC2ல இந்த T2 மைக்ரோ ஆர் T3 மைக்ரோ இன்ஸ்டன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 750 hours நீங்க ஃப்ரீயா ரன் பண்ணலாம். இது வந்து லினக்ஸ், RHEL, SLES எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். விண்டோஸ்க்கும் அதே மாதிரி T2 மைக்ரோ, T3 மைக்ரோ இது ரன் பண்ணலாம். வேறஸ் வந்து அமேசான் S3ல 5 GB வரைக்கும் ஃப்ரீ. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, கேர்ஃபுல்லா இருக்கணும். வேறஸ் அஜூர்ல அப்படி கிடையாது. அஜூர்ல வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரெடிட் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு $200 மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து எல்லா சர்வீஸும் நீங்க கிரியேட் பண்ணலாம். வேற AWSல அந்த மாதிரி ஆஃபரிங் கிடையாது. ஒரு சில சர்வீசஸ் மட்டும் தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதாவது இந்த 12 months ஃப்ரீ, ஆல்வேஸ் ஃப்ரீ, ட்ரையல் தான் பண்ண முடியும். பட் ஃபீச்சர் சர்வீசஸ் பண்ணலாம், பட் கேர்ஃபுல்லா நான் சொன்ன மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பண்ணிட்டு நீங்க நிறைய யூசர் ஆக்சஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா அவங்க கேட்பாங்க இத்தனை ரீஜன்ல இருந்து யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணிருக்காங்க, மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ட்ரை பண்ணிருக்காங்களேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணாங்கன்னா யூ வில் நாட் ஹேவ் எனி ஆன்சர். ஸோ அதை நீங்க வந்து
ஃபினான்ஷியலா நீங்க ஃபினான்ஷியல் அட்வான்டேஜுக்காக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தே வில் நாட் ரிட்டர்ன் பேக் மணி. இன்கேஸ் நீங்க சும்மா தெரியாம ஒரு பிஓசிக்காக பண்ணீங்க, டெஸ்டிங்காக பண்ணீங்க, அதனால பில் வந்துருச்சுன்னா தே வில் ரெடீம் இட் அகைன். ஓகே, திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஆல்வேஸ் ஃப்ரீ. அதே மாதிரி மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் கேர்ஃபுல்லா வந்து எதெல்லாம் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அதை மட்டும் சூஸ் பண்ணி நீங்க பிளான் பண்ணுங்க. இல்லை அதர்வைஸ் அதுலயுமே நீங்க வந்து காஸ்ட் நிறைய போயிடும் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா நிறைய பேர் நெட்வொர்க்கிங் பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்களா, ஸோ உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில லாஜிக்கல் அப்ளையன்சஸ், நெட்வொர்க் அப்ளையன்சஸ்லாம் இங்க ஃப்ரீயா கிடைக்கும். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஃப்ரீ அப்ளையன்சஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 231 சாஃப்ட்வேர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் AWSல. ஓகே, இப்போ உங்களோட ஸ்கிரீனுக்கு போகலாம். ஓகே, இந்த சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்ன்ற சர்வீஸ் வந்து 2012ல இருந்து தான் லான்ச் பண்ணாங்க. ஓகே, இட் இஸ் நாட் ஃப்ரம் பிகினிங். 2006ல AWS லான்ச் பண்ணாங்க, பட் 2012ல இருந்து தான் இந்த பர்டிகுலர் மார்க்கெட் பிளேஸ்ன்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஓகே, மோகன் மேக் பிரசன்டர். அதுக்கு தனியா பில் வரும். ஓகே, மார்க்கெட் பிளேஸ்க்குனே தனியா பில் வரும். உங்களுக்கு AWS கோர் சர்வீசஸ் தனியா பில் இருக்கும். அதுல உங்களுக்கு பில்ல வந்து 2 செப்பரேட்டா வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்சனல் அக்கௌண்ட் சூஸ் பண்ணதால யூ வில் நாட் பி ஏபிள் டு சூஸ் என்டர்பிரைஸ். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் ப்ரிவிலேஜ் நீங்க பண்ண முடியாது. உங்களால வந்து மேக்ஸிமம் யூ கேன் கோ அப் டு பிசினஸ் பிளான் தான். அந்த $100 பிளான் வரைக்கும் தான் உங்களால பண்ண முடியும் பர்சனல் அக்கௌண்ட்ல. நீங்க ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் ஆல் 4 ஆப்ஷன்ஸ். ஓகே, இதுல நம்ம இப்போ பேசிக் பிளான் தான் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுடைய ரோல் என்னன்னு சும்மா சொல்லி ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆர் கிளவுட் ஆப்ஸ் இன்ஜினியர் என்ன ரோல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, இன்ட்ரெஸ்டட் இன் டெவாப்ஸோ இல்லை என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். ஓகே, எனிதிங். அதனால ஒன்றும் இப்போ கிளாசிஃபிகேஷன்லாம் மாற போறது இல்லை. இது ஜஸ்ட் வந்து உங்களுடைய யூசேஜுக்கு யார் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட அக்கௌண்ட் கிரியேட் பண்றாங்கன்றத ஒரு இதுக்காக தான், அனாலிட்டிக்ஸ்க்காக தான் அவங்க இது கேட்குறாங்க. ஓகே, சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, சைன் இன் கொடுத்துருங்க. சைன் இன் டு த கன்சோல். ஆமாம், ரூட் யூசர் தான் உங்களோட ஐடி கொடுத்துருங்க. அந்த ஜிமெயில் ஐடி எங்க டைப் பண்ணுங்க. மீன்வைல் நான் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, முடிச்சிட்டிங்களா ஜி? லாகின் பண்ணிட்டீங்கல்ல? லாகின் ஆயிடுச்சு ஜி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிட்டு நம்ம சர்வீசஸ்லாம் கிரியேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீசஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் என்னன்றது வந்து நெக்ஸ்ட் செஷனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் திருப்பி என்னுடைய அக்கௌண்ட்க்கு வந்துடுறேன், என்னுடைய ஸ்க்ரீன் ஷேரிங்க்கு வந்துடுறேன். ஓகே, ஸ்டான்லி மேக் பிரசன்டர். ஓகே, ஸோ சில கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுங்க, எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு குயிக்காக செக் பண்ணலாம். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடுறேன். ஓகே, ட்ரை பண்ணுங்க. தேர்ட் ஆப்ஷன் ஸ்டார். ஓகே, எல்லாரும் கரெக்டா அதை ஒத்துக்கிறீங்களா? தேர்ட் ஆப்ஷனா இல்ல வேற யாராவது வேற ஆப்ஷன் சொல்றீங்களா? தேர்ட் ஆப்ஷன் தான்.
ஓகே கம்ப்யூட் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட் ஆஃப் த கிளவுட் இன்னும் வந்து ஃப்ரீ தான் எப்பயுமே ஓகே ஸோ இதுக்கு வாங்க நெக்ஸ்ட் விச் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடென்டி கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் டிஸ்கிரீட் டேட்டா சென்டர்ஸ் வித் redundant பவர் நெட்வொர்க்கிங் அண்ட் டு டிப்ளாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் availability zones. அவைலபிலிட்டி ஜோன்ஸ் கரெக்டா ஆமா ரீஜன்ன்றது ஒன் ஆர் மோர் அவைலபிலிட்டி ஜோன்றது ஒன் ஆர் மோர் டேட்டா சென்டர் அங்கதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு சில பேர் ரீஜன் சூஸ் பண்ணுவாங்க ரீஜன் ஆன்சர் கிடையாது அவைலபிலிட்டி ஜோன் தான் ஆன்சர் கரெக்ட் தேர்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க ஆமா கரெக்ட் தான் ஆமா கரெக்ட் ஆமா அது வந்து நீங்க அந்த பாலிசி கண்டிப்பா படிக்கணும் சரியா அக்செப்டபிள் யூசர் பாலிசின்னு சொன்னால aws.amazon.com/aup சைட்ல போயிட்டு அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் படிங்க டைம் கிடைக்கும் போது ஓகே சோ இது சொல்லுங்க AWS ரீஜன் வெரி குட் ஓகே இது ட்ரை பண்ணுங்க Third one. AWS acceptance யூஸ் பண்ணுங்க. நல்லா படிங்க. செகண்ட் क्वेश्चन நல்லா படிங்க. செகண்ட் ஓகே அந்த மாதிரி பொறுமையா படிங்க அவசரப்படாதீங்க என்னதுக்கு அவசரம் ஓகே சோ வாட் டிஃபைன்ஸ் a distribution of responsibilities ன்னு கேட்டிருக்காங்க யாரு எந்த செக்யூரிட்டி யார क्वेश्चन கூட கேட்டாங்க நான் சொன்னேன்ல ஆஃப் த cloud in the cloud ஓகே ஆஃப் த cloud is AWS in the cloud is security distinguishing ஓகே செக்யூரிட்டி யார் பார்க்கறாங்கன்னு தான் கேக்குறாங்க shared responsibility model தான் ஆன்சர் ஓகே சரி ஓகே அடுத்த क्वेश्चन போங்க which of the following IAM ஆமா குளோபல் ஸ்கோப் கரெக்டா குளோபல் ஸ்கோப்ல வந்து IAM ரவுட் 53 அதெல்லாம் வந்து குளோபலா வரும் ஓகே IAM ரெகக்னிஷன் வந்து என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் சாஃப்ட்வேர் as a சர்வீஸா இல்ல பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸா SaaS அந்த மாதிரி ஒரு சில क्वेश्चन வர வாய்ப்பு இருக்கு ஓகே சோ இது ட்ரை பண்ணுங்க எல்லா क्वेश्चनும் ஈஸியா இருந்துட்டா எப்படி கொஞ்சமாவது ட்ரிக்கியா கேட்கணும்ல எல்லாமே ஆன்சர் மாதிரி தான் தெரியும் எல்லாமே ஆன்சர் மாதிரி தான் தெரியும் ட்ரை படிச்சு பாருங்க படிச்சு பார்த்தா தான் you will get to know what is the best one scale of carbon Second one, Stanley, I think. Pay as you on demand. Okay. The aggregated cloud from a large number of customers. Third one தான் ஜி கரெக்ட் ஆமா ஆமா சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேலபிலிட்டி அந்த இதெல்லாம் ஆன் டிமாண்ட்லாம் கொடுக்குறாங்களா இதுதான் ஆன்சர் ஆமா ஸோ இருங்க வித் தட் ஏதாவது அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணாமல் இல்லை போதும் ஓகே ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஓப்பனிங் த ஃப்ளோர் ஃபார் எனி ஓப்பன் கொஸ்டின்ஸ் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா வி வேர் டிஸ்கசிங் ஆன் AWSல வந்து அவங்களுடைய ஜாகிரபிக்கல் ப்ரெசன்ஸ் எப்படி நம்ம கேட்டகரைசேஷன் பண்ணுறாங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணும்போதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது நீங்கள் ரிலேட் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து நான் ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் காமிச்சேன் ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த வெப்சைட்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரி டெஸ்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ எங்கெங்கெல்லாம் CDN இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க சப்போர்ட் பிளானை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுன்றதை நான் வந்து ஒரு டெமோ காமிச்சு அதையும் நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க ஓகே டைம் கிடைக்கும் போது ஓகே ஹவு டு கிரியேட் அண்ட் ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் சொன்னேன் அதே மாதிரி மார்க்கெட் பிளேஸும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அந்த aws.amazon.com/marketplaceல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க என்னன்றதை பாருங்க ஓகே இது ஒன்று aws.amazon.com/marketplace ஓகே சோ எனி ஓபன் ஒரு சின்ன டவுட் ஓகே ஸ்டாண்ட் இப்போ நம்ம அசூர்ல பாத்தீங்கன்னா நமக்கு $200 வந்து $200 வந்து கொடுத்தா 13,000 வருது பட் அதுக்குள்ள நம்ம எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்காங்க 1 மந்த்துக்கு பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு நம்ம அந்த ஃப்ரீ டயர் இல்லாத வேற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணோம்னா பில்லிங் வந்துரும்ன்றீங்க அப்படிதானே சொல்றீங்க ஃபர்ஸ்ட் மந்த்லயே வந்துரும் ஆமா 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 உண்மைதான் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து அட்வான்டேஜ் வந்து அஷூர்ல மட்டும் தான் இருக்கு ஓகே இங்க அந்த AWSல வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு ஃப்ரீ ட்ரையல் இருக்கு ஓகே பட் ஆனா அந்த ஃப்ரீ டியர் சர்வீசஸ் மட்டும் தான் நீங்க கிரியேட் பண்ண முடியும் மற்றது பண்ணோம் அப்படின்னா பில்லிங் வந்துரும் நமக்கு ஜெனரேட் ஆகி வந்துரும் இப்போ அசூர்ல பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கு போனாதான் நமக்கு பில்லிங் வரும் அது வரைக்கும் நமக்கு வராது எந்த ஒரு இதுவுமே வராது ஆமா ஆமா கரெக்ட்
ஓகே ஓகே ஸ்டான். ராஜா. சொல்லுங்க ராஜா. ஆனா எட்ஜ் லொகேஷன்ஸ் இருக்குல்ல, சோ அது பிசிக்கலா இருக்குமா? எட்ஜ் லொகேஷன் ஆமா பிசிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னா நெட்வொர்க் வெண்டார் கூட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி இது பண்ணுவாங்க. அதுல வந்து ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை டிஸ்கஸ் பண்ணணும். அதனால தான் நான் வந்து தனியாக அந்த கிளவுட் ஃப்ரெண்ட் கிளாஸ் வரும்போது நான் அதை டிஸ்கஸ் பண்ணலாம்னு விட்டுட்டேன். நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா சொல்யூஷனிங் கொடுக்குறாங்க. ஓகே, குளோபல் ஆக்சிலரேட்டட் சர்வீசஸ், கிளவுட் ஃப்ரெண்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே பிசிக்கலா இருக்கும். இதுல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். கிளவுட் ஃப்ரெண்ட்ல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட் வேற, குளோபல் ஆக்சிலரேட்டர் யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட் வேற. ஸோ எட்ஜ் லொகேஷன்றது இட் இஸ் a physical லொகேஷன். மோஸ்டா வந்து அது ஒரு நெட்வொர்க் வெண்டார் கூட டை அப் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய AWS ஓன் டேட்டா சென்டரா இருக்காது, சர்வர் ரூமா இருக்காது. இன்ஸ்டெட் ஒரு எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் ப்ரொவைடருடைய சர்வர் ரூம்ல போயிட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா டிவைசஸ் அங்க பிளேஸ் பண்ணிட்டு அது மூலயமா கேச்சிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. இது கிளவுட் ஃப்ரண்ட் வந்து மெயினா வந்து கேச்சிங் பண்ணுவாங்க. குளோபல் ஆக்சிலரேட்டர்ல கேச்சிங் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்டை வந்து எப்படி குயிக்கா கொண்டு போலான்ற மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கு. இது நம்ம கொஞ்சம் டீடைலா பேசணும் அது. ஓகே, அதனால தான் நான் இந்த கம்பேரிசனுக்கு போல. ஓகே, பட் அஷூர்ல இந்த மாதிரி இல்ல. சோ அது டேட்டா சென்டர்ஸ்ல இருக்கும்ல அஷூர். இல்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் CDN இப்ப அஷூர்ல வந்து டேட்டா சென்டர்ஸ்ல இருக்கும்ல CDN. இப்ப நம்ம CDN எதா கிரியேட் பண்றோம் அந்த மாதிரி. நான் என்ன செப்பரேட்டா இருக்கும் இல்ல AWS செப்பரேட்டா தனியா இருக்குல்ல, ஏன்னா டேட்டா சென்டர்ல இருக்காது. அது இல்லாம எட்ஜ் லொகேஷன் தனியா இப்ப இந்தியாலே 4-5 இருக்கு, 13 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் AWSல. பட் அஷூர்ல எல்லாம் வெறும் டேட்டா சென்டர்ஸ்ல மட்டும் தானே இருக்கும். அதுக்கு இல்ல அஷூர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் சர்வர்ஸ்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அங்கேயுமே இருக்கு. அங்கேயுமே CDN இருக்கு. அஷூர்லயுமே போயிட்டு நீங்க CDN ஓவர்வியூ பாருங்க, அதுலயுமே இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் CDN அஷூர் போட்டு பாருங்க. இருக்கு, POP கண்டிப்பா இருக்கும். அதான் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அதுவும் கேச்சிங்லாம் இருக்கு. அதுவும் தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் ரூம் மாதிரி தான் இருக்கும். அது வந்து கேச்சிங் ரெடி பண்ணுவாங்க ஒரு பிசிக்கலா போட்டுங்க பாருங்க. இங்கேயுமே வந்து கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா POP லொகேஷன்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க லேட்டன்சி கம்மி பண்றதுக்கு. ஓகே, அது அஷூரோட டேட்டா சென்டர்ல இருக்காது. அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனியா லொகேஷன் வைப்பாங்க எட்ஜ் சர்வர்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே ஸ்கிரீன் ஷேரிங் தான் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஓகே, ஸோ அது ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஸோ இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாபிக் குள்ள போல. இந்த 2 நாள் தியரி வந்து கொஞ்சம் முக்கியம் தான். ஐநோ லைக் நிறைய பேருக்கு வந்து தியரிட்டிக்கலாவே பேசிட்டு இருந்தா பிடிக்காது தெரியும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க கேட்டாலுமே நிறைய தியரிலாம் இருக்காது. இதுக்கப்புறம் ஃபுல்லா வில் பி கெட்டிங் மோர் இன்டு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட். ஓகே, ஏன்னா ஒரு சர்வீசஸ்குள்ள தனித்தனியா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கம்ப்யூட், ஸ்டோரேஜ் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வில் பி ஸ்டார்டிங் டு டிஸ்கஸ். ஸோ ஒன் அப்டேட், லெட் மீ ஷேர் ஸ்கிரீன் ஷேரிங். என்னாச்சு? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி டிஸ்கஸிங் ஆன் 5th of December. நெக்ஸ்ட் வந்து ஒரு வாரம் வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் வீக்கெண்டால வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஹேவிங் சம் பர்சனல் பிளான்ஸ். ஓகே, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி இந்த